ஹலோ வி ஸ்குவாட். நான் தான் உங்க வெற்றி பேசுறேன். ஆரம்பத்திலேயே நான் எங்க போயின்னு இருக்கேன், நான் எங்க போறேன்னு எனக்கு சரியா தெரியல. திடீர்னு என் முன்னாடி ஒரு லைட் தெரிஞ்சது. அதுக்கப்புறம் என் கிட்ட ஒரு குரலும் கேட்க ஆரம்பிச்சது. வெல்கம், நீங்க வந்து சமன் ஆயிருக்கீங்க, அதுவும் மில்காட் இந்த இடத்துக்கு. அதான் உங்களை என்னோட ஸ்பெல்ல வச்சு சமன் பண்ண. என்னோட பேரு லேடி நோலன். என்ன மன்னிச்சுக்கோங்க, ஏன்னா நான் திரியத்தனமா உங்களை சமன் பண்ணிட்டேன். ஆமா, என்ன ஆச்சு? எதுக்கு நீங்க மன்னிப்பு கேக்குறீங்க? ஏன்னா நீங்க தானே என்ன சமன் பண்ணீங்க. அப்பதான் அவ விளக்க ஆரம்பிக்கிறா. என்ன விஷயம்னா, சமனிங் பண்ணும்போது ரேண்டமா சில பல ஆளுங்களை அவங்க சூஸ் பண்ணுவாங்க. அதுக்கு அவங்க முக்கியமா வேற வேற உலகத்தை டார்கெட் பண்ணுவாங்க. அதுபடி இலக்குல இருந்து இவன் தவறி போயிருக்கான். எப்படியோ இவன் வந்து இங்க வந்துட்டான். முக்கியமா இந்த ஸ்டார்டர்ஸ் அவங்களுக்கு வந்து சமனிங் அது வந்து ரொம்ப டேஞ்சரஸான ஸ்பெல் தெரியுமா? எத்துக்கும் இந்த உலகத்துக்கும் கம்பேர் பண்ணா நிறையவே டிஃபரன்ஸ் இருக்கு. அதனால நான் இந்த ஸ்பெல்ல பயன்படுத்தும் போது இந்த உலகமும் கொலாப்ஸ் ஆக வாய்ப்பு இருக்கு. ஆனா இந்த கேரி கெட்ட நேஷன் அது வந்து இந்த மாதிரி டைம்ல இதை செயல்படுத்தி இருக்கு. அதனால தான் நீங்க வந்து இங்க வந்திருக்கீங்க. ஆனா இதை தடுக்க பார்த்தேன், இருந்தாலும் என்னால முடியல. போனா நான் வந்து இங்க சமன் ஆயிருக்கேன். அப்ப என்ன மாதிரி ஏகப்பட்ட பேர் வந்திருப்பாங்களே, அவங்கள எங்க டார்கெட்டடா யார நம்ம சமன் பண்றோமோ அவங்க வந்து சேஃபா உலகத்துக்கு வந்துருவாங்க. அதாவது எங்க போகணுமோ அங்க. நீ அப்படி இல்ல, நீ வந்து தெரியாதனமா இங்க வந்துட்ட. சரி, இப்ப அதுதான் பிரச்சனைனா ப்ளீஸ் என்ன வந்து திரும்ப என்னோட உலகத்துக்கு அனுப்பலாம்ல. இல்ல என்னால அததான் பண்ண முடியாது. நான் இந்த விஷயத்த பேட்ச் அப் பண்ணிட்டேன். இதுக்கு மேலயும் உங்களால இந்த ஃபர்பிடனான ஸ்பெல்ல பயன்படுத்த முடியாது. இப்பயாச்சும் உனக்கு புரியுதா? உன்னால திரும்பவும் உன்னோட உலகத்துக்கு போக முடியாது. உனக்கான பாடியும் இப்போ இல்ல. இதை கேட்டு ஆளு ரொம்ப குழம்பி போறான். என்னது? அப்ப எனக்கு பாடி இல்லையா? ஆமா உன்னை வந்து டார்கெட்டே பண்ணாம இங்க கொண்டு வர வச்சிருக்காங்களே. இதனால தான் உனக்கு இந்த மாதிரி விஷயம் எல்லாம் ஏற்பட்டிருக்கு. அப்போ என்னால என்னதான் பண்ண முடியும்? நான் வந்து இங்கதான் இருக்கணுமா? இதுதான் நானும் சொல்லுவேன். நீ கேவ் அப் பண்றதை தாண்டி உன்கிட்ட வேற வழி இல்ல. என்ன சொல்றீங்க? அப்ப நான் இங்கே தான் இருக்கணுமா? அப்புறம் தான் அவங்க வந்து ஒரு வழிய சொல்றாங்க. என்னன்னா இவங்களோட பவரோட உதவியால இவனை வேற ஒரு நேஷனுக்கு சமன் பண்ண முடியுமா? நான் இங்க இருக்கிற இந்த எம்பையர் ஆல்ரெடி இங்க ஏகப்பட்ட பிரச்சனை எல்லாம் போயின்னு இருக்கான். அதனால என்னோட பவரை வச்சு உன்னை வேற ஒரு இடத்துக்கு அனுப்ப முடியும். அதுவும் முக்கியமா என்னோட பிளெஸிங்கோட இந்த உலகம் எப்படி இருக்கும்னா நீ எதிர்பார்க்கிற மாதிரியே இருக்கும். டிராகன் இருக்கும், அனிமில வர மாதிரி ஃபேண்டசி இருக்கும், நாவல் இருக்கும். இப்ப அது உனக்கு ரொம்ப பிடிக்கும்ல. ஜப்பான்ல இருக்க மாதிரியே உனக்கு ஃபீல் ஆகும். நாளுக்கு அது சுத்தமா பிடிக்கல. அப்ப நான் காப்ளின்ஸ் மாஸ்டர்ஸ் இதுவும் இருக்குமா? அதுதான் நீ வந்து கவலைப்படாத, என்னோட பிளெஸிங்கும் கூட இருக்கும். அது கூடவே என்ன மன்னிச்சுட்டா நல்லா இருக்கும். ஏன்னா எனக்கும் கில்ட்டா ஃபீல் ஆகுதுல. அப்படி பண்ணிட்டா இது வந்து செட்டில் பண்ண மாதிரியும் ஆச்சு. கவலைப்பட வேணாம், அந்த உலகத்துல டிஃபரெண்டான ஜாப் எல்லாமே இருக்கும். அப்படின்னு கேட்டோன்னே அவனுக்கு பழைய உலகத்தோட ஞாபகம் உண்டாவது. ஏன்னா இவனோட பழைய உலகத்துல ஜாப பண்ணின்னு நம்மள மாத்தா இருப்பான். அதெல்லாம் யோசிச்சு பார்த்து இவன் ரொம்ப கஷ்டப்படுறானா. காடஸ் சொல்றாங்க, பழைய நீ நினைக்க கூடாது. இந்த இடத்துல சேலரி அதெல்லாம் ஒண்ணுமே தேவையில்லை. நான் இங்க 2 வகையில ஜாப் இருக்கு. ஒன்னு சண்டேயோட சைடுக்கு போகலாம், ஸ்வார்ட்மேன்ஷிப். மேஜாவும் ஒரு நைட்டாவும் ஏன் ஒரு ஹண்டராவும் நீ இருக்கலாம். அதுவே நீ ப்ரொடக்ஷன் சைடுக்கு வந்தனா கார்பெண்டர், அல்கமிஸ்ட், நிறைய பேர் ப்ரொடக்ஷன் பண்ற ஜாப் எல்லாம் இருக்கு. ஹீரோக்கும் நார்மலான வாழ்க்கையை தான் வாழணுமா? அதனால அவன் ப்ரொடக்ஷன் சைடுக்கே வரான். அங்க அவ சில பல பவர்ஸையும் கொடுக்குறான். நீ வந்து ஒரு ப்ரொடக்ஷன் ஜாபுக்கு போறனா அதுக்கேத்த மாதிரி உனக்கு மேஜிக் ஸ்பெல்லையும் கொஞ்சம் ப்ரொடெக்ட் பண்ணிக்கணும்ல. அதுக்காகவும் சில மேஜிக்கையும் நான் கொடுக்குறேன். அதே மாதிரி சில பல வேற ஒரு விஷயத்தையும் நான் உனக்கு கொடுக்குறேன். அது அப்படியே அவனோட மண்டைக்குள்ள போகுதா, அவன் வந்து அலற ஆரம்பிக்கிறான். என்னோட மண்டைக்குள்ள அது போகுது. அங்க அவ்வளவுதான், அவன் அப்படியே போகிறானா. காடஸ் சொல்றாங்க, அவ்வளவுதான் நீ போக போற. சோ என்ஜாய் பண்ணு உன்னோட ட்ரிப்ப. நெக்ஸ்ட் சீன்ல அவன் செம்ம வேகமா வேற ஒரு எத்துக்கு வந்து விழுறானா. அங்க அவனுக்கு ஒரு விதமா ஃபீல் ஆகுது. அப்படியே தண்ணியில போய் பார்க்கும்போது அவனோட முகம் தெரியுது. இதுதான் நானா? இப்பதான் எனக்கு புரியுது நான் இந்த உலகத்துல இப்படி இருக்கேன்னு. இதே மாதிரி நான் கொஞ்சம் ஹாட்டா தான் இருக்கேன். அங்க அவன் கிட்ட என்னென்ன இருக்குன்னு பாக்குறேன்னா அவனுக்கு ஏத்த ஃபுட்டு, கொஞ்சம் பணமும் சில பல ஐட்டம்ஸ் அவன் கிட்ட இருக்கு. இதை வச்சுதான் நான் இங்க சர்வே பண்ணணும்னு நினைக்கிறேன். அது கூடவே அவன் கிட்ட ஒரு ஸ்டாட் விண்டோவோ இருக்கு. அது வழியா அவனோட எபிலிட்டிஸ் எல்லாம் பார்க்க முடியுது. இத பத்தி மத்தவங்களுக்கு தெரிய ஆரம்பிச்சா இது வந்து ஒரு ஆபத்தா இருக்கும். என் கிட்ட காடஸோட ஒரு பிளெஸிங் இருக்குல்ல. அங்க ஃபயரை ட்ரை பண்ண பாக்குறான். அப்புறம் தான் ஆளுக்கே புரியுது, ஃபயரை நான் ட்ரை பண்ணா இது வந்து ஆபத்துல போய் முடியும். ஏன்னா இந்த காரை பத்திக்கும். சோ அதனால அவன் வாட்டரை ட்ரை பண்றான். அதே மாதிரி கல்லு, விந்து கட்டரு, இந்த மாதிரி நார்மலா சின்ன சின்ன பவர்ஸ் எல்லாம் இருக்கும்ல, அதெல்லாம் அவன் ட்ரை பண்றான். அதெல்லாம் அவ்வளவு சூப்பரா இருக்கு அவனுக்கு. ஏன்னா ஆளு இருக்கிறது ஒரு ஃபேண்டசி வேர்ல்டு. இங்க எல்லாமே அருமையா இருக்கு. சீன்ல போகும்போதே ஒரு கட்டை இருக்கு. அது பார்த்தோன்னே அனலைஸ் பண்றானா. அதை வச்சு ஏகப்பட்ட விஷயத்த பண்ண முடியும். முக்கியமா ஒரு வெப்பனுக்கு அதை பயன்படுத்த முடியும். இது கேட்டோன்னே அங்க ஒரு வெப்பனையாவும் உருவாக்குறான். இதனால ஆளு ரொம்ப சந்தோஷமாகறான். இங்க வந்து வுட் இருக்குன்னா கண்டிப்பா சைடுல ஏகப்பட்ட மரமும் செடியும் இருக்கும்ல. எல்லாத்தையும் அனலைஸ் பண்ணி பார்த்தா ஒண்ணுத்த வச்சு ஒரு விஷயத்த செய்யலாம். அதாவது சிம்பிளா சொன்னா ஒண்ணுத்த வச்சு ஒரு ஸ்பெல் அவனால உருவாக்க முடியும். இதனால எல்லாத்தையுமே அவன் பிடிக்கிறான். அதிகமா நான் கொண்டு வந்துட்டனோ இல்ல பாத்துக்கலாம். ஆனா இப்ப என்ன விஷயம்னா பேகுக்குள்ள இது போகுமா? நான் வந்தே வந்துட்டேன் கிட்டதான் அந்த மேஜிக் ஐட்டம் இருக்கு. அதுக்குள்ளேயும் எல்லாத்தையும் போட்டுறான். அங்க திடீர்னு ஏதோ ஒரு பொண்ணு கத்துற மாதிரி சவுண்ட் வருது. என்னதுறான்னு பார்த்தா அந்த சின்ன பொண்ணும் அப்படியே ஓடி வரா. ப்ளீஸ் என்ன காப்பாத்துங்க. என்ன விஷயம்?
அப்படின்னு பார்த்தா பின்னாடி ஒரு பயங்கரமான ரேபிட் தான். அந்த ரேபிட்ட பார்த்து ஆளு சாதாரணமா தான் எடை போடுறான். ஆனா நல்லா உத்து பார்த்தா அது ரொம்ப பெருசா இருக்கு. அந்த பொண்ணு சொல்றா, "ப்ளீஸ் எப்படியாச்சும் காப்பாத்துங்க. இல்லன்னா அது நம்மள சாப்பிட்டுரும்." "என்னம்மா சொல்ற? அது இலைய தானே சாப்பிடும்." இந்த ரேபிட்டும் அப்படியே தாக்க வருதா, அதையும் அவன் அவனோட வெப்பன வச்சு போட்டு தள்ளிடுறான். இதனால அந்த ரேபிட்டும் அழியிறான். அங்க ஆளுக்கு அவ்வளவு சந்தோஷமா இருக்கு. என்னோட ஃபர்ஸ்ட் என்கவுண்டர் இது. அதனால அந்த காடஸ்க்கு தான் நன்றி சொல்லணும். அவங்களோட பிளெஸிங் இல்லனா என்னால இதெல்லாம் கண்டிப்பா பண்ண முடியாது. அட அட நீ வந்து அவளுக்கும் எனக்கு நன்றி சொல்லக்கூடாது. இது ஒன்னும் பிளெஸிங் இல்ல. ஏன்னா இது ஒரு கோ இன்சிடென்ட். அப்புறம் அந்த பொண்ணுகிட்டயே அவன் கேக்குறான், ஆமா நீ வந்து இந்த காட்டுக்குள்ள என்ன பண்ணிருக்க? அதுவா நான் சில பல ஹெர்ப்ஸ கலெக்ட் பண்ணலாம்னு வந்தேன். அப்புறம் தான் நான் இந்த ராபிட் கிட்ட மாட்டிக்கினேன். நல்ல வேளை நீங்க வந்து காப்பாத்திட்டீங்க. உங்க ஹீரோவும் கேக்குறான், அப்பனா நீ பக்கத்துல இருக்க வில்லேஜ்ல இருந்தா வந்திருக்கியா? ஆமா ஆமா நான் வந்து இப்பயும் அங்கதான் போக போறேன். அப்பனா நான் உங்க கூட வரலாம்ல? கண்டிப்பா நீங்க வரலாம். அதே மாதிரி நீங்க அங்க ராபிட்ட எடுக்கலையா என்ன? அந்த ராபிட் உண்மையிலேயே ரொம்ப ருசியா இருக்கும். இது கேட்டோனே அவனோட ஐட்டம் பாக்ஸ் எடுத்து அப்படியே ராபிட்ட வச்சுக்கிறானா? பார்த்த அந்த பொண்ணு ரொம்ப ஷாக் ஆவறா. அது நீங்க உண்மையிலேயே வேற லெவல் போங்க. ஆனா இப்பதான் ஆளுக்கே புரியுது. இவங்களால ஐட்டம் பாக்ஸ பார்க்க முடியுது. நெக்ஸ்ட் சீன்ல அவங்க போகும்போதே அவளோட பேரையும் சொல்றா. அந்த பொண்ணோட பேரு மோலியா. நம்ம ஹீரோவோட பேரையும் அவன் சொல்றான். இவனோட பேரு தாகமியா. நெக்ஸ்ட் சீன்ல ஒரு 3 பேரை காட்டாங்க. நம்ம ஹீரோ எப்படி இந்த உலகத்துக்கு வந்தா? அதே மாதிரி தான் இவங்க 3 பேரும் இந்த உலகத்துக்கு வந்திருக்காங்க. அவங்களுக்கு எதுவுமே புரியல. நம்ம வந்து எந்த இருக்கோம்? இது என்ன ஏரியான்னு தெரியல. கடைசியா ஏதோ ஒரு லைட்ட பார்த்தோம். ஒரு வாய்ஸும் கேக்குது. நீங்க தான் இந்த உலகத்தை காப்பாத்த வந்த ஹீரோஸ். அதாவது நாங்க தான் உங்களை சமன் பண்ணோம். இப்போ உங்க எல்லாராலையும் தான் இந்த உலகத்தை காப்பாத்த முடியும். என்ன சொல்ல வரீங்க? எனக்கு ஒண்ணுமே புரியல. சரி நான் வந்து கூடிய சீக்கிரத்துல மத்த விஷயத்தையும் உங்களுக்கு சொல்றேன். நான் மத்த விஷயத்தெல்லாம் அப்புறமா சொல்றேன். ஃபர்ஸ்ட் என்ன பத்தி உங்களுக்கு சொல்றேன். என்னோட பேரு எலிசபெத். நான் தான் இந்த ஹோலி கிங்டமோட ஃபர்ஸ்ட் எம்ப்ரஸ். அதே மாதிரி நீங்க வந்து உங்களோட இன்ஸ்டிங்ஸ ஃபாலோ பண்ணலையே உங்களுக்கு கரெக்டான பதில் கண்டிப்பா கிடைக்கும். நான் அந்த பொண்ணுக்கு எலிசபெத் மேல நம்பிக்கையே இல்ல. இந்த சைடு அங்க ஹீரோ வருவான்ல. இங்க அந்த பொண்ணோட ஃபேமிலியை மீட் பண்றான். ஓ நீ தான் அந்த பையனா? என்னோட பொண்ணை காப்பாத்திருக்க. அதுக்கு ரொம்ப நன்றி. நான் எதிர்பார்க்கல இந்த அளவு எங்கேஜ்ல எல்லாம் கலெக்ட் பண்ண அங்க போயிருப்பேன்னு. சரி ஏதோ ஒண்ணு நான் வந்து இந்த வில்லேஜ்ல இருக்கலாம்ல. கண்டிப்பா இருக்கலாம். அதுல பிரச்சனையே இல்ல. எவ்வளவு நேரம் வேணா இருக்கலாம். இவன் இருக்கான்ல. ஆக்சுவலா இவன் ஒரு ஸ்வாட் ஸ்மித். ஓ அப்படியா? அப்ப இவரால ஏகப்பட்ட விஷயத்தை உருவாக்க முடியுமா? ஆமா ஆமா நீ வந்து இங்க இருக்க போறேன்னா உனக்கான வீடியோ நம்ம உருவாக்கலாம். சீன்ல அவங்க ஒரு இடத்த காட்டுறாங்க. அங்க ஒரே புல்லா இருக்கா. ஹீரோ அவனோட பவரை யூஸ் பண்ண அவனோட மானா எல்லாமே அப்படியே ட்ரைன் அவுட் ஆகுது. பொண்ணும் அப்படியே ரொம்ப ஷாக் ஆகுறா. அட இது வந்து உண்மையிலேயே ஆசம். பின்னாடி அங்க மத்தவங்களும் இதை பார்த்து ஆச்சரியமா வராங்க. அட நல்ல மேஜிக் எல்லாம் பயன்படுத்த முடியுமா? ஆமா ஆமா நான் வந்து ஸ்டேஞ்சான விஷயத்த பண்ணிட்டேனா? இல்ல இல்ல அப்படியெல்லாம் இல்ல. மீதி விஷயத்த நாங்க வந்து பாத்துக்கிறோம். இப்படிதான் இந்த உலகத்துல ஃபர்ஸ்ட் நான் வாழ்றதுக்கு தயாரானே. நெக்ஸ்ட் சீன்ல அந்த வீடியோவும் உருவாக்குறான். அந்த வீடியோ அவ்வளவு அற்புதமா இருக்கு. இல்ல வேலை என்கிட்ட இந்த உடுவத்தர் அந்த ஸ்கில்லும் கார்பெண்டர் அந்த ஸ்கில்லும் இருந்தது. சோ இதனால என்னோட வீட்டை சூப்பராவே நல்லா உருவாக்க முடியுது. அதே மாதிரி என்னால என்னோட ஜாபையும் மாத்த முடியுமா? அது பாத்துறானா அதுக்கான ஆப்ஷனும் அங்க இருக்கு. இல்ல அங்க ஏதப்பட்ட கல்லு நிறையவே மினரல் ஐட்டம் தான் இருக்குமா? உன்னோட ஆல்கெமி திறமையை வச்சு அதை வந்து அப்படியாம பிரிக்க ஆரம்பிக்கிறான். இது ஒரு ஃபேண்டசி வேர்ல்டு தான். இந்த உலகத்துல ஆப்வியஸா சில பல விஷயம் நம்மளுக்கு தெரிஞ்சாலே போதும். அதாவது பிரிக்கிறது, அப்சர்வ் பண்றது, ஒட்டுறது இந்த மாதிரி இன்னமும் சில பல விஷயம். ஓகேனா நான் தான் ஒரு கிரேட்டஸ்டான அல்கெமிஸ்ட் ஆச்சு. இதுக்கப்புறம் அப்படியே அவன் உருவாக்க ஆரம்பிக்கிறானா? ஃபைனலி அவன் ஒரு விஷயத்தையும் உருவாக்குறான். இதே மாதிரி ஆளு உருவாக்க ஆரம்பிக்கிறான். மோலி அந்த சின்ன பொண்ணு வந்து கூப்பிடுறா. ஆனா அவனோட நிலைமை தான் ரொம்ப மோசமா இருக்கு. ஆளு நிறையவே மானா யூஸ் பண்ணனால ஒரு மாதிரி ஆயிட்டான். அதுக்கப்புறம் அங்க இருக்கிற மாத்தா அதாவது மோலியோட அம்மா தான் நிறையவே லட்சம் பண்ணிருக்காங்க. வந்து நிறையவே இந்த மாதிரி பண்ணா உன்னோட நிலைமை இப்படிதான் ஆகும். உன்னோட ரெக்கவரி பொசிஷன் கூடிய அதுக்கப்புறம் நீ இப்படி பண்ண ஆரம்பிச்சதுல இருந்து எனக்கு அவளுக்கும் கரைப்பாவே ஃபீல் ஆகல. இதே மாதிரி ஏகப்பட்ட விஷயத்தையும் நான் உருவாக்க ஆரம்பிச்சேன். அயனு, கோல்டு, காப்பர், டைட்டனியம் இந்த மாதிரி மிக்ஸின்ல அவனோட அல்கெமி மேஜிக்கை வச்சு அவனால வெப்பன்ஸையும் அற்புதமா உருவாக்க முடியுது. அதுவும் அவ்வளவு அற்புதமா இருக்கு. இந்த மாதிரி அவனோட லெவலும் கொஞ்சம் கொஞ்சமா இன்க்ரீஸ் ஆகுது. சீன்ல மோலியோட அப்பா கிட்டயும் கேக்குறான். அச்சி போஷன் இருக்கா? என்ன போஷனை உருவாக்குறதுக்கு ரொம்ப ஆர்வமா இருக்கேன். அவரு கிட்ட போஷன் இருக்கு. ஆனா எல்லாமே பேசிக்கான போஷன் தான். பரவாயில்ல நான் வந்து கிரியேட் பண்றேன். ஏன்னா ஏகப்பட்ட ஹெர்ப்ஸ் வந்து என்கிட்ட இருக்கு. சரி நான் கிரியேட் பண்றேன். அதுக்குன்னு ரொம்ப எதிர்பார்க்க கூடாது. என்ன ஓகேவா? சீன்ல அதை கிரியேட் பண்றான். அது ரொம்ப அற்புதமா வருது. இருந்தாலும் என்ன கலர் கொஞ்சம் ரொம்ப டிஃபரெண்டா இருக்கிற மாதிரி இருக்கு. ஆளு வாட்டர் மேஜிக்கை வச்சு உருவாக்கிருப்பான். சீன்ல ஒரு செடியை கலெக்ட் பண்ணும்போது அது தெரியாதனமா டேஸ்ட் பண்ணி பார்க்க உனக்குள்ள பாய்சன் அப்படியே ஏற ஆரம்பிக்குது. அதனால ஆளு ஒரு மாதிரி ஆயிரம். நல்ல வேலை கிட்ட ஹீலிங் மேஜிக் இருக்கு. அதை வச்சு எப்படி ஹீல் பண்ணிட்டான். இன்னுமே என்னோட ஹீலிங் திறமையை அதிகமாக்கணும்னு நினைக்கிறேன். நான் இப்படி இவன் யோசிக்கும் போது பின்னாடி ஒரு சவுண்ட் வந்து என்ன தராதுன்னு பார்த்தா ஒரு மிகப்பெரிய மான்ஸ்டர் தான். இது என்ன இங்க பந்து இந்த மாதிரி டைம்லயா? அங்க ஹீரோவும் எப்படியே தப்பிக்கிறான். வெப்பனை வச்சு தாக்குனாலும் அவளைக்கும் அதுக்கு எதுவுமே ஆகல. இந்த கட்டரு ஸ்டோன் அட்டாக் இந்த மாதிரி எவ்வளவா அட்டாக் அவன் பண்றான். இங்க ஒண்ணுமே அது மேல வேலையே செய்யல. அது பத்தாதுன்னு பின்னாடி பார்த்தா ஒரு பயங்கரமான சிலந்தி இருக்கு. அது ஃபுல்லாவே பாய்சன் தான். பார்த்த ஆளு ரொம்ப பயந்து போறான். ஏன்னா அது அவனை டார்கெட் பண்ற மாதிரியே இருக்கு. மாஸ்டரும் தாக்க வரும்போது அந்த சிலந்தி அதை தாக்க ஆரம்பிக்குது. அதனால அந்த சிலந்தியோட நிலைமையும் மோசமாகுது. திரும்ப அந்த மாஸ்டர் தாக்குவதுதான் அவனுக்கு என்ன பண்ணும் தெரியல. ஏதாச்சும் ஒண்ணு பண்ணணும். ஏன்னா இது மேல மேஜிக்கும் ஒர்க் ஆகல. இது மேல வேலைக்கு ஆகுது போல. அப்பனா என்கிட்ட வர வழியில ஆல்கெமி எதை நான் பயன்படுத்தணும்னு நினைக்கிறேன். ஆள குதிச்சு டீகம்போஸ் அப்படின்னு அவன் சொல்ல அந்த மாஸ்டரோட தோல் அப்படியே டீகம்போஸ் ஆகி அது அப்படியே இறந்து போகுது. இல்ல வேலை என்னோட கிராஃப்டிங் திறமை அதுதான் இப்ப எனக்கு காப்பாத்தி இருக்கு. பின்னாடி அந்த சிலந்தியை கட்டாங்க. அந்த சிலந்தியும் ஒரு மாதிரி மோசமான நிலைமையில தான் இருக்கு. நீ வந்து என்ன காப்பாத்த போய்
தானே உனக்கு இப்படி ஆச்சு. நான் உன்ன ஹீல் பண்ணி விடுறேன். ஹீல் பண்ணி விட்டோனே தான் அது கொஞ்சம் ரிலீஃபா ஃபீல் ஆவுது. போய் பார்க்கும்போது அங்க ஒரு சவுண்டே கேக்குது. நீங்க அந்த பாய்சனஸா இருக்கிற அந்த சிலந்திய டேம் பண்ணிட்டீங்க. என்னது? நான் வந்து டேம் பண்ணிட்டேனா? என்ன சொல்ற? ஏன்னா ஒரு 8 காலு பூச்சிய நான் எப்படி டேம் பண்ண முடியும்? அது கிட்ட போனா அதுவும் பேசுது. மாஸ்டர் நீங்க வந்து என்ன டேம் பண்ணிட்டீங்க. ஆமா நான் உன்ன டேம் பண்ணிட்டேன்ல. உனக்கு நான் என்ன பேர் வைக்கிறது? உன்னோட முதுகுல ஒரு ஃபிளவரோட சிம்பிள் இருக்கு. அதோட பேரும் மேப்பிள்ஸ். உன்னையும் நான் மேப்பிள்னு கூப்பிடுறேன். இந்த சிலந்திக்கும் அவ்வளவு சந்தோஷம். இதுக்கப்புறம் அங்க ஏகப்பட்ட ஆளுங்க வந்து அந்த போர் மாஸ்டர பார்த்து ரொம்ப ஆச்சரியமாகறாங்க. அது இது வந்து இவன் தான் தோக்கடிச்சானா? அதெல்லாம் எதிர்பார்க்க முடியல. தாக்கமி நீ வந்து தோக்கடிச்சியா? மோலிய சொல்றேன். அட தாக்கமி உன் முதுகுல இருக்குது என்னது? இந்த ஸ்பைடர பார்த்து எல்லாருமே ஆச்சரியமாகறாங்க. அது ஒரு விஷம் உள்ள ஸ்பைடர் தானே? இல்ல இல்ல நீங்க வந்து கவலைப்பட வேணாம். அந்த மாஸ்டரை நான் டேம் பண்ணிட்டேன். அட என்ன சொல்ற? அதாவது இது வரைக்கும் யாராலையுமே அப்படி பண்ண முடியாது. ஆனா ஏதோ ஒண்ணு டேம் பண்ணிட்டா ஓகே தான். சரி எல்லாருமே என்ன பண்றீங்க? இந்த போர வச்சு ஒரு மிகப்பெரிய விருந்த உருவாக்க வேண்டியதுதான். சீன்ல அத வச்சு கிடைச்ச பொருள் எல்லாத்தையும் காட்டுறாங்க. இது எல்லாத்தையும் ஒரு சிட்டில போய் வித்தா உனக்கு நிறையவே காசு கிடைக்கும். ஓ அப்படியா? கிட்ட ஏதாச்சும் சிட்டி இருக்கா? இருக்கு. பக்கத்திலேயே தான் போல்டன் அந்த சிட்டி இருக்கு. அவங்க தாக்கமி போல்டன் அந்த சிட்டிய பத்தியும் தெரிஞ்சுக்கிறான். சீன்ல அவங்க தாக்கமிய பத்தியும் பேசுறாங்க. தாக்கமி இங்க வந்தக்கு அப்புறம் இந்த வில்லேஜே ஒரு மாதிரி பிரைட்டா இருக்கு. ஆனா எனக்கு தெரிஞ்சு அவன மாதிரி ஒரு பர்சனால சிட்டில ரொம்ப நாளைக்கு இருக்க முடியாதுன்னு நினைக்கிறேன். அவன் கண்டிப்பா வேற எங்கேயாச்சும் போகவும் வாய்ப்பு இருக்கு. இந்த சைடு இது எல்லாத்தையுமே அந்த பொண்ணு பார்த்து நிற்பா. எக்ஸைன்ல அந்த காடஸ் சொல்றாங்க. தாக்கமி பரவாயில்லையே உன்னால நல்ல விஷயத்தெல்லாம் பண்ண முடியுது போல. கிட்ட எனக்கு ஏதப்பட்ட நம்பிக்கை இருக்கு. ஆனா பின்னாடி இன்னொரு காடஸ் வந்து சொல்றாங்க. ஆமா நீ அவனுக்கு உன்னோட பிளெஸிங்கையோ ஒரு பாடியும் தந்திருக்க போல. அவன் கிட்ட என்ன எதிர்பார்க்கற? நான் ஏன் இப்படி கேக்குறேன்னா ஒரு வருஷத்துக்கு முன்னாடி அவனை அனுப்பியிருக்க. அப்பதான் இந்த சம்மனிங் ஸ்பெல் இது ஆக்டிவேட் ஆயிருக்கு. ஸ்பைடரை பார்த்து கேக்குறான். அடே மேப்பிள் வந்து என்ன பண்ணி வச்சிருக்க? இப்பதான் ஹீரோவோட நிலைமையை காட்டுறாங்க. அவனை அந்த ஸ்பைடர் ஒரு மாதிரி சுத்தி வச்சிருக்கு. இதனால ஆளும் பயங்கரமா கத்துறான். ஆமா நீ வந்து என்ன பண்ணிருக்க? தூங்கும் போது இப்படிதான் நீ என்ன பண்ணுவியா என்ன? மன்னிச்சிருங்க நீங்க வந்து ரொம்ப பிஸியா இருந்தீங்க. நான் வந்து லோன்லியா இருந்தேன் தெரியுமா? அப்புறம் தான் ஆளுக்கே புரியுது. இந்த மாதிரி அவன் ஒர்க்குன்னு ஓஷனை உருவாக்குது. நிறைய விஷயத்துல அவன் ஈடுபாடா இருந்தனால இந்த சைடு அவன் கண்டுக்கவே இல்ல. அதனால தான் இந்த ஸ்பைடர் இப்படி பண்ணிருக்குன்னு புரிஞ்சு அவனும் மன்னிப்பு கேட்கறான். இது கேட்கிற அந்த ஸ்பைடருக்கும் அவ்வளவு சந்தோஷம். அங்க இப்படி இவங்க விளாண்டு இருப்பாங்களா? கரெக்டா அங்க இன்னொரு பொண்ணு வரா. ஆமா என்ன இங்க போயின்னு இருக்கு? இதை பார்த்து தப்பா பஞ்சிக்கிறா. ஹே நீ நினைக்கிற மாதிரி இல்ல. உங்க சும்மா விளாண்டு இருக்கும். ஸ்பைடரோட வெப் பார்த்தோன்னே அந்த பொண்ணுக்கு ஒரு ஐடியா வருது. நான் அது ஒரு சில்க் அதை வச்சு ஒரு துணியை நல்லாவே தயாரிக்க முடியும். ஆப்பிள் நீ உண்மையிலேயே மாசு. ஏன்னா இந்த துணியெல்லாம் பொப்பலா இருக்கிறவங்களால தான் இதெல்லாம் போட்டுக்கவே முடியும். அம்மா அந்த வெப்ப வச்சு இந்த மாதிரி விஷயத்தெல்லாம் பண்ண முடியுமா என்ன? அம்மா சும்மா இல்ல. இது ஒரு லக்ஸரியான ஐட்டம். இத பெரிய பெரிய ஆளுங்களால வேண்டிதான் யூஸே பண்ண முடியும். பரவாயில்ல மேப்பிளால இதெல்லாம் பண்ண முடியும்னு எனக்கு சத்தியமா தெரியாது. மேப்ல கிட்டயும் இன்னமும் நல்லா உருவாக்க முடியுமா அவ கேக்குறா. ஆமா நீங்க இப்படி பேசுறது மேப்லுக்கு புரியாது. ஆனா அவ சொல்ல அங்க மேப்ல உருவாக்க ஆரம்பிக்குது. இத பாக்குற ஹீரோவும் ரொம்ப ஆச்சரியமா வரான். அட இவங்க பேசுறது மேப்லுக்கு புரியுதா? மேப்பிள் இப்பதானே கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி நம்ம விளாடணும்னு சொன்னேன். அது என்ன ஆச்சு? மாஸ்டர் நான் கொஞ்சம் பிஸியா இருக்கேன். நம்ம அப்புறமா அதை பாத்துக்கலாமா? சீன்ல அப்படியே இவன் யோசிச்சுக்கினே வரான். வேற ஒருத்தங்கிட்டையும் இவன் சொல்றான். இதுல இன்னமும் பூச்சையும் என்னோட காலையும் வலுப்படுத்தணும்னு நினைக்கிறேன். இப்படி இவங்க இந்த ஷூவை பத்தி பேசுவாங்களா? அங்க ஒரு பர்சனும் வரான். ஆமா நீங்க நெக்ஸ்ட் ஏரியாக்கு போக போறீங்களா? ஏன்னா இவனோட ப்ரொடக்ஷனை இன்னமும் இவன் ஹை ஆக்கணும்னா சிட்டிக்கு கண்டிப்பா போகணும். சிட்டில நிறையவே டிமாண்ட் இருக்கும். இவனோட வளர்ச்சி அதுவும் அதிகமாகும். அதனால நீ கவலைப்படாத. ஆல்ரெடி அடுத்த வாரம் வியாபாரி அவர் வந்து இங்க வரப்போறாரு. அதுவும் பேல்டனுக்கு. இவன் தான் அவரு கூட போகலாம். நாங்க எல்லாத்தையும் அரேஞ்ச் பண்ணிட்டோம். இதை கேட்கும் போது அங்க தாக்கமிக்கும் அவ்வளவு சந்தோஷம். உங்க தேங்க்ஸ் நான் உன்ன சொல்றான். சீன்ல அவன் மாத்தாவை பார்த்து இது என்னதுன்னு கேக்குறான. ரேபிட்டோட மீட் தான் அது. அவ கிளீன் பண்ணலான்னு கொண்டு போறா. ஏன்னா அதுல டிசீஸும் பாராசைட்டும் இருக்க வாய்ப்பு இருக்கு. கிளீன் பண்ணா இது ரொம்ப ருசியா இருக்கும். நம்ம அப்படியே விட்டா இது வேஸ்டா போயிடும். இனி ஹீரோவா அவனோட லைட் மேஜிக்கை பயன்படுத்துறானா? அதை பார்த்து அவ ரொம்ப ஷாக் ஆகுறா. லைட் பியூரிஃபிகேஷன் மேஜிக்கை இவன் யூஸ் பண்ணிருக்கான். ஏன்னா இது வந்து ஒரு ரேரான விஷயம். அவளுக்கும் யாருக்கிட்டையும் இந்த மாதிரி ஸ்கில் இருக்காது. தாக்கமி நீ இந்த ஸ்கில்ல அவளுக்கும் யாருக்கிட்டையும் காட்டக்கூடாது. இது ஒரு ரேரான ஸ்கில். இது அவளுக்கும் யாருக்குமே இருக்காது. அதனால தான் சொல்றேன். இதை வந்து நீ மத்தவங்க கிட்ட சொல்லாம இருக்கிறது நல்ல விஷயமா இருக்கும். இதனால சில பல பிரச்சனையும் வரதுக்கு வாய்ப்பு இருக்கு. சீன்ல இவன் வேற இந்த வில்லேஜை விட்டு போக போறான்ல. அதனால இந்த வில்லேஜை இன்னமும் பலப்படுத்தணும்னு சொல்லி வால்ஸ் இந்த மாதிரி நிறைய விஷயத்தை அவன் உருவாக்க ஆரம்பிக்கிறான். இந்த வில்லேஜஸ் அவங்க வந்து நிறைய விஷயத்தை இவனுக்காக பண்ணிருக்காங்க. அதுக்காக ரீபே பண்ற விதமா இப்படி இவன் பண்றான். சீன்ல அந்த வியாபாரியும் இங்க வரான். இவன் கூட தான் நம்ம ஹீரோ போக போறான். ஹீரோ பார்த்தோன்னே அவன் இன்ட்ரோடியூஸ் பண்றான். வியாபாரியோட பேரு பெப்பிகான். என்னோட பேரு தாக்குமி இருமா. ரொம்ப நன்றி எனக்கு கொண்டு போறதுக்கு. இதுக்கப்புறம் அவன் ஒரு போஷனையே தரான். இந்த மாதிரி போஷன் நான் 100 ரூபாய்க்கு வச்சிருக்கேன் உங்களுக்காக. ஏதாச்சும் ஆச்சுன்னா இது நீங்க பயன்படுத்திக்கோங்க. போஷனை பார்த்து அந்த வியாபாரி அவன் ரொம்ப ஆச்சரியமா வரான். அது அவ்வளவு பியூரா இருக்கு. அதை தூக்கி பார்க்கும் போது கேட்கறான். நீ ஏன் உருவாக்குன? இதை நான் தான் உருவாக்குனேன். சொல்லி அங்க ஏகப்பட்ட ஆளுங்க வராங்களா? உடனே அவன் சொல்றான். சரி தாக்குமி நீ போகிறதுக்கு நேரம் ஆகுதுன்னு நினைக்கிறேன். ஏன்னா நீ போகணும்ல. எல்லாருமே குட் பை சொல்ல வராங்க. அங்க சின்ன பொண்ணு சொல்றான். ஆமா மேப்ல எங்க? மேப்ல வந்து தூங்குறான். ஓ அப்படியா?
அந்த சின்ன பொண்ணு கியூட்டா குட் பைன்னு சொல்றா. இவங்க போறதுக்கான நேரமும் அதான். கரெக்ட்டா அங்க ஒரு கோட் மாரி ஏதோ ஒரு விஷயத்தையும் அவங்க தராங்க. நம்ம ஹீரோக்கு நல்லாவே சூட் ஆவுது. அது அவனுக்கு அவ்ளோ புடிச்சிருக்கு. அட தாக்கமி இது உங்களுக்கு வேற லெவல்ல இருக்கு தெரியுமா? அதுல இவனுக்காகவே ஒரு சிம்பிளையும் போட்டுருக்காங்க. இது மேப்பிளோட த்ரெட்ட வச்சு தான் அவங்க உருவாக்கியிருக்காங்க. கவலைப்படாதீங்க. இது வந்து எனக்கு ரொம்ப புடிச்சிருக்கு. நான் இது ஒரு ட்ரெஷரா மாத்தி வைக்க போறேன். அதுக்கப்புறம் அவங்க போக ஆரம்பிக்கிறாங்களா, அங்க எல்லாருமே பாய் சொல்றாங்க. அங்க தாக்கமியும் பாய் சொல்றான். அப்ப போகும்போது எல்லாருமே சொல்றாங்க, "தாக்கமி நீங்க எப்ப வேணாலும் வரலாம். எல்லாருமே உங்களுக்காக வெயிட் பண்ணுவோம்." இப்ப தாக்கமிக்கும் அவ்ளோ சந்தோஷம். தாக்கமிக்கும் அங்க இருக்கிற எல்லாரையுமே அவ்ளோ பிடிச்சிருக்கு. சரி இத பார்த்து அந்த வியாபாரியும் சொல்றான், "பரவாயில்லையே அந்த வில்லேஜ் ஆளுங்களுக்கு உங்கள ரொம்ப பிடிச்சிருக்கு போல." ஹேத்ன்னு ஒரு பெர்சனும் ரொம்ப அழுவுறான். எதிர்பார்க்கல உங்களுக்கு இந்த மாரி ஒரு லவ் இருக்கணும். அட நீ இதுக்கெல்லாமாடா அழுவ? ஒரு ஓல்டு மேன் மாரி. டேய் இவனோட பேரு ஹேத். அதே மாரி அங்க ஒரு வயசானவரு சைலன்ட்டா உட்கார்ந்து இருக்காருல்ல, அவரோட பேரு போகர். இவங்க எல்லாருமே ஒரு சி ரேங்க் அட்வென்ச்சரரா அங்க இவங்க போகும்போதே சொல்றாங்க, "மாஸ்டர் வந்தா நீங்க கவலைப்பட வேணாம். எல்லாருமே சேஃபா தான் இருப்போம். அங்க பார்த்துக்கிறோம்." அங்க ஹேத்தும் கேட்கிறான், "உன்னோட கையில ஒரு பை இருக்கே, அது உனக்கு ரொம்ப முக்கியம் போல. கட்டி போச்சுன்னே நீ இருக்க." "ஆமா, இதுக்குள்ள என்னோட கில்லர் ஸ்பைடர் அவ இருக்கா. அவளோட பேரு மேப்பிள்." இத கேட்டோனே அவங்க ரொம்ப ஷாக் ஆகுறாங்க. ஏன்னா ஸ்பைடர் எல்லாம் இவன் டேம் பண்ணி வச்சிருக்கான். அதுவும் பயங்கரமான ஸ்பைடரு. அத பார்த்தோனே இன்னொருத்தன் பார்க்கணும்னானா, அது மூஞ்சிலே பயங்கரமா தாக்குது. நீ சாதாரணமா அத ஏறப்படக்கூடாது. அது இப்படிதான். உங்க மாரி ஏதாச்சும் ஆபத்துன்னு தோணுச்சுன்னா இந்த மாரி பண்ணும். ஆனா நீங்க கவலைப்பட வேணாம். இது உங்கள எதுவுமே பண்ணாது. அதே மாரி தான் அந்த ஸ்பைடரும் அந்த வயசானவர் கூட அப்படி ஒட்டிக்குது. இந்த சைடு அந்த வியாபாரியும் கேட்கிறாரு, "அம்மா உன்கிட்ட அந்த போஷன் இருக்கா? நான் வந்து அத பார்க்கணும்னு எனக்கு ரொம்ப ஆர்வமா இருக்கு. அதுக்கு பிரச்சனை இல்ல அப்படின்னு சொன்னா உன்கிட்ட இருக்குன்னா நான் அத வாங்கிக்கிறேன்." இப்படி சொல்லும்போதே சடனா வண்டியும் நிக்குது. முன்னாடி ஏதோ ஒரு மாஸ்டரும் வந்திருக்கு போல. அந்த மாஸ்டர்ன்னு பார்த்தா எல்லாமே காப்ளின்ஸ். அங்க இருக்க எல்லா காப்ளின்ஸையும் இந்த சி ரேங்க் ஆளுங்க அந்த ஹேட் மத்தவங்க எல்லாருமே பயங்கரமா போட்டு தள்ளுறாங்க. காப்ளின்ஸ் தாக்கலான்னு போகுமா, அதையும் அம்பு விட்டு அவ தாக்கி மொத்தமா முடிக்கிறான். இதே மாதிரி தான் அவங்களோட ஜர்னி நல்லா போகுது. 3 நாளுக்கு அப்புறம் எப்படியோ ஃபைனலி அந்த சிட்டிக்கும் வராங்க. இத வந்து பார்க்கும்போது எல்லாமே புதுசா இருக்கு. ஃபைனலி அங்க கில்டுக்கும் வராங்க. நம்ம தாக்கமி இந்த சிட்டில வாழணும்னா ஃபர்ஸ்ட் இவன் ரெஜிஸ்டர் ஆகணும். அதே மாதிரி இவனுக்குன்னு ஒரு கார்டும் கிடைக்கும். ஐடென்டிட்டி கார்டு. உங்க ஹான்னு ஒரு பெர்சன சொல்றான். வந்து இங்க இருக்கலாம். லோயஸ்ட் ரேங்க்ல இருந்து ஆரம்பிச்சா அது அவ்வளவு சீக்கிரத்துல எக்ஸ்பைரி ஆகாது. அதனால ஹீரோ ஒத்துக்கிறான். அவனோட பெட்டியும் காட்டானா. இத பார்த்து ஆளு ரொம்ப ஷாக் ஆகுறான். நெக்ஸ்ட் சீன்ல எல்லா போர்ஷனையும் அங்க காட்டானா. அவருக்கும் அது அவ்வளவு பிடிச்சிருக்கு. இவன் உருவாக்குன போர்ஷன் எல்லாமே ஹை குவாலிட்டி போர்ஷனா. இதனால ஒரு போர்ஷனுக்கும் அங்க விலை ரொம்ப அதிகமா இருக்கு. போர்ஷனுக்கு அதிகமா சொல்லும்போது அங்க ஹீரோ ரொம்ப ஷாக் ஆகுறான். இவன் சொல்ற விலை படி பார்த்தா ஒரு 7 மில்லியனுக்கும் மேல நம்ம ஹீரோக்கு காசு கிடைக்கும். இதனால நம்ம ஹீரோ பணக்காரனா மாற முடியும். அதே மாதிரி தாக்குமிக்கு டவுட் இருக்கு. இவரு என்ன தப்பான மோட்டிவ்ல இத பண்றாரா? நான் அதுக்குள்ளேயே பேப்பேக்கும் கேக்குறாரு. அம்மா நீ ஏதாச்சும் பிளான் பண்ணிருக்கியா? நீ ஒரு ப்ரொடியூசரா இங்க இருக்க போறேன்னா உனக்கு ஒரு வீடு தேவைப்படும். அதே மாதிரி உன்னால நிறைய விஷயத்த உருவாக்கவும் முடியும். இதுன்னு கேட்டோனே அவன் வந்து ஒரு மாதிரி ஆகுறான். ஏன்னா அவன் கிட்ட அவ்வளவுலாம் பணம் இல்ல. இது கவலைலாம் பட வேணாம். என்னோட கம்பெனி வழியாவே உனக்கு வீடும் கிடைக்கும். அந்த தாமஸ்ன்னு ஒரு பெர்சன வர வச்சு அவன் வழியா வீட காட்ட வைக்கிறான். இந்த வீடும் அவ்வளவு பெருசா இருக்கு. அந்த மேன்ஷனை பார்த்து தாக்கமி ரொம்ப ஆச்சரியமா வரான். ஏன்னா அது ஒரு மிகப்பெரிய மேன்ஷன். அதே மாதிரி எனக்கு என்ன பயம்னா இதுல வந்து யாருமே சாகல இது வரைக்கும். இது ரொம்ப பெருசா இருக்கு. இதோட ரெண்ட் விலை எவ்வளவுனா ஒரு மாசத்துக்கு ஒரு கோல்டு காயின் 50 சில்வர் காயின் தரணுமா. உங்க பக்கத்திலேயே இன்னொரு ஒரு குட்டி வீடு இருக்கு. இங்க தான் அவங்க ப்ரொடக்ஷனை பண்ண போறாங்களாம். மேப்லுக்கும் இத பார்க்கும்போது அவ்வளவு சந்தோஷமா இருக்கு. சீன்ல அவன் போகும்போது அவனுக்கு ஒரு மாதிரி வாசனை வருமா. அத பத்தி அவன் கேக்குறான். ஓ அந்த நாத்தத்தை பத்தி நீங்க கேக்குறீங்களா? நிக்கிறோம்ல இதுக்கு கீழே தான் பிள்ஸோட கழிவுகள் அது எல்லாமே போகும். பியூரிஃபிகேஷன் டிவைஸ் எதுவும் இல்லையா? எப்பயாச்சும் பெரிய பெரிய பிரீஸ்ட் வருவாங்க. அவங்க தான் இதை பியூரிஃபை பண்ணுவாங்க. அதனால தான் நீங்க இங்க வந்ததுல இருந்தே ஒரு மாதிரி உங்களுக்கு ஸ்மெல் அடிக்குது. நெக்ஸ்ட் சீன்ல அங்க வந்து ஏகப்பட்ட விஷயத்த அவன் உருவாக்குறான். நிறைய பாட்டில்ஸையும் உருவாக்கி இருப்பானா. அவனோட மானா அது வந்து ரொம்ப ட்ரெயின் ஆயிடுச்சு பாவம். அப்புறம் அவன் டாய்லெட்டை பாக்குறான். அந்த டாய்லெட்டையும் ஆளு கஷ்டப்பட்டு உருவாக்கி இருப்பான். இதனால ஆளுக்கு அவ்வளவு சந்தோஷமா இருக்கு. நான் அவனோட பழைய உலகத்துல இதெல்லாம் பார்த்தது. அதுக்கப்புறம் இங்க பாக்குறான் ஆளு. இல்ல யாரோ கத்துற மாதிரி இருக்கு. என்னதுறான்னு பார்த்தா பேப்புக்கு தான். நம்ம பேப்புக்கு அந்த ஸ்பைடர் அப்படியே சுத்து போட்டிருக்கு. மேப்பிள் நீ வந்து என்ன பண்ணிருக்க? இப்படி எல்லாம் நீ பண்ணக்கூடாது. இல்ல மாஸ்டர் நான் வந்து இவங்க கூட விளையாட பார்த்தேன். வந்து பசங்க கூட தான் விளையாடணும். இவரு கூட எல்லாம் விளையாடக்கூடாது. ஆனா அவருக்கும் அது அவ்வளவு சுகமா இருக்கு. இதுல தூங்குறது ரொம்ப நிம்மதியா இருக்கு. நான் மன்னிச்சிருங்க மேப்பிள் இப்படி பண்ணிருக்க கூடாது. பரவாயில்ல இருக்கட்டும். ஏதோ ஒண்ணு ரெஸ்ட் ரூம் யூஸ் பண்ணலாமா? கண்டிப்பா அங்கதான் இருக்கு. ஆனா உள்ள போய் பார்த்து அவரு இன்னமும் ஆச்சரியமா வராது. அந்த ரெஸ்ட் ரூம் அது பார்த்தா வித்தியாசமா இருக்கு. இப்பதான் ஆளே விளக்குறான். அந்த ரெஸ்ட் ரூம் பத்தி சொன்னோனே அவரு இன்னமும் ஆச்சரியமா வராரு. நான் ஒரு இந்த மாதிரி விஷயத்தெல்லாம் பார்த்ததே இல்ல. அதுக்கும் மேல இதை உருவாக்கணும்னா இட் பியூரிஃபிகேஷன் மேஜிக் அது கண்டிப்பா தேவைப்படும். இது உன்கிட்ட இருக்கா என்ன? இருக்கும் பழைய விஷயம் ஞாபகம் வருது. அதாவது இதை சொல்லக்கூடாதுல. இதனால சீக்கிரட்டா வச்சுக்கணும் அப்படின்னு கேக்குறானா. இப்பதான் அவருக்கு ஐடியாவும் வருது. ஏதோ ஒண்ணு உன்னால 50 உருவாக்க முடியுமா? இல்ல 100 ஆச்சு நீ உருவாக்கணும். இல்ல இல்ல என்னால உருவாக்க முடியும். காலம் எனக்கு மெட்டீரியல் அது வந்து நிறையவே தேவைப்படும். தானே நான் வந்து உனக்கு கொடுக்குறேன். அதே மாதிரி ஹெல்ப் பண்றதுக்கு உனக்கு ஆளு தேவைப்படும் நினைக்கிறேன். அதுக்கும் நான் ஏற்பாடு பண்றேன். உன்கிட்ட இருக்கிற திறமைக்கும் உன்கிட்ட இருக்கிற பவருக்கும் கண்டிப்பா இந்த விஷயத்தை பத்தி வெளியில போக கூடாது. ஒரு ஸ்லேவ் கான்ட்ராக்டையும் நான் ரெடி பண்றேன். இது கேட்கும் போது தான் ஆளு ரொம்ப ஆச்சரியமா வரான். இப்பதான் பேப்பக்கே சொல்றாரு. நான் ஏன் அப்படி சொல்றேன்னா வெளியில இந்த விஷயம் எல்லாம் போக கூடாது. நீ உன்னால லைட் பியூரிஃபிகேஷன் மேஜிக்க பயன்படுத்த முடியுது. இப்போ காடே உன்னை சூஸ் பண்ணிருக்காரு. டிவைன் லைட் இந்த ஆப்பிடியூட் இருக்குது. மத்தவங்களுக்கு தெரிய வந்தா ஒரு பிரச்சனையே
அமையும் வாய்ப்பு இருக்கு. ஏன்னா யாரு அந்த அளவுக்கு ஹை லெவலான ஹீலிங் போர்ஷனையும் அதே டைம்ல மொத்த விஷயத்தையும் பண்றாங்கன்னு யாருக்கும் தெரியக்கூடாது. அதனால தான் நான் சொல்றேன், உங்களோட சேஃப்டிக்காக தான் நான் வந்து இந்த ஸ்லேவ் கான்ட்ராக்டே உருவாக்க சொல்றேன். ஆனா ஹீரோக்கு அது வேணாம் அப்படின்னு தான் சொல்றான். நீங்க எப்படி சொல்றீங்க? உங்களுக்கு ஏதாச்சும் பிரச்சனை இருக்காதுல? இல்ல நான் எப்படி உங்களுக்கு சொல்றது? அண்ணே பாத்துக்கிறேன் அந்த விஷயத்த. அது வந்து ஒரு இம்பாசிபிளான விஷயம். இத பத்தி வெளியில மத்தவங்களுக்கு தெரியாத வரைக்கும் இது பிரச்சனையே இல்ல. ஆனா அதுக்குள்ள அவங்க கால்ல இருந்து மெசேஜ் வருது. இவன் குவெஸ்ட கம்ப்ளீட் பண்ணுமா. கொஞ்ச நாளா பிஸியா இருந்தனால இத கவனிக்கல. இப்போ இத இவன் கம்ப்ளீட் பண்ணாதான் அதுக்குன்னு ஒரு டெட்லைன் குடுத்திருக்காங்க. அதுதான் 1 மாசம். இதனால ஆளுக்கு என்ன பண்ணும் தெரியல. இதனால கண்டிப்பா அவனுக்கு உதவி பண்றதுக்கு யாராச்சும் தேவைப்படுவாங்க. கவலைப்படாத என் கூட வா. சீன்ல மியூலனோட கம்பெனிக்கு வராங்க. இங்க தான் உனக்கு ஸ்லேவ் கான்ட்ராக்ட ஈஸியா உருவாக்க முடியுமா? அங்க அவரு போனக்கு அப்புறம் அப்படியே ஆளும் சைடா வருவானா? ஒரு பொண்ண பார்த்து சொல்றா, வீட்டுக்கு போ. ஹீரோ ரொம்ப ஷாக் ஆகுறான். இங்க ஒரு பொண்ண காட்டாங்க. இவ தான் மியூலன் கம்பெனியோட ஓனரா. இந்த வயசானவரும் இப்பதான் வந்த விஷயத்தையே சொல்றாரு. இவரோட பேரு மிஸ்டர் தாக்கமி. இவரு எதுக்கு வந்திருக்காருன்னா, இது கூட கான்டாக்ட் பண்ணலான்னு வந்திருக்காரு. ஆனா என்ன ஒரு விஷயம்னா, கொஞ்சம் தயங்குறாரு அவ்வளவுதான். இது தயக்கமா? அந்த தாக்கமியே இப்பதான் வளர்க்குறான். அவன் பிறந்த அந்த லேண்ட்ல இந்த கான்ட்ராக்ட் ஸ்லேவ் இதெல்லாம் இல்லையா? இல்ல இப்போதான் தாக்கமியே நம்ம கிட்ட சொல்றான். அவ ஏகப்பட்ட விஷயத்தை எனக்கு சொல்லி விளக்குனா. அதுல என்ன விஷயம்னா, ஸ்லேவ்ஸ் அவங்களுக்குன்னு சில பல ரைட்ஸ் இருக்கா. இதுக்கு துணி, ப்ரொடெக்ஷன், ஷெல்டர் எல்லாமே கிடைக்கும். அதே மாதிரி கான்ட்ராக்ட் இன்னாத விஷயத்தெல்லாம் உன்னை வற்புறுத்தி செய்ய வைக்க கூடாதான். அதெல்லாம் தடை செய்யப்பட்டிருக்கான். அதே மாதிரி அவனோட இன்ஃபர்மேஷன் அதை யாருக்குமே அவன் ஷேரும் பண்ணக்கூடாது. நான் யோசிச்சு பார்த்ததை விட இந்த ஸ்லேவ் கான்ட்ராக்ட் இது வந்து கொஞ்சம் டிஃபரெண்டா தான் இருக்கு. இப்பதான் அந்த பொண்ணை எக்ஸ்பிளைன் பண்றா. யாரு வந்து இந்த கடனால ஸ்லேவா மாறி இருக்காங்களோ வந்து கடனை கொடுத்துற வரைக்கும் ஒரு ஸ்கேவா இருப்பாங்க. அதே மாதிரி இந்த ஜெயில இருப்பவங்க வந்து ஒரு நிம்மதியா நான் வாழ்க்கைய வாழணும்னா அவனா இந்த கான்ட்ராக்ட் குள்ள வரணும். அதே மாதிரி பிரிசன் வார்டு அதுல இருக்கவங்களும் ஸ்லேவ் கான்ட்ராக்ட் குள்ள வர முடியும். உங்களால ஓனரோட பர்மிஷன் இல்லாம அந்த கான்ட்ராக்ட் விட்டு போகவும் முடியாது. அதே மாதிரி இன்னமும் சில பல பொம்பளை இருக்கு. அந்த சிறப்பலான இந்த கட்டி அப்பயே ஸ்லேவாவும் வித்து ஒண்ணு இதெல்லாம் காமனான விஷயம். அதான் அந்த வயசானவரே சொல்றாரு, நம்ம தாக்குமிக்கு இந்த வார் டேப்ல இருக்க ஸ்லேவ் தான் வேணுமா? நான் உங்க மாஸ்டரோட பர்மிஷன் இல்லாம ஃப்ரீயாக கூடாது. அந்த மாதிரி ஒரு ஸ்லேவ் தான் எங்களுக்கு தேவை. சரி இது ஓகே தான். ஆனா எதுக்குன்னு தெரிஞ்சுக்கலாமா? இவன் மாஸ்டர் தாக்கமி அவரு கிட்ட ப்ரொடக்ஷன் அந்த ஸ்கில் இருக்கு. இப்போ இதுவே வேற யாராச்சும்டா அது வந்து மிமிக் பண்ண முடியும். அந்த மாதிரி எனக்கு யாருமே தேவையில்லை. சரி தாக்கமி நீங்க வந்து என்ன சொல்றீங்க? உங்களோட ஒப்பீனியனை நீங்க சொல்லுங்க. முக்கியமா சொன்னா எனக்கு கில்டன் எந்த கொஸ்டின் படிக்கும் அதையும் நான் முடிக்கிற மாதிரி இருக்கும். உங்களோட டெய்லி வேலை அதையும் நான் பண்ணும். ஏகப்பட்ட விஷயத்தையும் உருவாக்கலாம். அதுக்கும் மேல ஏகப்பட்ட திறமையும் எனக்கு இருக்கு. அதனால எனக்கு வந்து எப்படிப்பட்ட வேணும்னா இந்த மேன்ஷன் அதை பாத்துக்கிற மாதிரியும் போற இடம் அதுவும் கொஞ்சம் டேஞ்சரா இருப்போம். அந்த எனக்கு உதவி பண்ற மாதிரி இருக்கணும். சிம்பிளா சொன்னா எனக்கு பாடி கெட் பண்ற மாதிரி அதே மாதிரி இந்த மேன்ஷனோட வீட்டு வேலை அதையும் பாத்துக்கணும். இதெல்லாம் கேட்கும் போது இப்பதான் அந்த பொண்ணுக்கே புரியுது. ஓ நீ சொல்றதை வச்சு பார்த்தா அந்த வீட்டு வேலையும் பாத்துக்கணும், மேன்ஷனையும் பாத்துக்கணும், உனக்கு பாடி கார்டு வேலையும் பண்ணும். அதுதானே அப்பதான் உனக்கு 2 ஸ்கில் தேவைப்படுவான்னு நினைக்கிறேன். மாரியா இந்த பொண்ணு இவளும் ஒரு ஸ்லேவ் தான். ஒரு சின்ன பொண்ணா இருக்கும் போது இந்த கடக்கல் கும்பல் ஒண்ணு இந்த பொண்ணு தூக்கலன்னு அதுக்கப்புறத்துல இருந்தே ஒரு ஸ்லேவா தான் இருக்கா. இவளுக்குன்னு இப்போ ஃபேமிலி எதுவும் இல்ல. அந்த யூமா கிட்ட அந்த பொண்ணு இப்பதான் என்ன விஷயத்தையும் சொல்றா. இவளுக்கு வீட்டு வேலை என்கிட்ட பாத்துக்குது, இந்த கேக்கே பண்றது இந்த மாதிரி விஷயம் நான் நல்லாவே வரும். இப்ப படிக்க வரும், எழுதவும் வரும். என்ன விஷயமும் இவளுக்கு தெரியும். இருமாவும் சொல்றான். அவன் பெட்ரூம், கிச்சனு இந்த மாதிரி பெரிய பெரிய விஷயம் எல்லாம் இருக்கு. இந்த மாதிரி ரூம்ஸ் நீ வந்து ஹேண்டில் பண்ற மாதிரி இருக்கும். அப்படியா? அப்பனா எனக்கு பிரச்சனை என்ன? நான் வந்து எல்லாத்தையுமே பாக்குறேன். எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஏன்னா உன்ன மாதிரி ஒரு அழகான பொண்ணு கணிப்பான்னு நான் எதிர்பார்க்கல. இது கேட்டோன்னே வந்து ஒரு மாதிரி வித்தியாசமா யோசிக்கிறான். என்ன நினைக்கிற மாதிரி நான் உன்னை அந்த மாதிரி வேற என்ன பண்ண மாட்டேன். என்ன வேணும்? அதுவும் எனக்கு புரியல. அதாவது பக்கத்துல தூங்குறது மொத்த விஷயம் அதெல்லாம் இல்ல. இல்ல இல்ல நீ வந்து நினைக்கிற மாதிரி எல்லாம் இல்ல. இல்ல நான் வந்து வெறுமா வீட்டு வேலையை தான் பண்றேன். ஓகேவா? ஓகே தான். ஆனா அவளுக்கு இன்னமும் ஒரு மாதிரி வெக்க அதாவது நீங்க தோட போறவனா இவ கூட நான் கான்டாக்ட் உங்களுக்கு ரெடி பண்ணிடுறேன் தாக்கமி. இப்போதைக்கு இன்னொரு ஒரு வாஸ்ட் லீவ் எனக்கு இப்ப இல்ல. சீக்கிரத்துல யாராச்சும் குறைச்சா கண்டிப்பா நாம சொல்றோம். நீங்க வந்து சோஃபியா அவனை பத்தி நீங்க சொன்னவே இல்லையே. வாய மூடியா அவளை பத்தி நீ சொல்லாம இருக்கதே நல்ல விஷயமா இருக்கும். அவ இந்த மாதிரி இருக்கிற நீ வாய நுழைக்காத. முக்கியமா போய் எல்லாத்தையுமே ரெடி பண்ண. அந்த பொண்ணை பத்தி கேட்கணும் தாக்கமிக்கு இன்னமும் கியூரியஸ் ஆடுது. ஆனா அவனால கேட்க முடியல. அந்த பொண்ணும் போகும்போதே சொல்றேன். நீங்க வந்து தவறப்படாதீங்க. உங்களோட கிரைபீரியா அது வந்து ஃபுல்ஃபில் ஆகிற மாதிரி இருந்தா கண்டிப்பா நான் வேற ஒருத்தங்கள சொல்றோம். சோஃபியா அந்த பொண்ணுக்கு வந்து ஒரு பிரச்சனை இருக்கு. தலோ ஹீரோ அங்க மீட் பண்ணுன்னு சொல்றானா ஏன்னா உன்னோட இன்ஸ்டிங்ஸும் பொண்ணோட எக்ஸ்பிரஷன் அதனால நம்ம ட்ரை பண்ணி பார்க்கலாம்னு சொல்லி அனுப்புறான். பொண்ணு வந்து 50 வருஷத்துக்கு முன்னாடி இந்த ராஜ்யத்துக்கு இடையில இவளை நான் கண்டுபிடிச்சோம். ஆனா இவளுக்குன்னு சில பல குறைவு இருக்கா. அதனாலேயே யாரு கூடயே இவளால கான்டாக்ட் உருவாக்க முடியல. விஷயம்னா இவனோட ரைட் இருக்கா தாண்ட இங்க ஒரு பயங்கரமான ஸ்கேர் இருக்கும். இதே மாதிரி இவளோட ரைட்டுக்கு ஐயோ லெஃப்ட் காலையோ சரியா மூவ் பண்ண முடியாது. அதனாலேயே பீலி பண்ற வேலையை இவளால சரியா பண்ண முடியாது. மேல
இவளுக்குன்னு இருக்கிற அந்த எலிமெண்டல் மேஜிக்கும், ஸ்பீக் மேஜிக்கும் இவளுக்கு சீல் ஆயிருக்கு. அப்புறம் பார்த்தீங்கன்னா, இவளுக்கு இது ஒரு கஷ்டமா தான். அப்ப அதனாலே யாருமே இவள கொண்டும் போகல. அதே மாரி காம்பேக்ட்க்குலாம் இவ ஒத்து வர மாட்டா. ஹீரோ வந்து கொஞ்சம் பேசி பார்க்கணும்னு சொல்றானா, மியூடன் அங்கலேருந்து அப்படியே போறான்னு. இப்பலாம் ஹீரோவே சொல்றான். ஹீரோட பேரு தாத்துமி. அவங்க வேற எல்லாத்தையும் சொன்னாங்களே, நான் வந்து எந்த விதத்திலயும் உங்களுக்கு பயன்பட மாட்டேன். ஹீரோ அப்படியே கிட்ட வந்து முகத்த பொச்சு பீக்கிங் ஸ்கில்ல ஆக்டிவேட் பண்றானா. பொண்ணோட ஸ்கில் எல்லாமே வேற லெவல்ல இருக்கு. அவகிட்ட ஃபைட்டிங் ஸ்கில்லும் இருக்கு. நான் அவரோட கால கை தான் கொஞ்சம் ஒழுங்கா இல்ல. அத ஒண்டி சரி பண்ணிட்டா அவ்வளவுதான். அவனால நெறைய விஷயம் பண்ண முடியும். மியூல நான் வந்து கேட்கிறேன். ஆமா என்ன விஷயம் பண்ணீங்க? என்ன யோசிச்சேன்னா, இந்த பொண்ண என் கூட கான்டாக்ட் பண்ணிக்கலாம்னு யோசிக்கிறேன். நீ என்ன சொல்ற? நான் சொல்லியும் நீ என்ன பண்ண போற? ஆமா நான் ஏன் பண்ண போறேன்னா, என்னால அந்த பொண்ண பாத்த முடியும். நான் அந்த லெவல்ல இருக்கேன். ஓ அப்படியா? 50 வருஷமா நான் கஷ்டப்பட்டேனக்கா. உனமான சந்தோஷம் நான் உன்னை நம்புறேன் தாக்கமி. இவ உங்க கூடயே போகட்டும். அவளுக்கு அது அவளுக்கும் பிடிக்கல. இருந்தாலும் அவ ஒத்துதா. இந்த சைடு அந்த மாதிரி அவ வந்து தேங்க்ஸ் சொல்றா. ரொம்ப தேங்க்ஸ். நீங்க வந்து சோஃபியாவை என் கூடயே கொண்டு வந்துட்டீங்க. அதுக்கப்புறம் மியூ நான் அந்த கான்டாக்ட் போடுறேன்னு. இப்ப நான் பண்ற மேட்ச் பின்னால நீங்க 2 பேரும் நம்ம தாத்தமிக்கு ஒரு ஸ்லேவா இருக்க போறீங்க. இதுக்கப்புறம் அவங்க வந்து ஃபைனலி அவங்களோட வீட்டுக்கு போறாங்களா, அந்த மேப்ல அப்படி ஒதுக்குது. மேப்ல பார்த்தா அவங்க ரொம்ப பயந்து போறாங்க. அது வந்து ஒரு விஷம் உள்ள சின்னரி தானே. நீ நினைக்கிற மாதிரி இல்ல. இது என்னோட பெட் தான். அது இந்த மாதிரி ஒரு ஸ்பைகர் உன்னோட பெட்டா. மேப்ல நீ இவங்க 2 பேரும் ஏதோ பண்ணக்கூடாது. இவங்க நம்பாலனதா. அதுக்கப்புறம் அவங்க உள்ள போறாங்களா, அதை பார்த்தாவா அவ்வளவு ஆச்சரியம் போதா. என்ன ரூமுமே அவ்வளவு பெருசா இருக்கு. அந்த தாக்கமிய சொல்றான். உங்களுக்கு பக்கத்திலேயே ஒரு ரூம் இருக்கு. அந்த நீங்க தங்கிக்கலாம். இது இவனுக்குன்னு தனியா ரூமா? ஆமா உங்களுக்குன்னு தனியா இருக்கு. ஏன்னா இது ஒரு மிகப்பெரிய மேன்ஷன். இந்த ரூம்ல வேணாலும் நீங்க தங்கலாம். அதே மாதிரி பொரியலுக்குன்னு ஒரு இடம் இருக்கு. அந்த நீங்க போய் குளிக்கலாம். அப்படியா? அப்பனா நீங்க ஏன் ஃபர்ஸ்ட் குளிக்கலாம்ல? இல்ல அது வந்து எப்படி பார்த்தாலும் மேஜிக் யூஸால டீன் ஆயிரும். சோ அதனால யாரு குளிச்சா என்ன எல்லாமே ஒண்ணுதான். இல்ல அவங்க போய் குளிக்காங்களா, அது வந்து அந்த மரியாக்கு அவ்வளவு பிடிச்சிருக்கு. இது வந்து ரொம்ப லக்ஸூரியஸா இருக்கு. அதே மாதிரி இது உண்மையிலே நல்லா இருக்கு. வந்து யோசிச்சு கூட பார்க்கல மியூடன் உங்களை அனுப்புவாங்கன்னு. யாரு எவ்வளவு காசு கொடுத்து உன்னை வாங்க ட்ரை பண்ணாலும் யாருக்குமே அவ அனுப்ப மாட்டாங்க. ஆனா இவரை நம்பி இவங்க அனுப்பியதானே. அப்ப ஏதோ ஒரு விஷயம் இருக்கு. வாங்க சோஃபியா கம்முண்டா இருக்கா. ஆமா என்ன ஆச்சு? போட் பண்ணி எனக்கு சரியா தெரியல. அந்த கான்டாக்ட்ல பத்தின இன்ஃபர்மேஷன் அவளுக்கும் பிளாண்டடா இருந்தது. ஆனா இன்னமும் சரியா சொல்ல முடியல. அவளுக்குள்ள என்ன ஓடி இருக்குன்னு. சோ அதனால அவளுக்கும் விஷயங்களை ஷேர் பண்ணது. ஆனா அவ சொல்றா நீங்க நினைக்கிற மாதிரி இல்ல. ஒரு உண்மையிலேயே கிளைண்டா தான் இருக்காரு. நெக்ஸ்ட் சீன்ல அங்க சாப்பாடையும் ரெடி பண்ணி வச்சிருக்கனா. இதை பார்த்து அவர் ரொம்ப கஷ்டப்படுறான். தாலியா நான் தான் பண்ணும். அதுக்குள்ள நீங்க பண்ணிட்டீங்க. என்னோட ஜாப் வந்து என்ன ஆகும்? அவர் டேலண்ட்டை பிளேன் பண்றதும் இன்னும் அதுக்கும் தீ நேரத்தை விஷயத்தை தான் பண்ற மாதிரி இருக்கும். என்ன கரியா இருக்கு பிளேஜா அப்படின்னா இன்னைக்கு வந்து உன்னோட ஃபர்ஸ்ட் டே. அதனால நம்ம ஒன்னா உட்காந்து சாப்பிடலாமே அப்படின்னு சொல்லி தானே இப்படி பண்ணேன். சரி என்ன வந்து ஒத்துக்கல. நாளை இருந்து நான் தான் நிறைய பண்ணுவேன். தாக்கமிய சொல்றான். அதே மாதிரி நம்ம எல்லாருமே ஒன்னா உட்காந்து சாப்பிடலாம். எனக்கு பிரச்சனை இல்லை. இல்ல மாஸ்டர்னு கூப்பிடுறீங்க. என்ன பேர் வச்சு கூப்பிடுங்க. இதுக்கப்புறம் தாக்கமே அந்த வயசானவர் கிட்ட இருந்து ஒரு விஷயத்தையே வாங்குறான். நெக்ஸ்ட் இந்த போற வழியிலேயே ஒரு சர்ச் பாக்குறான். அந்த சர்ச்சுக்குள்ள அந்த காட் தரக்கான்னு ஒரு பிளெஸிங் எனக்கு கொடுத்ததுக்கு ரொம்ப நன்றி. அதே மாதிரி சிடோனியா கிங்டம் டெக்ல ஓனியம் பேச அவங்க தான் இந்த ரிலிஜன் என்ன பண்றது பண்ணாம நான் கேள்விப்பட்டேன். இதுக்கு நீங்க இதை மோசமா பேசுறீங்க. ஆனா அப்படியே கண்ணை வந்து பாப்பானா அவன் பார்த்தா அந்த உலகத்துல இருக்கான். இந்த தாக்கமே ரொம்ப ஷேட் ஆயிட்டியா. நீ வந்து உன்னோட பேரை ஆஃபர் பண்ண அதுக்காக நானும் உன்னை இங்கே போட்டு வந்துட்டேன். வந்து கேட்ட கொஸ்டினுக்கு நான் பதில நான் உங்களுக்கு குயிக்கா கொடுக்குறேன். இப்பதான் அந்த தாக்கமிய சொல்றான். என்ன விஷயம்னா இந்த சர்ச்சுக்கும் இந்த டிவைன் லைட்டுக்கும் எந்த விதமான சம்பந்தமோ என்ன. இந்த டிவைன் லைட் அது வந்து காட் எக்ஸிஸ்ட் ஆகுறதுக்கு முன்னாடி உருவாச்சுட்டாங்க. அதுக்கப்புறம் தான் இந்த சர்ச் ஆஃப் டிவைன் லைட் அது வேண்ட விருப்பா இல்ல பண்ண ஆரம்பிச்சாங்க. இதனாலேயே அவங்க சர்ச் ஆஃப் கிரியேஷனை எதிர்க்கோ ஸ்டார்ட் பண்ணாங்க. அதனால தான் அந்த மேல இருக்கிற சின்ன சின்ன பிரச்சனைக்கெல்லாம் இவங்க தலையிட வரவே இல்லை. இப்படி இவங்க உண்ண வராம இருந்ததான் தான் சிடோனியால இந்த சம்மனிங் ஸ்பெல் அதை வந்து ஆக்டிவேட் பண்ண முடியுது. அதனால தான் இந்த மாதிரி தாக்கி பே பண்ணாத சில பல ஆளுங்க நம்மளும் இந்த உலகத்துக்கு வந்துட்டாங்க. இதே மாதிரி என்னோட சூப்பர் பிளெஸிங்கையும் நான் அதனால தான் உனக்கு கொடுத்தேன். ஆனா இன்னமும் ஒரு விஷயத்த நான் சொல்ல வந்துட்டேன். இத்தனை பேரை மீட் பண்ணியும் அவளுக்கு எவ்வளவு உன்னோட பிளெஸிங் அப்படி கம்மியா போகும். அதாவது சிம்பிளா சொன்னா நீ மொத்தம் மீட் பண்ணி உன்னோட உலகத்தை நீ பெரிய சட்டத்தை பண்ணும்போது பிளெஸிங் கொஞ்சம் கொஞ்சமா கம்மியாக ஆரம்பிக்கும். ஒரு டோட்டோரியல் எப்படி முடிக்கிறோம் அந்த மாதிரி தான். அதுக்கப்புறம் நீ உன்னையும் அறியாம தப்பான ஆளுங்களை சந்திக்கிற மாதிரி இருக்கும். இப்பதான் உனக்கு புரியுது. இது வரைக்கும் சந்திச்ச ஆளுங்க அவங்க வந்து இதுக்கு ரொம்ப நல்லவங்களா இருந்தாங்கன்னா ஹீரோ கிட்ட பிளெஸிங் இருக்கு. அதனால தான் இதனால அந்த ஹீரோக்கும் எல்லா விஷயமும் புரியுது. இதுக்கப்புறம் அவங்க இன்னொரு திசையில ஒரு பர்சனும் அந்த 3 ஹீரோஸை பத்தி கேட்கிறான். 3 ஹீரோஸ் அவங்க வந்து ஸ்டார்டிங்ல ஒரு மாதிரி குழப்பத்தில் என்னன்னு லேடி எலிசபெத் அவங்க சொன்னனால இப்போதான் அவங்க கொஞ்சம் கொஞ்சமா பாதிக்கு வராங்க. இந்த சைடு அவங்க 3 பேரும் ட்ரைனிங் பண்ணானே ஏன் மட்டும் அந்த பர்சனால சரியா அதை பண்ண முடியலையா. புரிய அவனுக்கு பல விஷயம் என்ன பார்த்து அதே விஷயத்துல இப்படிதான் அவன் ஜெயிக்கணும்னு ரொம்ப ஆர்வமா இருப்பானா. இதெல்லாம் யோசிச்சு பார்த்துட்டு இங்க திரும்பவும் ஆரம்பிக்கிறான். பார்த்துன்னு இருக்க அக்கா நீ ஒரு பொண்ணுக்கு அது சுத்தமா பிடிக்கல. ஏன்னா வயலன்ஸ் அது வந்து அவனுக்கு பிடிக்காதான். நீ வந்து அப்படி நான் சொல்லக்கூடாது. ஏன்னா இது ஒரு இடம் உங்களுக்கு ஸ்ட்ரென்த்தே கிடைக்கும். அதாவது இந்த உலகத்தை காப்பாத்திட்டு இருக்கு. நான் இந்த இன்னொருத்தனும் சொல்றேன் நீ வந்து கவலைப்படாத. நான் அதை அவனை ப்ரொடெக்ட் பண்றதுக்கு அப்புறம் அந்த தாக்கிமி வரும்போது ஸ்பைடர் அப்படி தண்ணி விட்டா இது நான் அப்படியே இருக்கேன். தாக்கமி உங்களுக்கு வந்து எதுவுமே ஆகல. தாக்கமி உன்னோட ஐட்டம் பாக்ஸ் வச்சு அதை அப்படியே மாறியமா வைக்கா. இதை பார்க்கும்போது தான் அந்த பொண்ணுக்கு இன்னமும் டவுட் அதிகமாவது. ஒரு விஷயத்த அவ எங்கேயோ பார்க்க மாதிரி இருப்போம். ஏன்னாமே டின்னரை நான் இல்லாம பண்ணினேன். நான் வரதுக்கு கொஞ்சம் லேட் ஆகும். சரி அவன் என்ன பண்றான்னு அவ பார்க்க போறாளா. ஆனா அவன் பண்ற விஷயத்த பார்த்து அவ ரொம்ப பயந்து போறா. நான் கையை விட்டுட்டு பயங்கரமா அவனுக்கு ஒலிக்குது. அப்படியே அவன் ஹீ பண்ணிக்கிறான். இது வந்து
மரியாக்கு ரொம்ப கொடூரமா இருக்கும். கேட்டோனே சோஃபியாக்கு எதுவுமே புரியல. அப்படியே அவ குதிச்சு கேட்கிறா, "அம்மா நீ வந்து மரியா கூட என்ன பண்ண போற?" ஆனா அவ ஒரு கட்டத்துல அப்படியே மயங்கி போயிடா. இப்பதான் இந்த தாக்கமிக்க புரியுது. சோஃபியா ரொம்ப களைச்சு போயிட்டா. அதுக்கு காரணமும் அந்த கர்ஸ்ட் தான். நான் தான் இவ டயர்டாயிடான்னு நினைக்கிறேன். இத அப்புறம் அந்த கொண்டு போய் எக்ஸ்ட்ரா ஹீல்ல பண்றானா. இதனால அவளோட காது அப்படி சரியாவுது. கவலைப்படாத மரியா, இவ பழையபடி மாறிடுவா. போய் இதுக்கு முன்னாடி எப்படி சண்டை போட்டானோ அதே மாதிரி இவள திரும்ப சண்டை போட முடியும். கொஞ்ச நாள் கழிச்சு அவ இளநோனே அந்த சந்தோஷமாவ சொல்றா, நீ வந்து எப்படி ஃபீல் பண்ற? நீ எனக்கு தெரியல, நான் லைட்டா ஃபீல் பண்றேன். இந்த மாதிரி நான் எப்படி இங்க வந்தேன்? தாக்கம் இதை உன்னை கொண்டு வந்தா புரியா? அவனை நம்பாத, அவன் வந்து ரொம்ப மோசமானவன். நீ நினைக்க மாதிரில. அவன் நம்ம நினைச்சதை விட ரொம்ப நல்லவன் நடத்தான். மிரல்ல அவரோட காது கட்டுறலா. இப்பதான் அவளுக்கு எல்லா விஷயமும் புரியுது. அந்த கசன் இருந்து இவ எப்படியோ வெளியில வந்துட்டான். இந்த மரியா சொன்னனால அந்த தேங்க்ஸ் சொன்னனோரா இப்பதான் தாக்கமி கிட்ட அவ என்ன விஷயத்தையும் சொல்றா. இதே வந்து என்கிட்ட சொன்னா நான் வந்து அதுக்கு தேங்க்ஸ் சொன்னேன். தாக்கமியே இப்பதான் சொல்றான். அந்த பெப்பர் கொல்லியா கிடைச்ச அந்த ஃப்ரைஸ் நான் சொன்ன ஹெப் அதை வச்சுதான் நான் வந்து உன்னை ஹீ பண்றதுக்கான மேஜிக் கண்டுபிடிச்சேன். கொஞ்சம் அது அவளுக்கு எனஃபா இல்ல. திரும்ப ட்ரை பண்ணும்போது எனக்கு வந்து அந்த எக்ஸ்ட்ரா ஹீல் இது வந்து என்னால பண்ண முடிஞ்சது. அதை வச்சுதான் நான் உன்னை ஹீலும் பண்ணேன். நீங்க சொன்னீங்களே மரியாக்கு இது ரொம்ப கஷ்டமா இருந்திருக்கும்னு. அது வந்து என்னது? அது என்னன்னா மரியாதை இதை வந்து கொண்டு வந்தா. அதுவும் தூக்கி போடப்பட்ட இந்த குப்பையில இருந்தோ மத்த விஷயத்துல இருந்தோ தான் அது அவ்வளவு பாய்சனஸா இருக்குன்னா எதுக்கு நீங்க இந்த விஷயத்த பண்ணீங்க? எல்லாமே உங்களை பாத்துக்கணும் அப்படின்னு சொல்லிதான். கேட்டோன்னே அவ இன்னும் ஆச்சரியமா வரா. என்ன நான் வந்து ஏதாச்சும் தப்பா சொல்லிட்டேன்னா என்ன மன்னிச்சிருங்க. இல்ல நான் வந்து சோஃபியா, நான் இனிமேலும் என்னோட லைஃப் லாங் முழுக்க உங்களுக்கு லாயலிட்டியோட இருக்க போறேன். இந்த ஹீரோக்கும் ஹாப்பியா இருக்கா? அப்படி அவன் வெல்கம் பண்றான். ஹீரோ இந்த உலகத்துல அல்கெமிய பத்தி 4 புக் தான் இருக்குன்னு சொல்றான். ஏன்னா இந்த உலகத்துல ஏர்லி ஸ்டேஜ்ல இருக்கும் போதே அல்கெமி அது வந்து அழிஞ்சு போயிடுச்சு. பட் என்ன காரணமா இருப்போம்னா என்ன வார்த்தைகளும் ஏன்ஷியன்ல இருப்போம். அதனால தான் அது அழிஞ்சு போச்சு. ஆனா இதுவே நான் இந்த உலகத்துக்கு வரும்போது எல்லா லாங்குவேஜையும் என்னால படிக்க முடிஞ்சது. அதனால இந்த ஏன்ஷியன் வார்த்தை அதெல்லாம் எனக்கு எதுவுமே இல்ல. எல்லாமே காடஸோட பிளெஸிங்கால தான். அதனால தான் எனக்கு ஈஸியா இருப்போ. இதுக்கப்புறம் வந்து பார்க்க அங்க ஒரு ஷோ நடக்குமா மேப்லும் அந்த சின்ன பொண்ணை பார்த்து அவ்வளவு சந்தோஷமா விடான்னு அப்புறம் ஏழு பார்த்து டாய்லெட்டை உருவாப்புறான்னு இதனால நம்ம ஹீரோக்கு அந்த பிளேட்டும் குறைக்குது. அந்த ஹீரோவை சொல்றேன் இப்ப என்னால கொஞ்சம் நிம்மதியா இருக்க முடியும்னு நினைக்கிறேன். ஆமா மாஸ்டர் நீங்க வந்து பிரேக் எடுக்க போறீங்களா? அப்பனா வேற ஏதாச்சும் உருவாக்க போறீங்களா என்ன? அப்படின்னா ஒன்னும் இல்ல, நான் வந்து ஒரு விஷயத்தை தேடி போகலான்னு இருக்கேன். அதாவது ஒரு ஜேர்னிக்கு இந்த போனா என்னால நிறைய விஷயத்த பார்க்க முடியும், நிறைய விஷயத்த கண்டுபிடிக்க முடியும். இது கேட்க அந்த சோஃபியாவும் கேட்கிறேன், என்னது ஜேர்னியா? ஆமா அதுல நீயும் என் கூட வரப்போற, நீயும் எனக்கு பாடி கேட இருக்க போற. அதனால நீ தான் இங்க இருந்து இந்த மேட்ச் நான் பாத்துக்கிற மாதிரி இருக்கும். மேப்லும் கேக்குது மாஸ்டர் நானு வந்து என்னோட பெக்ட் மேப்பிள், அதனால நீயும் கண்டிப்பா வருவேன். அந்த பொருளுக்கு ரொம்ப ஆர்வமா இருக்கு. அவன் கேக்குறான் ஏன் நான் வந்து உங்க கூட வரக்கூடாதா? ஆனா அப்படி நான் கேட்டா அது தப்பாயிடும், அது ரொம்ப நாய்ஸியா தெரியும். இந்த அளவு நான் அப்படி யோசிச்சேன். ஆனா இது வந்து ரொம்ப டேஞ்சரா அமைய வாய்ப்பு இருக்கு. நான் அவன் என் கூட வரானா அவ பாடி கேட் வேலையை பாப்பா, நீ வந்து விபி வேலையை பாக்குறது ஒரு நல்ல விஷயமா இருக்கும். எத்தனையோ அப்படியே அணு ஆரம்பிச்சுதான் மாஸ்டர். அப்போ நீங்க என்ன ஒரு டாய்லெட் மாதிரி தானே பாக்குறீங்க? ஒரு டெசர்ட் அப்பலன் பண்ண எப்படி இருக்கும்? அந்த மாதிரி ஒரு டாய்லெட்டுக்கோ கீழே இருக்கனா இவ எதுக்கு இந்த மாதிரி ஒரு விஷயத்த கூட கம்பேர் பண்ற இவள? ஒரு கட்டத்துல அவளுக்கும் புரியுது அவளை தனியா விட்டு போறது சரியா இருக்காதா. இதுல நான் அப்படி புரிச்சு யோசிக்கிறானா இந்த ஸ்டாச்சா பார்க்கும்போது இவக்கு இப்பயும் அவங்க பேட்டில் பண்றதுக்கான என்ன எபிலிட்டி இருக்கு, இவளுக்கு மேடுக்கான காம்பேட் ஸ்கில் அது எல்லாமே இருக்கா? சோ இதனால அவன் கேட்கிறான், அம்மா நீ வரதுக்கு ஒத்துக்கா? ஓகே தான். சோஃபியாவோ ஒத்துக்க, எல்லாருமே அங்க ஒத்துக்காங்க. அப்புறம் அந்த போறதுக்கு வெப்பன் தாப்படுறா. அதனால ஹீரோ வந்து வெப்பனை கேட்கிறான், உங்களுக்கு என்ன மாதிரி வெப்பன் வேணும்? இப்ப ரெண்டு மீட்டருக்குள்ள ஏதாச்சும் ஸ்பியர் அந்த மாதிரி ஏதாச்சும் வெப்பன் இருந்தா ஓகேன்னு சொல்றா. மாதிரி அத்தாவ சொல்லி தரானா, அதாவது இப்படி சண்டை போடுறது இப்படி நம்ம தாக்குதுன்னு. அந்த தாக்கமே கேட்கிறான், ஆமா உனக்கு வந்து எந்த மாதிரி வெப்பன் தாப்படுறோம்? ரொம்ப சின்ன பிளேட வச்சுதான் மியூலின் கம்பெனில பிளேனிங் எடுத்திருப்பா. அதனால அந்த மாதிரி பிளேட தான் அவ கேட்கிறான். அந்த சோஃபியாவும் சொல்றான், அதை வச்சு தாக்குறது ரொம்ப கஷ்டமான விஷயமா இருக்கும். இருந்தாலும் பரவாயில்ல, ஸ்பியரை எப்படி ஹேண்டில் பண்ணணும்னு நான் உனக்கு சொல்லித்தரேன். இதுல அப்புறம் அவன் பிளேட உருவாக்க ஆரம்பிக்க. ஆனா இந்த உலகத்துல அந்த மெக்கனை வச்சு உருவாக்குனா அது வந்து அவருக்கு தாக்கு பிடிக்காது. அதனால அவன் இன்னும் ஹார்டான மெக்கனை வச்சு அவன் உருவாக்கத்தை பண்றா. இதை அவங்க தேனி பண்ணாங்க. இதே மாதிரி அந்த பிளேடம் உருவாகுது. அதுல விங்ஸோட சிம்பிள் இருக்குது நம்ம சோஃபியாத்தா, இன்னும் ஃபிளேமோட சிம்பிள் இருக்குது நம்ம மரியாதா. இதை பார்க்கும்போது அவனுக்கு வந்து ரொம்ப ஒரு மாறி ஃபீல் ஆகுது. ஊட்டியோண்டு இருக்க அந்த ரத்தமே அந்த எத்தனை இருப்பாதா, அதெல்லாம் பார்த்து இவன் ஒரு மாறியாளரான். இதே விஷயம் மரியாக்கு ஒரு மாதிரி ஃபீல் ஆகுது. ஆமா என்னாச்சு மரியா? அது ஒன்னும் இல்ல, இதோ ஒண்ணு என்னோட தோடைய அந்த ஃபீலான மாதிரி இருக்கு. இதுக்கப்புறம் அவங்க வந்து அவங்களுக்கு ஆர்மல வந்து தேவைப்படுமா, அதுக்காக அவனு வந்து யோசிக்க, அதுக்கு நான் அவங்களை கூப்பிட முடியாதுன்னு. அதனால அவனுக்கு ஒரு ஐடியாவும் வந்து அவங்களுக்கு மாதிரி இருக்க பொம்மைக்கு நான் சமன் பண்றான். அது இன்னும் திசை போலியா, இதனால அந்த ஒரு மாறியாளரா அப்புறம் வந்து கேக்குதா, இதனால அவனுக்கு என்ன சம்மன் தெரியல. அப்படி அவன் மழுப்ப ஆரம்பிக்கிறான். மாதிரி நார்மலா தான் உருவாக்க ட்ரை பண்றேன், வேற எதுவும் இல்ல. மேப்ல ஒத்துக்குது. இதே மாதிரி பல நாள் போனதுக்கு அப்புறம் அவங்களுக்கு ரொம்ப பர்ஃபெக்டா இருக்கிற மாதிரி ஒரு ஆர்மலையை அவன் உருவாக்குறான். அதை அவங்க போட்டு பார்க்க, அது பார்த்தா அவங்களுக்கு அவ்வளவு அருமையா இருக்கு. இப்படி உங்களுக்கு ஃபீல் ஆகுது இது பர்ஃபெக்டா இருக்கா? இது வந்து ரொம்ப பர்ஃபெக்டா இருக்கு. அதாவது இது எனக்கு ரொம்ப ஃபிட்டிங்கா இருக்கு. ஆமா எனக்குன்னே தச்ச மாதிரி இருக்கு. எப்படி? அதுவா மாஸ்டர் வந்து ஒரு டாலு. ஏய் நீ வந்து என்ன சொல்ற? அது வந்து இது உலகத்தை அதெல்லாம் தனக்காதீங்க. அதாவது மேப்பிளோட ஒரு ஸ்கில் அதை வச்சுதான் நான் இதை உருவாக்குனேன். இந்த விஷயம் உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. அந்த சோடையும் காட்டலனா பொதுவா சும்மா பர்ஃபெக்டா இருக்கு. அதே மாதிரி அந்த பொட்டி கத்தி அந்த
வந்தான். இதுல அப்புறம் அவன் ஒரு 3 ரிங் குடுக்குறான். அது ஃபுல்லாவே மானாவால நிறைஞ்சிருக்கான். இத பயன்படுத்தும்போது அவங்களோட மேஜிக் மேல நல்ல ஃபோக்கஸ் செலுத்த முடியுமா? இதுக்கப்புறம் அவங்க ஃபைனலி அந்த கில்டுக்கும் போய் ரெஜிஸ்டர் பண்றாங்க. இப்போ இவங்களோட ரேங்க் அது வந்து 8ல இருக்கு. ரெஜிஸ்டர் பண்ணனால இவங்க வந்து இப்போ கொஸ்டியா இருக்கிற மாரி இருக்கு. இவங்களால இப்போ கொஸ்டியும் ஜில எச் அந்த மாரி கொஸ்டி தான் இருக்க முடியும். பின்னாடி சோஃபியாவும் கேட்கிறா, ஆமா இந்த மாரி கொஸ்டி எடுத்தா நம்மளால அவளுக்கு எம் பண்ண முடியாது. ஒன்னும் ரேங்க் ஏத்தவல்ல அதனால நீங்க கவலைப்பட வேணாம். அதுக்குள்ளேயே 4, 5 தலிமார மாதிரி சில பேர் வராங்க. வந்து இந்த மாதிரி அழகான பொண்ணுங்களை பார்த்தோன்னே அப்படியே அவங்களோட குழுக்கு ஜாயின் பண்ண கூப்பிடுறாங்களா? இத பார்க்கும்போது அந்த ஹீரோ அப்படியே போய் நிக்கிறான். "ஏய் பொடி பயலே, உன்னால என்னடா பண்ண முடியும்? மரியாதை என்னது போ." டாக்குமெண்ட்டே ஒரு மாதிரி பயமா தான் இருக்கு. இருந்தாலும் அவன் வந்து எல்லார்கிட்டயும் சொல்றான். "உங்களுக்கு தெரியாதுன்னு நினைக்கிறேன். நாங்க வந்து லைன்சாங் அவங்களோட மெம்பரு. நான் அதெல்லாம் கண்டுக்காம தாக்க வரேன்னா அவன் மேஜிக் ஃபைன் பத்த இதனால அவனோட கை தான் உடைஞ்சு போகுது. ஏன்னா அவன் அயன் மாதிரி ரொம்ப ஹார்டா மாறிட்டான்." இதெல்லாம் பார்க்கும்போது அந்த பின்னாடி ஒரு பர்சன் வந்து கேட்கிறான், "என்ன ஆச்சு? என்ன கலவரம் இங்க?" "இது ஒண்ணும் இல்ல. நான் வந்து எதுவுமே பண்ணல." அந்த அதே மாதிரி பின்னாடி ஒரு பர்சன் வந்து சொல்றான், "ஆமா தாக்கமி வந்து உண்மையிலேயே எதுவுமே பண்ணல. அவங்க தான் முதல்ல தாக்க ஆரம்பிச்சாங்க. அதனால தான் இப்ப அவங்களுக்கு அடியும் பட்டது. சரி தாத்தமி, இப்போ வந்து என்ன மீட் பண்ண." அப்புறம் அவங்க வந்து என்ன பண்ணாமன்னு கேட்கறாங்களா? பின்னாடி இருக்க அந்த பர்சனும் சொல்றான், "நான் வந்து மோனாவோட ட்ரேஸ பார்த்தேன்." அப்படி கேட்டோடனே அவன் ரொம்ப ஆச்சரியமாகறான். ஏன்னா இவன் வந்து மோனாவோட ட்ரேஸ பார்த்திருக்கானா? இவனால அதை சென்ஸ் பண்ண முடியுதுன்னா இவன் கிட்ட ஏதோ ஒரு ஹை லெவல்ல ஸ்கில் இருக்குன்னு நினைக்கிறேன். "நீ வந்து ஏதாச்சும் மேஜிக் அவங்க மேல பயன்படுத்தினியா என்ன?" "இல்ல என்ன." இப்பதான் அந்த தாத்தமிய சொல்ல ஆரம்பிக்கிறான். "என்ன பண்ணனா என்னோட ஐட்டம் பாக்ஸ் வழியா சின்ன பல கேப்குள்ள ஆமெல்லாம் நான் கோட் பண்ணனா அதனால என்னோட உடம்பு அப்படியே டைமண்ட் மாதிரி மாறுச்சு. அதனால தான் அந்த பர்சனோட கையும் அப்படியாச்சு." இதுக்கேத்த ஒரு 3 ஆச்சும் மாறாங்க. ஃபர்ஸ்ட் டைம் இவன் இந்த அல்கமி கில்டுக்கு வரும்போது இவனுக்கு ஒரு டவுட் இருந்தது. ஏன்னா இவன் பண்ணது அந்த அல்கமியால தான். இவன் கிட்ட எவ்வளவு திறமை இருக்குது பார்த்து அவங்க 2 பேரும் சொல்றாங்க. இங்க வந்து ரேங்க் அடிக்க போய்ப்பா இந்த மாதிரி ஆளுங்க ஒரு பிரச்சனை வராது. ஏன்னா அப்பதான் இந்த மாதிரி சில பல ஆளுங்க திரும்ப வந்து உங்களை தொலை பண்ண மாட்டாங்க. ஏன்னா உங்க கூட பார்ட்டி மெம்பர்ஸ் ரொம்ப அழகா இருக்கணும்ல. அது மேல இந்த மாதிரி கொடைச்சல் கொடுக்க கண்டிப்பா வருவாங்க. ஆனா இவங்க 2 பேரும் இன்னைக்கு தான் ஜாயின் பண்ணாங்க. அதுக்குள்ளேயேவா இல்ல நீங்க 3 பேரும் ஒத்துக்குனா ஓகேவா நீங்க லெவல பாதலாம் ஈஸியாவே. இல்ல அவங்க 2 பேருக்கு இப்ப கேட்டா அவங்களும் ஒத்துக்கிறாங்க. இது மேல ஹீரோ வாங்க ஒத்துக்கிறான். இதனால இவங்களுக்கு ஒரு கொஸ்டும் கிடைக்குது. அது என்னன்னா காப்ளின்ஸ கொல்லணும். அதே மாதிரி அங்க போற வழியில மேப்ல வந்து எத்தனை காப்ளின்ஸ் சொல்லுதோ அதே மாதிரி அவங்க தாக்கி தாக்கி எல்லாரையுமே கொல்றாங்க. மிஷனும் இதே மாதிரி முடியுது. இருந்தாலும் அந்த பொண்ணு வந்து ஒத்துட்ட மாதிரி இந்த மூணு நிறையவே காப்ளின்ஸ் இருக்க வாய்ப்பு இருக்கு. முக்கியமா ஜெனரல் அதுவும் இருக்கும். அந்த தாக்கமிய சொல்றான் வேணா நம்ம போயிடலாம். ஏன்னா நம்மளோட வேலையை நம்ம முடிச்சிட்டோம். நம்ம போறது ஒரு நல்ல விஷயம் இருப்போம். ஏன்னா இதுக்கான இவோட 3 சில்வர் கைனும் நம்மளுக்கு தரைக்கும். நான் என்னதான் இப்படி ஆளு சொன்னாலும் அந்த வந்து அவங்க கேட்கிற மையில இவக்கிட்ட எலமெண்டல் மேஜிக் எடுத்து இவக்கிட்ட எத்த மேஜிக் எடுத்து அதுல என்ன வேணும் நம்மளால அதை தூக்கடிக்க முடியும். அவ்வளவுதான் அது இது முடுக்கு போயிட்டா போல இனிமேலும் நம்மளால இதுவுமே பண்ண முடியாது. இதே மாதிரி தான் அந்த இப்படி அவங்க பேசுறாங்க மேப்ல அவங்க சொல்லுது மாஸ்டர் நான் வந்து எவ்வளவு அது போற இதை கேட்டோன்னே நம்ம தப்புன்னு போட்டேன்னு ஒரு வைக்க அதுக்குள்ள போட்டு வச்சலாம். இதை பார்த்து அவங்க கேட்டாங்க. இப்பதான் அவங்க விஷயத்தை சொல்றான். இப்போ லெவல் 3க்கு போறணும். அப்பெல்லாம் என்னால ஒரு போர்ட்டல் உருவாக்கி இந்த மாதிரி பண்ண முடியும். ஆனா இப்ப என்ன பிரச்சனைனா நம்ம 3 பேர் வந்து தான் முன்னாடி போற மாதிரி இருக்கும். மேப்ல வர முடியாது. இதுக்கப்புறம் அவங்க வந்து பார்த்தா ஏதோப்பட்ட காப்ளின் சிறப்பு இவங்க நினைச்ச மாட்டான். காப்ளினோட கிங்கியோ ஜென்ரலையும் பாதுகாப்புன்னு சொல்லி தான் இதனை இப்படி பண்ணு இல்ல இதுக்காக அவங்க ஒரு பிளான போட்டேன். ஃபர்ஸ்ட் அவங்களோட மேஜிக் வச்சு காப்புறாங்க. அதனால முன்னாடி இருப்பேன் அந்த காப்ளின்ஸ் அப்படியே அழிஞ்சு போகுது. பின்னாடி இன்னமும் காப்ளின்ஸ் இருக்கு. அதாவது அந்த கிங்கும் கென்றோட 2மே இருக்கா. அங்க 2த்தையும் அப்படியே தாத்த ஆரம்பிக்கிறாங்க. தாத்தமையால மோசம் தாக்க வர ஆனா உன்னோட அல்பமி திறமை வச்சு அப்படி இருச்சலாம். அப்படி இதே மாதிரி இது கொண்டு காட்ட அவங்க எல்லாருமே அவ்வளவு ஆச்சரியமா வராங்க. எவ்வளவு பெரிய விஷயத்த பண்றதுக்கு ஒரு பெரிய படைய தேவைப்படும். இவங்க அப்படியே பண்ணனால இவங்களோட ரேங்க் அது வந்து அதிகமாகுது. இப்ப திடீர்னு அந்த மேப்ல பார்த்தவங்க ரொம்ப ஆச்சரியமா வராங்க. நான் மேப்ல வந்து அப்படியே ஒரு பொண்ணு மாதிரி டிரான்ஸ்ஃபார்ம் ஆயிருக்கு. மேப்லுக்கு அவ்வளவு சந்தோஷம். ஏன்னா அந்த சின்ன பொண்ணு மரியா வச்சுக்க பேசணும்னு அதுக்கு அவ்வளவு ஆசை இருந்தது. இப்ப அதற்கான நிறைவேறி இருக்கு. அதே மாதிரி அவங்க 2 பேரும் எஃப்தான் இருக்கும் நம்ம ஹீரோ ஈதான் கூப்பிட முட்டவரா நம்ம வீட்டுக்கு வந்தனே அந்த பொண்ணு சொல்றா மாஸ்டர் எங்க கிட்ட ஏதாச்சும் பீஸ் ஆஃப் டோனி இருக்குமா மேப் கிட்டே இருக்கு. இல்ல அதெல்லாம் ரொம்ப ஹை குவாலிட்டி டோனி அதெல்லாம் எனக்கு வேணாம். அதை நான் வேஸ்ட் பண்ண விரும்பல. ஏன்னா என்ன விஷயம்னா சொல்லு என்ன விஷயம் எனக்காகவும் சோஃபியா கதவும் உள்ளாரிய நான் செய்யணும். அவனுக்கு அவரைக்கும் புரியல. ஏன்னா உள்ளாரிய அந்த மாதிரி துணியை வச்சு எப்படி உருவாக்க முடியும்னு உடனே அவ வரைஞ்சனா காட்டல. அது ரொம்ப கோமாளித்தனமா இருக்கா. அதெல்லாம் தாக்கமி வரைஞ்சிடாத்த அவளோட ஃபேஸ் ரியாக்ஷனே அப்படியே மாறுது. அந்த தாக்கமிக்கு புரியுது ஐயோ இதை பத்தி நம்ம இவனை டீப் எல்லாம் வஞ்சுக்கணும். இதனால அவன் பயப்படுறானா. ஆனா அந்த மாதிரியான விஷயம் எதுவும் நடக்கல. சீக்கிரம் எனக்கு வந்து இது ரொம்ப பிடிச்சிருக்கு இதை செய்யுங்க. அப்புறம் அவங்க வெளியில வந்து பார்த்தா கொஞ்சம் அப்படியே மயங்கி போய்க்காரு. மேப்ல இந்த மாதிரி உருவத்துல பார்த்தனால தான் அவர் அப்படி மயங்கிட்டாராம். இப்பதான் அவர் வந்த விஷயத்தை சொல்றாரு. லார்ட் மார்க்கஸ் வந்து உங்களோட அந்த பியூரிபிகேஷன் டிவைஸ் அந்த டாய்லெட் பார்த்து ரொம்ப ஆச்சரியமானது. அதனால அவங்க கிட்ட பேசணுமா. சோ இதனால அவனுக்கு ஒரு வழி தெரியல. அங்க போய் பார்த்தா இந்த சிட்டிக்கு எதுப்பட்ட நன்மனாந்திரத்தை இங்க பிசிஸ் அது ஒரு பர்வத்துல பியூரிபிகேஷன் டிவைஸ்னால நிறைய விஷயம் மாறி இருக்கு. அதனால ரொம்ப நன்றி தாக்கமி. என்னோட நைட்ஸால அந்த வேலையை பண்ண முடியல. உனக்கும் இது மிகப்பெரிய ஒரு நன்றி மாத்தா. அதனால நீ வந்து ஒரு மிகப்பெரிய இடத்துல இருக்கணும். அப்படி நான் பண்ணாம போயிட்டா இது வந்து இந்த என்டையர் கண்ட்ரிக்கு ஒரு பெரிய லாஸா இருக்கும். இந்த மாதிரி நீ எப்பயுமே கவனமா இருக்கணும்.
ஏன்னா இப்பதான் ஒரு பெரிய விஷயம் ஆரம்பிக்க போகுது. அதுக்கப்புறம் அந்த உள்ளாடைய உருவாக்கி அவ வந்து ரொம்ப களைச்சு போயிட்டா. மேப்பிள் தான் அத கொண்டு வந்து தாக்கிட்டா. அங்க மத்தவங்க திருப்பி அவனும் காட்டா. இத பார்த்து அவங்க அவ்வளவு சந்தோஷமா இருந்தாங்க. ஆனா என்ன ஒண்ணு, அம்மியோட நிலைமை தான் இது மேல ரொம்ப மோசமா இருக்கு. வந்து 3 நாளா ரொம்ப கஷ்டப்பட்டீங்களா இது உருவாக்குறதுக்கு. ஆமா மாஃபி இது 3 நாளா நான் அந்த ரூம்ல உட்கார்ந்து உருவாக்குனேன். இத பார்த்து அவங்க அவ்வளவு சந்தோஷமா இருந்தாங்க. ஏன்னா இது ரொம்ப சாஃப்ட்டாவும் ரொம்ப நல்லாவும் இருக்கு. இத வந்து நீங்க ட்ரை பண்ணி பாருங்க. ஆனா இத கேட்ட உடனே அவன் வந்து தப்பா புரிஞ்சுக்கான்னு அந்த தாக்கமியே சொல்றான். இல்ல நீங்க நினைக்கிற மாரி இல்ல. நான் வந்து ஓடி போயிறேன். இதனால அவன் உள்ள போய் வெட்கப்படுறேன்னா அந்த மாரி அவன் சொல்றான். தாக்கமி வந்து ரொம்ப வெட்கப்படாத. நீ வந்து அதுக்குன்னு இப்படி நான் சொல்லக்கூடாது. தாக்கமியும் உள்ள போய் எது யோசிக்கிறான். ஏன் எல்லாமே ஒரு மாறி நடக்குது. எல்லாமே உங்களோட பிளெஸிங் அது குறையறனால இப்படி ஆகுதா? இருக்கலாம். இல்ல அப்படின்னு ஒண்ணும் இல்ல. அப்படின்னு கார்டன் சொல்றான்னு. ஆனா அவன் ஒரு குழப்பத்திலேயே ஒரு மாரி கக்கி நிறுத்தா. இல்ல அது கூட இல்லாம இருக்கலாம். இப்படி இவன் சொல்லும்போது அவனோட இன்னரியும் ஒரு மாரி தப்பா நான் சொல்ல ஆரம்பிக்குதான். இதனால அவன் வேணான்னு சொல்றான். அவன் வந்து ஒரு ஃப்ரிட்ஜ உருவாக்குறானா? அத பார்த்து அவங்க அவ்வளவு ஆச்சரியமாகறாங்க. அது தொறந்து பார்த்தா குளு குளுன்னு காத்தடிக்குது. அது ரொம்பவும் சூப்பரா இருக்கா? அத பத்தி அவன் சொல்ல ஆரம்பிக்கிறான். வந்து நான் சிந்தசைஸ் பண்ணி அயனு, குரோமியம், நிக்கல் இந்த மாரி விஷயத்த ஒண்ணு சேர்த்து நான் உருவாக்குனேன். அதுக்கப்புறம் மெட்டலு இந்த மாரி மேஜிக்கல் கூலிங் டிவைஸ் அதெல்லாம் உள்ள போத்துனதுக்கு அப்புறம் இந்த ஃப்ரிட்ஜ் வந்து ரெடி ஆச்சு. மரியாக்கும் அவ்வளவு சந்தோஷம். ஏன்னா இதனால ஃப்ரெஷ்ஷான விஷயத்த எப்போ வேணாலும் அவளால சமைக்க முடியும். "தியா உனக்கு வந்து இப்போ இதுல என்ன கலர் வேணும்? அத வந்து நீ சூஸ் பண்ணு." அவ சோஃபியா கிட்ட கேட்க, அங்க சோஃபியாவும் ஒரு கலர சூஸ் பண்ணி விடுறா. அப்போனா நம்ம இத வச்சுக்கலாம். மத்த இத எல்லாத்தையுமே நம்ம பெப்பெக்கோட ஆபீஸ்க்கு அனுப்பிடலாம். அப்போனா நீங்க புதுசா ஏதாச்சும் உருவாக்க போறீங்களா இதுக்கப்புறம்? அப்படிலாம் ஒண்ணும் இல்ல. நான் வந்து என்ன யோசிக்கிறேன்னா, உன்கிட்ட இருக்கிற எக்யூப்மென்ட் அத வந்து அப்டேட் பண்ணலாம்னு யோசிக்கிறேன். உன்ன வாட்டி அந்த சண்டேலயே அவனுக்கு புரியுது. அதாவது இத இன்னமும் அப்டேட் பண்ணணும்னு. அதனால இன்னமும் அவன் அப்டேட் பண்றதுக்கு யோசிக்கிறான். அவனுக்கு இந்த பிளாக் ஸ்மித் அந்த லெவல் வந்து இன்னமும் அதிகமா இருக்குமா? அதனால நம்மளோட ஆர்மர இன்னமும் பலமாக்கிட்டா, நம்மளுக்கு வந்து அது பயனுள்ளதா இருக்கும். நம்ம எல்லா இடத்துக்கும் போற மாரி இருக்கும். அப்போ பெஸ்ட்டான விஷயம் நம்மளுக்கு கண்டிப்பா தேவைப்படும். அங்க பின்னாடியே மேப்லும் சொல்றா. அப்படின்னா நானும் எவால்வ் ஆகணும்னு நினைக்கிறேன். வேணாம் நீ வந்து அப்புறமா ஆகு. அப்புறம் மெட்டீரியலுக்காக அங்க வந்து வந்திருப்பானா? அந்த மெட்டீரியல் இவன் தேடி வந்தது ரொம்ப ரேரான மெட்டீரியல். அதனால சில பல ஸ்வாட் ஸ்மித் அவங்க கிட்ட கேட்கிற மாதிரி தான் இருக்கு. இந்த மாதிரி இவன் ஒரு ஆல்கெமிஸ்ட்னால இவனுக்கு ஏகப்பட்ட மானம் வந்து தேவைப்படும். அதுக்கு அவரு ஒரு வழியும் சொல்றாரு. ஏன்னா இவன் தனித்தனியா பிரிச்சு எல்லாத்தையுமே ஒண்ணா சேர்த்து மானா வந்து அப்படியே மொத்தமா ட்ரைன் ஆகும். அதுக்குள்ள சிட்டியோட நார்த் பக்கத்துல ஒரு நகரம் இருக்கு. அது வந்து ஒரு மைன் இருக்கு. அங்க மித்ரலும் அடமென்டைடும் உன்னால தேடி கண்டுபிடிக்க முடியும். ஆனா இதுலயும் என்ன பிரச்சனைனா நீ ஒரு பிளாக் ஸ்மித்தா இல்லாம இருந்தா உன்னால அதுக்குள்ள போக முடியாது. நான் இதுக்கு ஒரு லூப் ஹோல் இருக்கு. நீ வந்து மிஷினை வாங்குற மாதிரி நைஸா உள்ள போனா உன்னால போக முடியும். ஒரே கல்ல 2 மாங்கா. அதே விஷயத்த தானே நீங்களும் சொல்றீங்க. ஆமா அதேதான். உங்க பின்னாடியே கில்டு மாஸ்டரும் வந்து சொல்றாரு. அதே மாதிரி உனக்கு ஒரு நல்ல செய்தியும் இருக்கு. ஆமா அது என்னன்னா ட்ரைஹண்டோட எண்ணிக்கை அது ரொம்ப அதிகமாயினே இருக்கு. இதனால மக்களுக்கு ஏகப்பட்ட பிரச்சனையும் வரதுக்கு வாய்ப்பு இருக்கு. இந்த பிளாக் பஃபலோ அத வந்து ஹண்ட் பண்றாங்க. அதனால மக்களுக்கு வந்து ரொம்ப கஷ்டமா இருக்கு. இப்பதான் புரியுது. மத்தவங்க எல்லாருமே அந்த ட்ரைஹண்ட் மாஸ்டரை ஹண்ட் பண்றாங்க. ஒரு வுட் மாஸ்டர் தான் அது. இப்போ உங்களுக்கால நான் அதையும் ஹண்ட் பண்ணும். ஆமா தாக்கமி ஒரே கல்ல 3 மாங்கா. உன்னால அத பண்ண முடியும். ஏன்னா நீ போற வழியில தான் அதுவும் இருக்கு. அதே மாதிரி அந்த ஸ்பேஸ் போர்ட்டல் அதையும் உன்னால பயன்படுத்த முடியும். தாக்கமி அங்க யோசிக்கிறானா உடனே அவரு இன்னமும் நிறைய ஆஃபரை கொடுக்கறாரு. அவ நான் உனக்கு ஹெல்ப் பண்ணி விடுறேன். அதாவது இந்த ஸ்வாட் ஸ்மித்துக்கு பாடி கேட்ச் எல்லாம் தேவைப்படுறாங்களா? அவங்க வழியா அந்த மைனுக்குள்ள உன்னால போக முடியும். அதே மாதிரி உன் கூட இருக்க அந்த 2 பொண்ணுங்க அவங்களோட லெவலையும் நான் ஏத்தி விடுறேன். இது வந்து டி ரேங்க்குக்கும் அவங்க இ ரேங்க்குக்கும் நான் மாத்தி விடுறேன். அப்ப நாங்க எத்தனை நாள் ஆகும்? ஒரு 7 நாள் ஆகும். நார்மலா ஹார்ஸ் வழியா போனா. இதுவே மாஸ்டர் ஹார்ஸ் வழியா போனா ஒரு 4 நாள்ல போயிடலாம். நான் இப்போதைக்கு இவங்க கிட்ட ஹார்ஸ் இல்ல. அதுக்குள்ள அங்க அந்த பர்சனும் வரான். எதுக்கு வந்திருக்கேன்னா சொல்ல போனா இங்க பிளாக் பஃபலோஸ நாங்க வேட்டையாடணும். அதை நாங்க சீக்கிரமா கொண்டு போறதுக்கு இங்க இருக்க ஹார்ஸ நாங்க பயன்படுத்துற மாதிரி இருக்கு. அவ்வளவுதான் அது அழுகி போயிடும். ஆனா ஏதோ ஒண்ணு நீங்க மிஷின் மேல மிஷினா கொடுக்குறீங்க போல. அப்படிலாம் ஒண்ணும் இல்ல. அதுக்கு ஏத்த மாதிரி உங்களுக்கு ரிவார்டும் கிடைக்கும். எப்படியோ காலையில ஹேத்தும் மத்தவங்களும் வந்துருவாங்க. அதுக்கப்புறம் நான் உங்களுக்கு ரீஜாயின் பண்ற மாதிரி இருக்கும். கேட்டோனே அங்க தாக்கமியும் சொல்றான். இப்ப அதுதான் விஷயம்னா அப்போ நீங்க ஏன் எங்களோட வீட்ல வந்து தங்கக்கூடாது? இங்க நீங்க குளிக்கலாம், ரெஸ்டும் எடுக்கலாம். இதை கேட்டோனே அங்க அவரும் ஒத்துக்கிறாரு. சீன்ல பெப்பே கிட்ட வந்து ஹாஸ் கேக்குறான். அவரும் ஓகேன்னு சொல்றாரா? அதுக்கு பதிலா உங்க மைனுக்கு போறான்ல அங்க சில பல விஷயத்த அவரு ஹோல்சேலா விக்க சொல்றாரு. அதே மாதிரி தாத்தமி நீ திரும்ப வந்து நான் இந்த ரெஃப்ரிஜரேட்டரை திரும்ப எனக்கு செஞ்சு கொடுக்க முடியுமா? அது சூப்பரா இருக்கு. அதுக்கு நீங்க ஓபன் பண்ணி மூட வேணாம். அப்படி பண்றதுனால அது வந்து டேமேஜ் ஆகவும் வாய்ப்பு இருக்கு. சரி சோஃபியா ரொம்ப கவலைப்படுறா. ஏன்னா நைட் ஆயிடுச்சு தாக்கமியா இன்னமும் ஆள காணோம். அதுக்கப்புறம் அவங்க வரும்போதே யாரோ ஒருத்தங்க வர மாதிரி இருக்கு. ரொம்ப அவன் பயந்து போயிடறான். ஏன்னா இப்போன்னு பார்த்து அவன் கிட்ட வெப்பனும் இல்ல. அப்படியே இவங்க ஓட பாக்குறாங்க. அதுக்குள்ள அந்த பர்சன் பயங்கரமா தாக்க ஆரம்பிக்கிறான். தாக்கமி உங்களுக்கு எதுவுமே ஆகல? இல்ல சோஃபியா நில்லு. நீ வந்து எதுவுமே பண்ணக்கூடாது. சோஃபியா அங்க தாக்கலான்னு போறா. அதுக்குள்ளே அங்க இப்பதான் புரிய வைக்கிறான். நீ வந்து எதுவுமே பண்ணக்கூடாது. இவர் வந்து என்னோட ஃப்ரெண்டு தான். என்ன மன்னிச்சிடுங்க. எனக்கு வந்து இந்த விஷயம் தெரியாது. அதாவது நீங்க ஃப்ரெண்டு தானே. அது என்னோட தப்பு தான். நான் தான் உங்ககிட்ட சொல்லல. அதாவது இன்னைக்கு நான் லேட்டா வருவேன்னு. அப்புறம் அங்க போய் பார்த்தா அவன் இன்னமும் ஆச்சரியமா வரான். ஏன்னா அங்க இன்னமும் ஒரு கியூட்டான பொண்ணு இருக்கா. ஆப்பிளும் வேற எவாள் ஆயிட்டா. என்ன இது மேப்பிள் இது வந்து நீதானா? ஆமா என்ன வந்து தெரியுதா? இல்ல நான் வந்து உன்னை வெறுக்கிறேன். கேட்டாவ இன்னமும் கடுப்பாகிறான். நம்ம தாத்தமிய சுத்தி அழகழகான பொண்ணுங்களா இருக்காங்க. ஆத்து
மத்தவங்க எல்லாருமே மேரேஜ் ஆயிடுச்சு. இப்ப நான் தான் ஒண்டிக்கட்டியா இருக்கேன். அதே மாரி எனக்கு கேர்ள் ஃபிரெண்ட் கூட இல்ல. நீங்க கவலைப்படாதீங்க. கண்டிப்பா கிடைப்பாங்க. இத கேட்டவுனே அங்க இருக்க ஆளுங்க கிட்ட அவன் கேர்ள் ஃபிரெண்டா இருப்பீங்களான்னு கேட்கறானா? நான் யாரையுமே ஒத்துக்கிறதுக்கு தயாராவே இல்ல. இதுக்கப்புறம் அங்க குளிக்கிறதுக்கும் போறான். அங்க எல்லா விஷயத்தையும் தாக்கமி சொல்றான். நாளுக்கு அப்புறமா இவங்க ட்ரை ஹண்ட் அத வந்து ஹண்ட் பண்ண போறாங்களாம். சீன்ல காலையில ஆகுது. அவன் போகும்போதே இந்த சைடு அங்க வெப்பன தயார் பண்ணவும் தாக்கமி போறான். அந்த வெப்பன் மேல மானாவையும் பயன்படுத்த அது பார்த்தா ரெசிஸ்ட் ஆயினே இருக்கு. அதனால அவனோட மொத்த மானாவ போட்டு அங்க ஒரு பயங்கரமான வெப்பனையும் அவன் தயார் பண்றான். இது வந்து ஓகே தான். இருந்தாலும் நான் வந்து ரொம்ப ட்ரைன் அவுட் ஆயிட்டேன். இல்ல பெப்பே கூட அவங்க வந்து அந்த ஃபாரஸ்ட்டுக்கும் போறாங்க. அந்த கிளையண்ட்டையும் பார்க்கறான். அவங்க போற ஃபாரஸ்ட்ல ட்ரை ஹண்டோட எண்ணிக்கை அது ரொம்ப அதிகமாயினே இருக்கு. இதனால மக்களுக்கு ஏகப்பட்ட பிரச்சனையும் வரதுக்கு வாய்ப்பு இருக்கு. அதுக்கப்புறம் அந்த புதுசா சம்மன் ஆயிருப்பாங்கல்ல, அவங்கள காட்டுறாங்க. அங்க சண்டை இன்னமும் போயின்னு இருக்கு. இன்னமும் அந்த பொண்ணுக்கு அவங்க மேல நம்பிக்கையே இல்ல. இதுக்கப்புறம் அவங்க வந்து ஃபைனலி ஒரு ஏரியாக்கு வராங்க. இது ஃபாரஸ்ட்ட கம்பேர் பண்ணா ரொம்ப தூரமா இருக்கு. இதுக்கும் இங்க வந்து ட்ரை ஹண்ட் வரதுக்கு வாய்ப்பில்ல. வேற ஏரியாவும் செட் பண்ணிட்டேன். நீங்க இங்கேயே வெயிட் பண்ணுங்க. கண்டிப்பா. இதுக்கப்புறம் அவங்க ஃபாரஸ்ட்டுக்கு போறாங்க. அங்க போகும்போதே சோஃபியாவும் சொல்றா, "நீ வந்து கொஞ்சம் ஜாக்கிரதையா இருக்கணும். ஏன்னா ட்ரை ஹண்ட் அது வந்து ஒரு நார்மலான ட்ரீ மாரி அத காட்டிக்கும். அவ்வளவு சீக்கிரத்துல அத கண்டுபிடிக்க முடியாது. இப்போ நம்ம முன்னாடி ஒரு ட்ரீ இருக்குல்ல, அதுவே ஒரு ட்ரை ஹண்ட் தான். அத தாக்க போனா அது பயங்கரமா தாக்க ஆரம்பிக்குதா, அடி அவங்களும் மேஜிக்க பயன்படுத்துறாங்க. தாக்கமியும் ஆக்ஸ வச்சு அப்படியே போட்டு தள்ளுறான். அதே மாரி அங்க ஏகப்பட்ட மான்ஸ்டர்ஸ் வர ஆரம்பிக்க, அங்க சோஃபியாவும் சொல்றா, வந்து கொஞ்சம் ஜாக்கிரதையா இருக்கணும். ஏன்னா ஒரே டைம்ல நெறைய மான்ஸ்டர் வந்தா கொஞ்சம் கஷ்டமா இருக்கும். நம்மளோட மேஜிக்க பயன்படுத்தணும். ஒரே டைம்ல அங்க மேஜிக்க யூஸ் பண்றாங்கன்னு முன்னாடியே ஒரு பெரிய ஹெல்டர் ஹண்ட் வந்தான். தாக்கமி தாக்குறான். இருந்தாலும் அது ரீஜெனரேட் ஆயினே இருக்கு. நீ வந்து சீக்கிரமா தாக்கணும். ஏன்னா அதோட மீன் பாடி இருக்கிற வரைக்கும் அது தொடர்ந்து ரீஜெனரேட் பண்ணினே இருக்கும். தாக்கமே அதோட பாடியிலேயே தாக்குறான். இதனால அந்த மான்ஸ்டர் அப்படியே இறந்து போகுது. ஆப்பிளும் இருக்கு. இத பார்த்து இப்பதான் சோஃபியாவே சொல்றா, இந்த ஆப்பிள் இருக்குல்ல, இது வந்து மிராக்கிள் ஆப்பிள். இது அவ்வளவு சீக்கிரத்துல யாருமே சாப்பிட்டது இல்ல. அப்படின்னா நம்ம இத வீட்டுக்கு கொண்டு போகலாம். அப்பனா நான் கண்டிப்பா உங்களுக்காக இத வச்சும் டிஷ் செஞ்சு தரேன். சீன்ல அவங்க ஃபைனலி அந்த சிட்டிக்கும் வராங்க. அதான் அந்த குஸ்டோருக்கு பிளாக் ஸ்மித் கூடவே போற மாதிரி இருக்கு. ஆனா இப்ப என்ன பிரச்சனைனா, இவங்க தேடி போற அந்த மெட்டீரியல் சாப்பிடுறதுக்குன்னு சில மாஸ்டர் இருக்கு. அதனால பிரச்சனை வருமா. நெக்ஸ்ட் சீன்ல அங்க போய் பார்த்தா அவங்களுக்கு மெட்டீரியலும் கிடைக்குதா, அதை எடுக்கலாம்னு போனா ஒரு மாஸ்டர் பயங்கர வேகமா கீழ இருந்து வருது. ஆனா தாக்கமி நல்ல வேலை லைட்டை பயன்படுத்தி அந்த மாஸ்டரோட கண்ணை அப்படியே குருடாக்கிறான். இத ஒரு வாய்ப்பா வச்சு அந்த மூளை அப்படியே கொள்றான். பரவாயில்ல, நீ வந்து இவ்வளவு சீக்கிரமா அப்படியே நீ அதை கொண்டுட்ட. ஆமா, இது வந்து டார்க்னஸ்ல வாழுது. சோ இதுக்கு லைட்னா ஆகாது. அதனால தான் நான் இப்படி பண்ணேன். ஆனா இவ்வளவு ஈஸியா பண்றது இது வந்து சரிதானா? பொண்ணா நீ என்ன சொல்ல வர? அதாவது நீ ரொம்ப கொடூரமா சண்டை போடணும் அப்படின்னு ஆசைப்படுறியா என்ன? பின்னாடி மரியாவும் ரொம்ப கஷ்டப்படுறா. நான் வந்து எதுவுமே பண்ணல. அந்த மோல் மாதிரியே நானும் இங்கேயே இருக்கேன். நீ கவலைப்படாத, அது கிரவுண்ட்ல இருக்கு. அதனால அது அவ்வளவு சீக்கிரத்துல மாட்டவும் மாட்டாது. இதே மாதிரி அதுங்க வந்து அவளிக்கும் உள்ள வராதனால நாங்க வந்து ஏதப்பட்ட ஹர்மிடைடையும் நிறைய மித்ரலையும் நாங்க எடுத்தோம். அதுக்கப்புறம் நாங்க சேஃபா போய் இந்த பிளாக் ஸ்மித்தும் எனக்கு எப்படி எல்லாத்தையும் கம்மி பண்ணோம் அப்படின்னு சொன்னாரு. அதே மாதிரி நானும் பண்ணி இந்த ஆர்மர்ஸ ரெடி பண்ணேன். அவங்களுக்கும் சூப்பராவே சூட் ஆச்சு. இதை ரெடி பண்றதுக்கு இந்த கல்லு மேல நிறையவே மாணவ செலுத்துற மாதிரி இருந்துச்சு. அப்படி நான் செலுத்தும் போது இந்த கல்லும் அப்படியே ப்ளூவா மாறிச்சு. அப்படி ப்ளூவா மாச்சுனா இது ஒரு மேஜிக்கல் கிறிஸ்டலா மாற போகுதுன்னு அர்த்தம். அப்புறம் அவனுக்குன்னு ஒரு விஷயத்தையும் அவன் செய்யறான். அதனால ஆளால செம வேகமா விடும்போது தாக்கமிக்கு கண்ட்ரோல் இல்லையா, அப்படியே போய் மோதிக்கிறான். நான் எதையுமே பார்க்கல, நீங்க கவலையும் பட தேவையில்ல. மாமா, நான் 30 செகண்டுக்கு என்னோட மெமரிஸ மறந்துட்டேன். தாக்கமியும் சொல்றான், நான் அதிகமா என்சான் பண்ணிட்டேன்னு நினைக்கிறேன். இது ஏதோ ஒண்ணு, இதையும் என்னால கட்டுப்படுத்த முடியும். அப்புறம் அங்க அந்த 2 வெப்பனை காட்டுறான். அந்த 2 வெப்பன் மேலயும் என்சான்மென்ட் பண்ணிருக்கானா. அந்த வெப்பன் இதனால இன்னும் பவர்ஃபுல்லா மாறிது. யூஸ் பண்ற வெப்பன்ல இருந்து அங்க பயங்கரமா நெருப்பெல்லாம் வருதா. மரியக்கா அவ்வளவு சந்தோஷமா இருக்கு. ரொம்ப வேற லெவல்ல இருக்கு. நீ சைல எல்லாம் கொஞ்சம் பாத்துருக்கணும் அதை பயன்படுத்தும் போது. ரயில்ல அங்க சோஃபியாவும் சொல்றான், நீங்க வந்து எங்களுக்காக நிறைய விஷயத்த பண்ணிருக்கீங்க. இப்ப இது வந்து வீண் போகாது. உங்களோட லைஃபுக்கு நாங்க எதுவுமே ஆகாம நாங்க பாத்துப்போம். இது ஷீல்டு மாதிரி. இது கேட்கும் போது அங்க தாக்கமிக்கும் அவ்வளவு சந்தோஷமா இருக்கு. அப்புறம் காடஸ காட்டுறாங்க. காடஸ் ஏதோ ஒரு விஷயத்த பார்த்து ரொம்ப ஷாக் ஆகுறாங்க. யாரோ ஒரு 2 பேரு அவங்களோட பிளேட் எல்லாம் அப்படியே ரத்தமா இருக்கு. இந்த சைடு அங்க ஒரு 2 பேரை காட்டாங்க. இவங்க 2 பேருமே தயாரா இருக்காங்க. ஓ அப்படியா? அப்போ உங்க 2 பேர் மேல தான் எங்களோட நம்பிக்கை இருக்கு. அக்கீரா, ஹியமட்டோ, கண்டிப்பா நீங்க வந்து எங்களை நம்பலாம். அதுக்கப்புறம் அங்க ஹீரோ காட்டுறாங்க. அவன் ரொம்ப டயர்டா இருக்கான். நான் நம்ம ஹீரோ கிட்ட அவ ஒரு விஷயத்த செய்ய சொல்லிருப்பா. அதனால தான் அவன் ரொம்ப டயர்டா இருக்கான். ஆனா முடிஞ்ச அளவுக்கு உள்ள போய் ஹெல்ப் பண்ணணும்னு நினைக்கிறேன். இந்த சைடு ஒரு 2 பேரை காட்டுறாங்க. அந்த வயசான ஒன்னு சொல்றான், எனக்கு தெரிஞ்சு அவங்க வந்து இந்த பியூரிபிகேஷன் மேஜிக் அதை பத்தி கேள்விப்பட்டிருக்காங்கன்னு நினைக்கிறேன். அவங்க இதுக்கப்புறமும் அதை பத்தி இன்னும் டீடைல்ஸா தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு ரொம்ப ஆர்வமா இருக்காங்க. வந்து இதுக்காக சரியான நடவடிக்கையும் எடுக்கல. கூடிய சீக்கிரத்துல இன்னொரு மெசேஞ்சர் அவனும் வருவான் கொஞ்ச நாள்ல. பர்சனோட வாய்ஸ் ஓவர் நம்மளுக்கு கேக்குது. லேண்ட் ஆஃப் பர்கூலியா அதோட ரூமர்ஸ் பத்தி நம்ம கேள்விப்பட்டிருப்போம். என்னமா புதுசா மேஜிக்கல் டிவைஸ் வச்சு அவங்க சி வெஜிஸ தேன் பண்றாங்க. அது ஒன்றும் இல்லாம இப்போ அவங்க சிடோனியா இதையோ ரீச் பண்ணிருக்காங்க. அதே மாதிரி சர்ச் ஆஃப் டிவைன் லைட் அது வந்து நம்மளுக்கு ஒரு ஆப்பியை வச்சிருக்கு. இந்த பியூரிபிகேஷன் மேஜிக் வச்சு அவங்க என்னென்னலாம் பண்றாங்கன்னு தெரியுமா? வந்து ஏதோ பேட்டன்ட் எல்லாம் அவங்க வாங்கியிருந்தாங்களா. அதே மாதிரி இந்த லைட் மேஜிக் இது வந்து கடவுளால அவங்களுக்கு கொடுக்கப்பட்டதா அப்படின்லாம் சொல்றாங்க. ஆனா போயும் அந்த பியூரிபிகேஷன் மேஜிக் அதை அசிங்கமா சீவேஜஸ் இதனத்தையும் பண்ற
பண்றதுக்கு அவங்க யூஸ் பண்றாங்க. அது மேல நீங்க தான் ஏதாச்சும் ஒண்ணு மாத்துற மாரி இருக்கும். ஏன்னா யாரு வந்து இந்த பியூரிஃபிகேஷன் டிவைஸ உருவாக்குனாங்களோ, அவங்கள பத்தி இவரு சொன்னா பாக்குறாரு. இருந்தாலும் அவங்க அவரு ஒத்துக்கல. இந்த போப்ப பத்தி அவரு வந்து சொல்றாரு. இருந்தாலும் அங்க வந்து அவரு அவ்வளக்கும் அந்த விஷயத்த கண்டுக்கல. இப்ப என்ன அவரு வந்து ரீகால் பண்ற அந்த விஷயம், அதுதான் உங்களுக்கு ஒரு பிரச்சனையா இருக்குன்னா, தாங்க வந்து உங்கள தடுக்க போறதில்ல. இந்த சைடு அதே மாரி தான் ஹீரோ சொல்றான். "நம்ப பண்றது என்ன சரிதானா? மிஸ்டர் தாக்குமி, நீங்க ஒண்ணும் இதுக்கு கவலைப்பட வேணாம். நம்ப வந்து சர்ச்சுக்கு அகெயின்ஸ்டாலாம் ஒண்ணும் போகல. ஆனா தாசமி நீங்க வந்து வில்லேஜ் சைடுல இருந்து வந்தனால, உங்களுக்கு ஒண்ணும் அந்த விஷயம் தெரியலன்னு நெனைக்கிறேன். இந்த ஏரியால டிவைன் லைட் அந்த ரீஜியஸ தாண்டி இன்னொன்னு ஒண்ணு இருக்கு. நீங்க சொல்றது பார்த்தா சர்ச் ஆஃப் கிரியேஷன் அத பத்தி தானே நீங்க பேசுறீங்க. பரவாயில்லையே, உங்களுக்கு வந்து இத பத்திலாம் தெரிஞ்சிருக்கு. சர்ச் ஆஃப் கிரியேஷன்ல இந்த கோலஸ் நோலன் அவங்கள வொர்ஷிப் பண்ண மாரி இருக்கும். ஆனா இதுவே டிவைன் லைட் அவங்க வந்து யார வொர்ஷிப் பண்ணுவாங்க? இது வந்து ஒரு கேள்விக்குறியா இருக்குல்ல. அதனால நான் என்ன நம்புறேன்னா, அதான் நான் தரப்போ அப்படின்னு நம்பல. பர்குனாவ பொறுத்தவரைக்கும் இங்க ரிலீஜியஸா வொர்ஷிப் பண்றதுக்கு ஒரு ஃப்ரீடம் இருக்கு. நெறைய பேர் எத நம்புறாங்கன்னா, சர்ச் ஆஃப் கிரியேஷன் இத தான் நம்புறாங்க. அதே மாதிரி இன்னொரு விஷயம் இருக்கு. சர்ச் ஆஃப் கிரியேஷன் அந்த பிரீஸ்டோட அட்மினிஸ்ட்ரேட்டர்ல கோர் மேஜிக் ஒரு அப்ரிசியேஷன் ஷோவோட ரொம்ப அதிகமா இருக்கும். அப்போனா இந்த கான்டாக்ட்ல இருக்க சர்ச் ஆஃப் டிவைன் லைட் அதுல இருக்க பிரீஸ்ட் அதிகமா நல்லா வசூல் பண்றாங்க. அதுல இருந்தா நம்ம இருக்கிற மாதிரி இருக்கா? ஆமா, நீங்க சொல்றது கரெக்ட் தான். இப்பதான் தாக்குமிய ஒரு விஷயத்த சொல்றான். சர்ச் ஆஃப் டிவைன் லைட் தான் இந்த ஹோலி எம்பையர் ஆஃப் ஷிடோனியா இதுக்கு ஒரு முட்டை கொடுக்குற மாதிரி பண்ணு. நான் வந்து உங்களை இதுக்கு இங்க இன்வைட் பண்ணனா அதுக்கு வந்து ஒரு ரெக்வெஸ்டுக்கான காரணம் இருக்கு. என்ன விஷயம் அதை வந்து சொன்னுங்க. இங்க உருவாக்குன அந்த டாய்லெட்டுக்கான பியூரிஃபிகேஷன் டிவைஸ் அதுவும் இந்த ரெஃப்ரிஜரேட்டர் இது எல்லாத்தையுமே லார்ட் மார்க்கஸ் வந்து பார்த்தாரு. அவருக்கு இது மேல ரொம்ப ஆர்வம் அதிகமாச்சு. இதனால அவர் வந்து உங்களை பார்த்தா சப்பலா என்னது எவ்னியா ஆமா. ஆனா நீங்க கவலைப்பட வேணாம். நீங்க ஒத்துக்கலனா எந்த விதமான பிரச்சனையும் வராது. நீங்க மனசு வச்சா கண்டிப்பா அங்க வர முடியும் உங்களால. இதுக்கப்புறம் இந்த விஷயத்த அங்க வந்து அவன் சொல்றான். கேபிட்டல் இடத்த அவரே கூப்பிட்டுருக்காரு. அதுக்கும் மேல ஏதாச்சும் பிரச்சனை வந்தாலும் ஒரு தான் காப்பாத்துற மாதிரி இருக்கு. அதனால நான் கண்டிப்பா அங்க போற முதறப்போ ஆமா நீங்க வந்து அதை ரெஃப்யூஸும் பண்ண முடியாது. ஏன்னா அது அப்படி பண்ணிட்டா தப்பாயிரும். அதே மாதிரி நீங்களும் என் கூட வரணும் அப்படின்னு தான் நான் யோசிச்சேன். அவங்க கிட்ட நான் இந்த விஷயத்தையும் சொன்னேன். ஓ அப்படியா? அப்போலாம் எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. நான் இப்போதான் ஃபர்ஸ்ட் டைம் அந்த போறேன். நீ கவலைப்படாதீங்க. ஃபுட் மொத்த விஷயத்தெல்லாம் நான் பார்த்துக்கிறேன். அதே மாதிரி எவ்வளவு நாள் ஆகும்? நம்ம மாஸ்டரஸ் குதிரையை வச்சு போனா ஒரு 7 நாள் அந்த மாதிரி தான் ஏதோ ஆகும். சரி அப்படின்னா நான் வீட்டு வேலையை இப்பயே பார்த்துக்கிறேன். இல்ல தாக்கமியும் இப்பதான் சொல்றான். நான் வந்து யோசிச்சேன். உனக்காக ஒரு புது பெருசா வந்து நான் வந்து உருவாக்கலான்னு. என்னது புதுசா? ஆமா. எப்ப வந்து எனக்கு ஒரு டார்க் எலிமெண்டல் மேஜிக் ஸ்டோன் கொடுத்தாரு. அது வழியா உங்களுக்கு ஏத்த மாதிரி ஒரு நல்ல துணியை உருவாக்க முடியும். அது ஆமேக்ல உங்களுக்கு உதவி பண்ணும். இருக்கிற கெட்டால நிக்கித்துல இருந்து உங்களால தப்பிக்க முடியும். சீன்ல அங்க வந்து சமையலுக்காக பொருளை வாங்குவாளா? அங்க அப்படியே அவர் யோசிக்கிறா. அக்கமி வந்து உண்மையிலேயே நல்லவரு. அதே மாதிரி அவரை விட நம்மளதான் ரொம்ப உயர்த்தி யோசிக்கிறாரு. அது கரெக்ட் தான். ஏன்னா அவரு ரொம்ப டேலண்ட்ல இருக்காரு. அதே மாதிரி அவருக்கு நிறைய திறமையோட ப்ரொடக்ஷன்ல. ஆனா ஏதோ ஒண்ணு உங்களை பார்க்கும் போது இதோ வேற மாதிரி போற மாதிரி இருக்கு ரூட்டு. இல்ல அப்படி இல்ல அங்க பிளாக் பஃபலோ இருக்கு. நாங்க போய் பாக்குறேன். எனக்கு தெரியுது. இல்ல உந்த ஸ்டார்ட் ஆகுதுன்னு நினைக்கிறேன். சீன் இல்லாம காட் கிட்ட எப்படி பண்ண அந்த காடஸையும் மீட் பண்றா. என்ன பார்க்கமி நீ வந்து அந்த பிளாவல பத்தி இதமே கேட்க வந்திருக்க. அதாவது சேஃபான ஜேர்னி இருக்கணும்னு. இல்ல நான் வந்ததுக்கான காரணம் சில பல பொசிஷன் நான் கேட்கறதுக்குலாம் வந்தேன். தி டிவி லேக் ஆஃப் சர்ச் அதுல இருக்க ஹேனப் அவ்வளவு ஒரு காடஸ் தானே. அவங்களுக்கு என்ன ஆச்சு? அவங்கள வந்து பிரிச்சு வச்சிருக்காங்களா? அது உனக்கு போக போக உனக்கு புரியும். அது மேல இப்போதைக்கு அதை பத்தி கவலைப்படாத. என்னது போக போக புரியுமா? ரொம்ப கியூரியஸா இருக்க போல. இல்ல சிடோனியால இருந்து நிறைய இன்டர்ஃபியரன்ஸ் உனக்கு இருக்கு. அதுக்கு காரணம் உங்களோட பிளெஸிங் அது வந்து கொஞ்சம் கொஞ்சமா கம்மியாகும் அப்படின்னு நீங்க சொன்னீங்கல்ல. அதனால தானோ அப்படின்னு நான் யோசிக்கிறேன். அப்படி இல்ல நீ மிர்கோர்ல இருக்கிறதுக்கு காரணமே சிடோனியா தான். இதே மாதிரி இதே ஒரு பிளெஸிங்க்கும் மேல ஒரு விஷயம் இருக்கு. அந்த தாக்கமையும் மத்த ஹீரோஸ் பத்தி கேட்கிறேன். ஏன்னா சிடோனியால அவங்கள வேற சமன் பண்ணிருந்தாங்கன்னா நான் இப்பதான் அவங்க ஒரு விஷயத்தையே சொல்றாங்க. சிடோனியால அவங்க ஹீரோவா அனுப்பப்பட்ட டைம் வந்து ஒரு விஷயத்துக்கு முன்னாடியா இந்த சிடோனியாவோட ஹீரோஸ அவங்க சமனே பண்ணல. அது இன்னும் 2-3 மாசம் கழிச்சுதான் அங்க சமன் பண்ற மாதிரி இருக்குமா? அப்போனா நீங்க பிரச்சனை வர்றதுக்கு முன்னாடியே நான் அனுப்பியிருக்கீங்களா? ஆனா மத்த விஷயத்த அந்த கேட்கலன்னு அதுக்குள்ள டைம் வந்து முடிஞ்சிருச்சு. தவாதி வரும்போது எனக்கு ஸ்வீட்டை கொண்டு வா. எனக்கு அது ரொம்ப பிடிக்கும். ஆனா நீங்க வந்து இன்னமும் என்னோட பொசிஷனுக்கு ஆன்சரை கொடுக்கவே இல்லையே. அவன் மண்டையில அடிக்க இதனால அவன் அப்படியே வீணு வந்துடுறான். நான் எதிர்பார்க்கல. நான் கேட்கறதுக்கான பதில் அவங்க கொடுக்கவே இல்லை. சீன்ல அவங்களுக்கு வந்து துணியா அவன் ரெடி பண்ணி தரானா அது வந்து அவ்வளோ அழகா இருக்கு. அவங்க 2 பேருக்கும் அந்த விஷயம் வந்து ரொம்ப பிடிச்சிருக்கு. அதுக்கப்புறம் அவன் ஒரு கேரேஜை உருவாக்குறதுக்கு ஒரு பிளானையும் போடுறான். என்ன தெரியுமோ இந்த மாதிரி
கேரேஜ நம்ம வந்து வாங்கினேன் ஏதாவது ஒண்ணு ஒரு தொல்லையா இருக்கும். இதுக்கு பதிலா ஏன் நம்மளே ஒரு கம்ஃபர்டபுளான கேரேஜ உருவாக்க கூடாது? நான் இன்னொன்னு குதிரையோனே நம்ம தீரலேருந்து பாரோ பண்ற மாரி இருக்கும். ஆனா உங்களுக்கு தெரியாதுன்னு நெனைக்கிறேன். போட் என்ன இவத்தி எல்லாருமே டவுன் ஆஃப் அட்வென்ச்சர் அப்படின்னு சொல்றாங்கன்னு தெரியுமா தாத்துமி? அதுவா நான் வந்து ஃபர்ஸ்ட் டைம் இங்க வந்துட்டேன். எனக்கு தெரியல. இதனால அவ ரொம்ப கஷ்டப்படுறா. ஏன்னா அவ கேட்டு இந்த மாதிரி பதிலே வரலையா? அதனால அவ டாய்லெட் கூட அந்த கம்பேர் பண்றா. அது எதுக்கு உன்னை டாய்லெட் கூட அநேகமா கம்பேர் பண்ற? சரி நான் வந்து சொல்ல வரத சொல்றேன். என்னன்னா ஃபாரஸ்ட் ஆஃப் டெட்ல ஏகப்பட்ட மிருபடுத்து இல்ல இந்த ட்ரேக் மாஸ்டர் யூனிகார்ன் இந்த மாதிரி ஏகப்பட்ட குதிரை மாஸ்டரும் நம்மளுக்கு கிடைக்கும். மேக்ஸின்ல இதை கேட்டோனே அந்த எல்லாருமே அங்க போறாங்க. அந்த போற வழியில பிரேக் மாஸ்டரை பத்தியும் பேசுறாங்க. அந்த ஊர்ல இருக்கிற அந்த மாஸ்டர் சார்ந்த குதிரைங்க எங்களுக்கு மொத்த ஹவுஸ் கம்பேர் பண்ணா ஸ்டாமினாவோ ஸ்ட்ரென்த்தோ ரொம்ப அதிகமா இருக்கும். என்ன ஒண்ணு அது டிராகன் இல்ல, ஆனா டிராகன் மாதிரி அதுக்கு மேல ஸ்கேல் எல்லாம் இருக்கும். நம்ம மேப்பிலும் கூப்பிடுறான். ஆமா மாஸ்டர் என்ன பண்ண இருக்கீங்க? சீக்கிரமா வாங்க நம்ம போகணும். மேப்பிள் வந்து ரொம்ப ஆர்வமா இருக்க நினைக்கிறேன். ஏன்னா அவளுக்கு இதனால ஒரு புது ஃப்ரெண்டு கிடைப்பாங்க. மேப்பிள் அதான் இருக்கல எதுக்கு உனக்கு புது ஃப்ரெண்டு? ஆனா அது கூட ஒரு உறுப்பு போது அது இவங்களுக்கு கண்டுக்கவே இல்ல. இவங்க போட்டு எனக்கு துணி அப்படியே தாக்கமே அந்த மாதிரி செஞ்சு வச்சிருப்பா. அப்படின்னா இந்த துணியை நான் ரிமூவ் பண்றேன். ஏன்னா இது வந்து எமக்கு ஒரு ட்ரைனிங்கா இருக்கும். நான் எதிர்பார்க்கல விஷயம் எப்படி போவேன்னு. சீன்ல ஏற்பட்ட மாஸ்டரி அழிச்சுன்னு சைடா அவங்க போவாங்களா? இந்த ட்ரேக்க பார்க்கணும் இது வந்து பெப்புக்கு உதவியா இருக்கும்னு சொல்லி அதை அவங்க நோண்ட ஆரம்பிக்கிறாங்க. இது சைடு இதை பார்க்கும்போது மேப்பிளுக்கு ரொம்ப பருப்பாக்குமா? எவ்வளோ தட்டி பாக்குறானா மாஸ்டர் வந்து கண்டுக்கிற மாதிரி இல்ல. அவன் வந்து சைடா போறேன் நீங்க வாங்க என் பின்னாடி அப்பா அம்மா சீன்ல அப்படியே தேடி பாக்குறான். அந்த ஏதோ ஒரு விஷயம் இருக்கிற மாதிரி இருக்கு. அப்படி பார்த்தா ஒரு மாஸ்டர் தன்ன ஒரு குதிரையும் இருக்கா. இது திடீர்னு இவளை காக்க ஆரம்பிக்குது. அப்புறம் தான் இவளுக்கு புரியுது இந்த மாதிரி அதுக்கு அடிபட்டு இருக்கு. நீ கவலைப்பட வேணாம். என்னோட மாஸ்டர் அவர் வந்து உண்மையிலேயே அமேசிங். பரவாயில்ல உன்னை அருமையை சீ பண்ண முடியும். நீ கவலையே பட வேணாம். ஆனா அதுக்குரிய பின்னாடி 2 ஸ்பைடர் மாஸ்டரோட அதை அப்படியே அவ தாக்கி கொடுக்கலா. ஆனா அதுக்குள்ள ஏதப்பட்ட மாஸ்டர் சொல்லிட்டு இதனால அவ பயந்து போய் டிஃபென்சிவான லீட உருவாக்குறா. ஆனா ஒரு கட்டத்துல அதுமே அதை உடைக்க ஆரம்பிக்க அவ வந்து மாஸ்டருக்கு கான்டாக்ட் பண்ண ட்ரை பண்றா. இந்த அவங்க கான்டாக்டே அதுல மாஸ்டர் எம்னாச்சு அவர் வந்து ரொம்ப அங்க பிஸியா இருக்கிற போல. அதனால என்ன மாட்டுக்காமல அப்படியே என்ன விட்டு போயிடுவாங்களோ? அப்படி ஒண்டி நடக்க கூடாது. மாஸ்டர் ஏன் கேட்க மாட்டேங்க? கட்டத்துல அப்படியே அழுவ ஆரம்பிக்கிறா. அந்த மாஸ்டர்ஸோ அப்படியே வந்து எல்லாம் பார்த்தோம் தெரியுது. அது மாஸ்டர் இல்ல தாக்கம் இதை உருவாக்குனது ரொம்ப டிஃபென்சிவான ஒரு லேயர். அதே மாதிரி உன்னோட மானா அது டிராப் ஆகும்போது எனக்கு தெரிஞ்சது இந்த மாதிரி நீ ஆபத்துல இருக்குன்னு. நான் வந்துட்டு அதே மாதிரி நான் உன்னை பயமுட்டிக்கன்னு நினைக்கிறேன். மாஸ்டர் நீங்க ஒட்டி ஹாப்பி பண்ணீங்க. நான் ரொம்ப பயந்து போயிட்டேன். தெரியும் நீ கவலை பண்ண வேணாம். அந்த ஆஸ் மாஸ்டரையும் அவன் ஹீ பண்ண பாக்குறான். இருந்தாலும் அது ரெசிஸ்ட் பண்ணு. என்னதான் அது மயக்கத்துல இருந்தாலும் அது வந்து மறுக்குது. அதே மாதிரி இந்த ஏலப்பட்ட மாஸ்டரும் ஒரு மாஸ்டர் நம்ம கொஞ்சம் ஜாக்கிரதையா இருக்கணும். இதனால அவன் ஒரு போர்ட்டலை உருவாக்குறான். அதுக்குள்ள மேப்லும் அவங்க 2 பேருமே உள்ள போயிடறாங்க. ஆனா அந்த பின்னாடிய சோஃபியும் சொல்றான் இப்படி பண்றது ரொம்ப ஆபத்தான விஷயம். ஏன்னா நீங்க அதை டேம் பண்ணல. அதனால உங்களோட பாடி வந்து மயக்கம் கூட ஆகலாம். இப்படி சொல்லி வாய முல்ல அதுக்குள்ளே அவன் வாங்கி போயிடறான். அதே மாதிரி ஒரு டொல் அவசா ஒரு மாதிரி மயக்கத்துல இருக்கான். அங்க இதனால அவன் ரொம்ப கவலைப்படுறாங்க. அவங்க 2 பேருமே இன்னமும் போர்ட்டல இருக்காங்க. அவன் போர்ட்டலை விட்டு வெளியில வர வரைக்கும் யூர் வந்து அன்கான்சியஸா தான் இருப்பாரு. என்கிட்ட வர வழியில நான் வந்து அவங்க கிட்ட பேசணும். சோஃபியா அப்படி தையில கிஸ் பண்ணி பேச ஆரம்பிக்கிறான். வந்து என்ன பண்ண வெளியில வா. வெளியில வந்து பேரியரை கிரியேட் பண்ண. ஏன்னா அப்பதான் அந்த ஹார்ஸ் மஸ் அது வந்து பயப்படாது. அதே மாதிரி இப்போதைக்கு எங்களால அவளை ஹீவ் பண்ண முடியல. கண்டிப்பா நாங்க ஹீவ் பண்றோம். சரி நான் அதே மாதிரி பண்றேன். அவன் சோஃபியா மெடிசனை வாங்கலன்னு போறாளா? அதுக்குள்ளேயே தடுக்கிறான். இல்ல நீங்க வந்து இங்க பாத்துக்கோமே தான் வந்து போயிட்டு வரேன். சீன்ல அவனுக்கு இது ஒரு குரல் ஒன்று கேக்குது. மாஸ்டர் எழுந்துப்புங்க சூப்பருக்கு நீங்க ஒரு தூங்க முடியுமா? தூணின்னு இருக்காதீங்க எழுந்துக்குமே. எழுந்து பார்த்தா சோஃபியா பக்கத்துல தான் தூணிங்க இருக்கா. இந்த வழியே நீ இதை என்ன பாத்துட்டியா? நீங்க வந்து பார்த்தா அந்த மாஸ்டரும் கொஞ்சம் குணமாயிருக்கு. பரவாயில்ல மேப்பிள் நீ வந்து இவருக்காக நிறைய விஷயத்த பண்ணிருக்க. நான் வந்து மீதி விஷயத்த பாத்துக்கிறேன். அவன் திரும்ப மேஜிக்கை பயன்படுத்துறா. இதனால அது ரெசிஸ்ட் ஆகுது. இன்னும் இது சரி ஹை ஹீல் பயன்படுத்த அது வந்து அப்படியே ஹீல் ஆகுது. அங்க அதே மாதிரி அவங்க 2 பேரும் ஃப்ரெண்ட்ஸாவும் மாறிடுறாங்க. அங்க மேப்பிளுக்கு தான் நன்றி சொல்றா. உன்னாலதான் இப்போ எனக்கு ஒரு புது கம்பெனி கிடைச்சாக்கான. சரி மாஸ்டர் அவளுக்கு ஏதாச்சும் பேரை வைங்க. பேரை பத்தி அவன் யோசிக்க மேப்ல அவளோட பின்னாடி அந்த சிம்பிளை வச்சுதான் பேரையே வச்சிருப்பா. இல்ல இலைக்கு ரிசம்பளன்ஸா இருக்கிற மாதிரி ஒரு பேரை யோசிச்சு இது கேமிலா அப்படின்னு ஒரு பேரையும் வைக்க. கேமிலாவா இது வந்து என்ன பேரு? ஒரு தீயோட பேரு தான். ஒரு வருஷம் ஃபுல்லாவே இலையால நிரம்பி இருக்கும். அதுல பேரு தான் கேமிலா. பரவாயில்ல இது வந்து உண்மையிலேயே நல்லா இருக்கு. தெரியுமா கேமிலா இந்த மாதிரி நானும் ஒண்ணு மாத்தான் ரொம்ப கஷ்டப்பட்ட ஸ்டார்டிங்ல மாஸ்டரை பார்த்துக்க அப்புறம் நான் வந்து ரொம்ப சந்தோஷமா ஃபீல் பண்ண. அதே மாதிரிதான் இப்போ நீயும் ரொம்ப சந்தோஷமா இருக்க போற. சரி அப்புறம் என்ன நம்ம சாப்பிட போலாம். ஒரு பீஸ்ட் மேன் அது கூடவே மேஜிக் ஆப்டிடியூட் அது வந்து ஒரு ரேரான விஷயம் தான். அதனால அப்படி என்ன பண்ண முடியும்? தலை படிக்க முடியும். அதே மாதிரி கண்டிப்பா ஏதாச்சும் ஒரு வகையில அவங்களுக்கு பயன்படுவேன். அவருக்கு இந்த விஷயம் வந்து அவளுக்கும் இன்ட்ரெஸ்டிங்கா தெரியல. ஒரு அப்படியே போயிடாரா? இதனால அங்க ரொம்ப அவ கஷ்டப்படுறா. அவளப்படாத உனக்கு ஏத்த மாதிரி நல்ல மாஸ்டர் வந்து கிடைப்பாங்க. இதே விஷயம் தான் எனக்கு மாஸ்டர் அடிக்கடி சொல்றாரு. தீன் அப்படியே பாஸ்டுக்கு போது இவளோட பிரதர் அவங்க கேக்குறா. அம்மா நீங்க வந்து
எங்க போறீங்க? எங்க எல்லாரையுமே விட்டு நீங்க போறீங்களா? கவலைப்படாத, நான் நிறையவே பணத்த சென்ட் பண்றேன். அதே மாரி அம்மாவ நல்லா பாத்துக்கோ." இந்த விஷயத்தெல்லாம் அப்படியே யோசிச்சு பாக்குறா. அப்படியே ஏதோ ஒரு யூனிக்கான ஸ்பெல்லியும் பாத்துன்னு இருக்கா. இந்த ஹீரோவும் ஏதோ ஒரு விஷயத்த உருவாக்குறான். நெக்ஸ்ட் சீன்ல எல்லாருமே ஒண்ணா இருக்கும்போது, அங்க சோஃபியாவும் மத்தவங்க கேக்குறாங்க, "நீங்க திரும்பவும் அந்த டம்போ அவரோட ஒர்க் ஷாப்புக்கு போறீங்களா என்ன?" "ஆமா, எனக்கு வேலை இருக்கு. அந்த கேரேஜ் அது வேற இருக்குல்ல. அதுக்காக நான் கண்டிப்பா போற மாரி தான் இருக்கும். ஆனா நம்மளுக்கு ஆல்ரெடி பெப்பே கூட கம்பெனி வழியா டாய்லெட், போர்ஷன் இதெல்லாம் உருவாக்குறதுக்கு ஆர்டரும் வந்திருக்கு. இதனால நீங்க ரொம்ப களைச்சு போயிடுவீங்க. உங்களோட ஹெல்த்தையும் நீங்க கவனிக்கணும். இல்ல அப்படிலாம் ஒண்ணும் இல்ல. நீங்க கவலைப்படாதீங்க. நான் வந்து ஓகேவா தான் இருக்கேன். நான் எல்லாத்தையுமே பாத்துக்கிறேன்." சீன்ல அவன் வேற ஒரு இடத்துக்கு வரான். இன்னொருத்தன் ஏதோ ஒரு மாஸ்டர பத்தி சொல்றானா, இத பார்த்து அவன் அங்க இருக்கிற கில்ட் ஆளுகிட்ட கேக்குறான். "அம்மா, என்ன விஷயம்?" "இதுவா ஏதோ ஒரு மிஸ்டீரியஸான கிரியேச்சர் டவுனுக்குள்ள வந்திருக்கான். அதனால தான் இவன் ரொம்ப பயந்து போயிருக்கான். ஆனா நீ கவலைப்பட வேணாம். ஒரு போட்டோ இருக்கு. ஆனா அதனால எந்த விதமான பிரச்சனையும் இல்ல. அதாவது டேமேஜோ இல்ல மத்த விஷயமோ அந்த மாரி எதுவுமே ஆகல." "சரி, நான் எதுக்கு வந்தேன்னா, இந்த மாரி என்னோட புது பெட்ட நான் ரெஜிஸ்டர் பண்ணணும். அதுக்காக தான் நான் இங்க வந்தேனே." "அப்படியா? நான் வந்து அவுளிக்கிறதுக்கு ஷாக் ஆக மாட்டேன். நான் போன வாட்டியே ஒரு கில்லர் ஸ்பைடர் அத நீ கொண்டு வந்த. இப்போ நீ வித்தியாசமா என்னத்த கொண்டு வந்திருக்கியோ எனக்கு சரியா தெரியல. நான் அப்படியே அந்த மாஸ்டர வெளிக்கொண்டு வரேன்." அத பார்த்து அவங்க 2 பேரும் ரொம்ப ஷாக் ஆகுறாங்க. ஏன்னா இவங்க தேடி வந்த மாஸ்டரே இதுதான். அங்க இதனால கில்டோட ஓனரும் அங்க தனியா பேசுறதுக்கு கூப்பிடுறான். இந்த சைடு அங்க சோஃபியாவும் போகும்போது பழைய விஷயத்தெல்லாம் யோசிக்கிறான். ஏன்னா இப்பதான் ரீசெண்டா அவ அவங்கள மீட் பண்ணான். அதுக்கப்புறம் போற வழியில அவங்க வந்து தாக்கமிய பத்தி தான் பேசுறாங்க. தாக்கமி இப்பலாம் ரொம்ப ஹார்டா ஒர்க் பண்றாரு. நல்லா ஒரு தூங்குறதுக்கும் சாப்பிடுறதுக்கும் மந்துறாராம். சோஃபியாக்கு ஆல்கமிய பத்தி அவளுக்கும் தெரியாதா? அதனால உதவியும் அவளால பண்ண முடியல. நம்மளால அதுல உதவி பண்ண முடியலன்னா என்ன, ஃபுட்ல நம்ம உதவி பண்ணலாம். கண்டிப்பா. ஆமா, ஆமா. நீங்க வந்து ரொம்ப கவலைப்படுறீங்கன்னு நினைக்கிறேன். ஏன்னா உங்களுக்கும் ஒரு அழகான பக்கம் இருக்கு. உங்களோட எக்ஸ்பிரஷன் அது கொஞ்சம் கொஞ்சமா இப்பலாம் சேஞ்ச் ஆவுது. சரி, ஏதோ ஒண்ணு நம்ம போய் ஷாப்பிங்க முடிக்கலாம். சீன்ல அங்க வந்து பார்த்தா தாக்கமியும் ஒரு மாரி மயங்கி போய் கிடக்குறான். அவன் தொடர்ந்து ஒர்க் பண்ணனால ஆளு வந்து அப்படியே கொலாப்ஸ் ஆயிட்டான். நானும் அவன தடுக்கலான்னு பார்த்தேன். இருந்தாலும் அவன் எவ்வளவு சந்தோஷமா ஒர்க் பண்ணும்போது என்னால அங்க எதுவுமே பண்ண முடியல. சோ அப்படியே விட்டேன். இதே மாரி அவன் தொடர்ந்து வேலைய செஞ்சா கண்டிப்பா ஒரு நாள் இல்ல ஒரு நாள் அவன் எங்கேயாச்சும் மயங்கிடுவான். சீன்ல அந்த கேரேஜ காட்டாங்க. அது அவ்வளவு அற்புதமா இருக்கு. அவங்க 2 பேருக்கும் அது ரொம்ப புடிச்சிருக்கு. அப்படியே அவங்க 2 பேரும் பயங்கரமா கத்துறாங்க. ஆமா தாத்தமி, இது என்னது? உள்ள போய் பார்த்தா அங்க ஒரு ரூம் இல்லங்க, 4, 5 ரூம் இருக்கு. அதாவது அவனோட ஸ்பேஷியல் மேஜிக்க யூஸ் பண்ணியிருக்கான். அதனால போகும்போது ஏதாச்சும் தள்ளுப்பட்டாலும் இது வந்து குலுங்காதான். அதே மாரி அங்க ஏகப்பட்ட விஷயம் இருக்கு. டாய்லெட், கிச்சன் எதையுமே அவன் விட்டு வைக்கல. வேகம் அது இன்னும் வேகமா போனாலும் உள்ள எந்த விதமான ஷேக்கும் நோட்டீஸே ஆகல. இதே மாரி கேம்ல ரொம்ப வேகமா அங்கேயும் இங்கேயும் போனனால அவரோட லெவலும் சீக்கிரமா லெவலப் ஆச்சு. சீன்ல நாங்க லைன் ஃபேங்கையும் மீட் பண்ணோம். அங்க உள்ள போய் பார்த்து ரொம்ப ஷாக் ஆனாரு. ஏன்னா ஏகப்பட்ட விஷயம் உள்ள இருக்கு. "அக்கமி, இத பத்தி எனக்கு சொல்ல முடியுமா? இது எப்படி நீ உருவாக்குன? இது நீயா உருவாக்குன? எனக்கு இதோட டீடைல்ஸ் வேணும்." "அட போதும் நேத்து. இந்த மாரி அவன் பண்ணியிருக்கான் இத. இது உண்மையிலேயே அருமையா இருக்கு. இவன் இது எனக்கும் பிடிச்சிருக்கு. எனக்கும் இது இருந்தா நல்லா இருக்கும். அட, இவருக்கும் இது ரொம்ப பிடிச்சிருக்கா? இந்த மாரி நீ ஒண்ணு எனக்கு உருவாக்குனேன்னா உனக்கு 100 பிளாட்டினியம் நான் வந்து குடுக்குற மாரி இருக்கும்." 100 பிளாட்டினியமா? அப்பனா அது 100 பில்லியனுக்கும் மேல வருமே. நெக்ஸ்ட் சீன்ல போகும்போதும் அதே விஷயத்த பத்தி தான் அவங்க யோசிக்கிறாங்க. தாக்கமியோட கேரேஜ் அது வந்து உண்மையிலேயே வேற லெவல்ல இருக்கு. உன்கிட்ட நிறையவே டேலண்ட் இருக்கு. அவன் வந்து இந்த இடத்துல ஒரு பயங்கரமான ரோல ப்ளே பண்றான். இவனால ஒரு உயரத்தையே அடைய முடியும். ஆனா இது இதே மாரி போச்சுன்னா டோனி அவள இவனுக்கு ஏதாச்சும் பிரச்சனை வரவும் வாய்ப்பு இருக்கு. அதனால நான் தான் ஏதாச்சும் ஒண்ணு பண்ணும். ஏன்னா அவங்க என்ன பண்ணிருக்காங்க அதுவும் எனக்கு தெரியல. நெக்ஸ்ட் சீன்ல ஒரு பொண்ணும் சீடோனியா எம்பிஎல்ல ஒரு பொண்ணு ஒரு புக்க படிக்கிறா. கோடஸ் ஆஃப் அனெட். அவங்க தான் இந்த மேன் கைனே கிரியேட் பண்ணாங்க. அதுவும் அவங்களுக்கு ஏத்த மாரி இந்த எல்ஃப், டார்ஃப், பீஸ்ட் மேன் இந்த மாரி எல்லாரையுமே அவங்க தான் கிரியேட் பண்ணாங்க. ஒரு பொண்ணு வர ஒரு பீஸ்ட் பொண்ணு தான். அப்படி அவ யோசிக்கிறா. நெக்ஸ்ட் சீன்ல அவங்களும் கேபிட்டலுக்கு வர இப்பதான் அவங்களுக்கு ஒரு பெருமூச்சை வந்து இவங்க சேஃபா இங்க வந்திருக்காங்க. எந்த விதமான மாஸ்டரும் இவங்களை தாக்கவும் இல்லையா. அப்படி இல்ல, வந்த மாஸ்டர் எல்லாத்தையுமே இவங்க கண்ண மூடி திறக்கிறதுக்குள்ள கொன்னுட்டாங்க. அதனால தான் நம்மளால எதையுமே பார்க்க முடியல. இதுக்கப்புறம் அவங்க வராங்க. அங்க பெப்பேக்கும் கேரேஜ் பத்தி தான் அவருக்கு பேசணும். ஏன்னா இதே மாதிரி கிங்குக்கும் ஒண்ணு வேணுமா. கண்டிப்பா இத வந்து காட்டினா அவருக்கும் அது புடிச்சு போகும். சோ மேக் பண்ணத பத்தி பேச அங்க வந்து தாக்கமி யோசிக்கிறான். இத போல்டன்ல இருந்து இங்க திரும்ப கொண்டு வர மாதிரி இருக்கும். அப்படி கிரியேட் பண்ணா இதுவே இங்க பொருள் இருந்தா கண்டிப்பா இவனால இங்கே மேக் பண்ண முடியும். ஏன்னா ஒண்ணு அதுக்கான பொருளையும் ஸ்பேஸும் தான் தேவை. அப்ப அப்படியா, மீதிய நான் பாத்துக்கிறேன். இதுக்கப்புறம் இந்த விஷயத்த மத்தவங்க கிட்ட அவன் சொல்றான். இப்ப இவங்க ஒரு ட்ரேடிங் கம்பெனிக்கு தான் வந்திருப்பாங்க. அது ஒரு ஸ்லேவ் ட்ரேடிங் கம்பெனி தான். இங்க தான் அவங்க கேரேஜையும் உருவாக்குற மாதிரி இருக்கும். நான் மத்தவங்களும் அங்க சொல்றாங்க, என்னன்னா மாஸ்டர் நீங்க வந்து கொஞ்சம் ரெஸ்ட் எடுக்கணும். ஏன்னா நீங்க தொடர்ந்து உருவாக்கிக்கினே இருக்கீங்க. இதே மாதிரி போச்சுன்னா உங்களோட ஹெல்த் வந்து என்ன ஆகும்? என்னால உங்களை ப்ரொடெக்ட் பண்ண முடியும். ஆனா அழுத்தம் இல்ல. என்னால எதுவும் பண்ண முடியாது. அதே மாதிரி என்னால வீட்டு வேலையிலயும் மத்த விஷயத்தினே உதவ முடியும். கம்மி எனக்கும் தெரியாது. அதனால உங்களுக்கு யாராச்சும் ஒருத்தர் ஹெல்ப்புக்கு தேவைப்படுறாங்க. புரியுது. நீங்க இந்த அளவுக்கு என்ன நினைச்சு கவலைப்படுறீங்களா? ரொம்ப நன்றி. நான் இத பத்தி பேசுறேன். இந்த இத பத்தி
பத்தி அவன் வேற ஒரு ஆளுக்கிட்ட பேசுறான். எனக்கு வந்து இப்போ அல்கமி தெரிஞ்ச ஒருத்தன் வேணும். அதாவது ஒரு கான்டாக்ட் நான் அவங்க கூட உருவாக்கணும். கேள்விப்பட்டேன். நீ வந்து உன்னோட அல்கமிய வச்சுதான் இந்த கேரேஜ உருவாக்குன. அதுவும் மித்தல வச்சும் அமைத்தையிட சேர்த்தோம் தான். நீ வந்து மேஜிக் ஆப்ளிகேட்டர் வச்சுதான் உருவாக்கியிருப்ப. உனக்கு மேஜிக் ஆப்ளிகேட்டர் இருக்கிற ஒரு ஆளுன்னு தான் காப்பிடுவாங்க. இதனால அவர் யோசிக்கிறாரு. சரி நாங்க மேப்ல காணுமா? இதனால அவ உள்ள போய் கேற மாதிரி இருக்கு. அவ உள்ளதா கண்டிப்பா இருப்பா. அங்க போற வழி யாரோ கக்குறாங்க. யானதுன்னு பார்த்தா இன்னொரு பொண்ணுதான். நீ வந்து பயப்படாத, நான் உன்னை எதுவுமே பண்ண போதில்ல. அவ ரொம்ப பயந்து போறா. அந்த நினைவுல சோஃபியா வந்துதான் அமைதியா போறா. பயப்படாத, உனக்கு எதுவுமே இல்ல. அங்க ஒரு புக்கையும் பாக்குறா. இந்த புக்கும் ஏன்ச்சி நாளுக்கமி அதை பத்தி தான் இருக்கு. இத பத்திலாம் அவங்க பேசி போய் கீழே வருவாங்களா. அந்த தாக்கமி பார்க்க தாக்கமியும் அந்த வெயிட் பண்ணிருப்பா. சோஃபியா நான் உன்னத பேர் இருந்தேன். எனக்கு கேண்டிடேட் நம்ம பார்க்க போறோம். நீயும் என் கூட இருந்தாலும் ஒரு நல்ல விஷயமா இருப்போம். கேண்டிடேட்டும் ஒரு அது வேற யாரும் இல்ல. அதே பொண்ணு தெய்வா தான். தெய்வாவை பார்க்கனே அவன் அதே விஷயத்த தான் கேட்கிறான். அதாவது உனக்கு அல்கமி தெரியுமா? அதோட பேசிக்கான விஷயம் அந்த மாதிரி. நான் அவ பழைய விஷயத்தெல்லாம் யோசிச்சு பார்க்க அவளுக்கு ஒரு மாறி இருக்கு. இதே மாதிரி தான் ஒருத்தங்க வருவாங்க ரிச் பண்ணிட்டு போயினே இருப்பாங்க. நம்ம இதனால அவர் ரொம்ப நோவஸாரத்தை அவங்க பேசவே முடியல. சோஃபியா அந்த சொல்றா, இவனுக்கு வந்து அல்கமியை பத்தி நிறைய விஷயம் தெரியும். ரூ இல்லாம அவருக்கு பேர் ஒரு புக் இருக்கு. அந்த புக் பேரு ரெண்டு பேருமே ஒரே டைம் தான் அந்த புக்குல பேரை சொல்ல அவங்க ரெண்டு பேருக்கும் அப்படி மேட்சிங் ஆகுது. அல்கமியை பத்தி அவங்களுக்கு அவ்வளவு தெரிஞ்சிருக்கு. இதை பார்க்கும் போதே தாக்கமிக்கும் மத்தவங்களுக்கும் புரியுது. அதாவது அல்கமி மேல இவ்வளவு இன்ட்ரெஸ்ட் இருக்குன்னு. பேப்பர்ல ஏதோ ஒரு விஷயத்தை கொடுக்க அதை வந்து அவ சால்வ் பண்ண ட்ரை பண்றா. இல்ல அவளுக்கு ரொம்ப குழப்பமா இருக்கு. ஏன்னா நமக்கு தாக்கமி உருவாக்குனது ரொம்ப டிஃபரெண்டா இருக்கா. இவளோட புக்ல கொஞ்சம் வித்தியாசமா இருக்கு. நல்லா அவ குறைந்து போயிடா. தோண்டினா கம்பி பண்ணலனா இந்த மாதிரி என்ன ஏத்துக்க மாட்டேன்னு என்ன பண்றது. அதை பார்க்கும் போது அவருக்கு ஒண்ணுமே தெரியலையா. அப்படியே வாழ ஆரம்பிக்க காசி அந்த நீ வந்து ஏன் கூட டிராவல் பண்ணலாம் ஒரு அட்வென்ச்சரா நீ அதை ஒத்துக்கணும். இன்னது கண்டிப்பாவா. ஆனா என்னால இதை கண்டுபிடிக்க முடியலையே. இது வந்து என்னது இதுவா? இது ஒரு அல்கமி சர்க்கஸ் தான். ஆனா இது சாப்பிடுற விஷயம் மாதிரி ரொம்ப வித்தியாசமா இருக்கு. ஆமா நீ யோசிக்க மாட்டா. இப்ப கான்டாக்ட உருவாக்கிட்டு லைவ் ஆக்கிட்டு கேட்கிறான். ஆமா உனக்கு எப்படி வேணும்? ஜஸ்ட் நான் உனக்கு கொடுக்குறேன். உன்னோட எபிலிட்டிக்கு ஏத்த மாதிரி வீடியோஸ் நான் ஏப்புறேன். ஆனா ஒரு விஷயம் இந்த மாதிரி வீடியோஸ் டைரக்டா என்னோட ஃபேமிலிக்கு அனுப்ப முடியுமா? அது டைரக்டாவா? அதுவும் எல்லாத்தையுமே வா. நம்ம என்னோட ஃபேமிலி வந்து ஒரு போரான ஃபேமிலி. நான் விட்டு வரும்போது கொஞ்சம் ஒண்ணு காசு என் ஸ்லேவா மாத்தி நான் உங்களுக்கு கொடுத்தேன். ஆனா இப்ப அவங்க கிட்ட ரொம்ப கம்மியா இருக்கும். அது மேல அவங்க வந்து கஷ்டப்படக்கூடாது. என்னோட தம்பியும் ஸ்கூலுக்கு போகணும். அதே மாதிரி அவனோட லைஃப் அது ஈஸியா இருக்கணும். அதுதால தான் நான் இப்படி பண்றேன். ஆனா இப்பதாங்க சோஃபியாவே சொல்றேன், நீ கவலைப்படாத. உனக்கு வந்து ஒரு நல்ல மாஸ்டர் தரச்சிருக்காங்க. அதனால நீ கவலைப்படாமனா இவருக்கு கிடைக்கும் போது நீ ரொம்ப சந்தோஷமா இருக்கலாம். நான் ஒரு உண்மையிலே ஒரு வண்டர்ஃபுல்லான மாஸ்டர். கேட்கும் போது அந்த தாக்கமிக்க அவ்வளவு சந்தோஷமா இருக்கு. சீன்ல அந்த மொத்தமுள்ள அவங்க பயமுட்ட ஒரு பயந்து போயிடா. எல்லாருமே அவங்கள பத்தி சொல்றாங்க. அங்க அவளுக்கு அவ்வளவு சந்தோஷமா இருக்கு. இப்ப கூட கண்டிப்பா எனக்கு ஒரு ஜாலியா போதும் நினைக்கிறேன். சரி சிடோனியா என் பேரை காட்டாங்க. அங்க இவங்க 3 வாட்டி லெட்டர் போட்டுக்காங்க. இந்த அளவுக்கு ரிப்ளை வந்து ப்ளீஸ் பண்ணாம தாவது. இதனால அவரு ரொம்ப கருப்பாளரு. நம்மளுக்கும் வேற வழி தெரியல. அவங்களுக்கு வந்து நம்ம தான் பாடத்தை சொல்லித்தம நினைக்கிறேன். நம்ம கிட்டே அவங்க வளர்ந்தாங்க. நம்ம யாருன்னு அவங்களுக்கு தாக்கணும். அப்போ நான் மைச்சா அசம்பிள் பண்ணட்டா. நான் பின்னாடி அதுக்குள்ள அந்த லேடி வந்து சொல்லிட்டு அதுக்குள்ள நீங்க வந்து இப்படி எல்லாம் ஆக்ஷனை எடுக்கக்கூடாது. நான் அதுக்கால தானே ஹீரோஸ் இருக்காங்க. அவங்க வந்து மீதி விஷயத்த பாத்துப்பாங்க. கொஞ்சம் மாசம் வந்து நம்ம வெயிட் பண்ணாலே போதும். ஆனா நம்ம அப்படியே விடுறதும் சரியா தவிர அப்போனா இதுதான் சரியான டைம். அந்த பவர் ஆஃப் ஃபெய்த் அதுக்கானது. அப்பனா அதை யூஸ் பண்றதுக்கு நீ சொல்றியா? இல்ல அது நான் சொல்லல. என்னன்னா நம்ம வந்து பரப்பல அதாவது டிவைன் லைக் ஆஃப் சர்ச் மரியாதையை கெடுக்கிறான்னு. இவனால டிவைன் லைக் ஆஃப் சர்ச் வந்து அமைதியா இருக்க மாட்டாங்க. அவங்களோட பீவர்ஸ் அவன் வந்து ரொம்ப கடுப்பாவான. அதுக்கப்புறம் வேற என்ன அவன் கேரேஜ உருவாக்க அதை பார்த்து ரேவா ரொம்ப ஷாக் ஆகுறா. நான் வெறும் அமித்தேட இதுல சிந்தனைஸ் பண்ணி ஒரு சர்க்கிள வேற லெவல்ல அவன் கிரியேட் பண்ணிருப்பான். ரொம்ப காம்ப்ளெக்ஸ் ஆன விஷயமா இதையே ஆள அசால்ட்டா பண்றான். நீ கவலைப்படாத, உன்னாலையும் இது பண்ண முடியும். இது என்னாலையுமா? இது வந்து ரொம்ப அட்வான்ஸா இருக்கு. என்னால பண்ண முடியுமான்னு எனக்கு சரியா தெரியல. இல்ல உன்னோட கண்ணுல எனக்கு தெரியற அந்த ஆர்வம் பண்ணும்போது ஆர்வத்துல உன்னோட கண் அப்படி பிரகாசமா இருக்கு. உன்னாலையும் இதை கண்டிப்பா பண்ண முடியும். ஆமா இது உண்மையிலேயே வேற லெவல்ல இருக்கு. இது சிம்பிளான விஷயம் தான். நீ கவலைப்படாத, நான் உனக்கு சொல்லி தரேன். இன்னைக்கு சீன்ல அதை ரெடி பண்றோம்னா அங்க ஒரு வயசானவரும் வந்து கேக்குறாரு, இதுதான் அந்த கேரேஜா? ஆமா இது வந்து ராயல் மேஜஸ்டிக்காக நான் உருவாக்குனேன். அதுக்காக தான் அவருக்கு ஒரு பரிசா இது போக போகுது. இது என்னோட கையால இப்பதான் நான் உருவாக்குனேன். நான் எதிர்பார்த்ததை விட நீ ரொம்ப திறமசாலியா இருக்க. தாக்கம் ஈருமா பின்னாடியே மொத்தவங்களும் கத்திங்கனே ஓடி வராங்க. மேஜஸ்டி என்ன வந்து மன்னிச்சிருங்க. ஃபர்ஸ்டே சொல்லி இருக்கணும். அப்புறம் நாளைக்கே புரியுது இவரு வேற யாரும் இல்ல, உருவாக்கி தரான்ல கேரேஜ். அந்த நாட்டோட கிங்கே இவரு தான். இவரோட பேரு லோபஸா. அங்க தாக்கமிக்கு இது தெரிஞ்சோடனே அவன் ரொம்ப பயந்து போய் மன்னிப்பு கேட்கிறான். கிங் என்ன மன்னிச்சிருங்க. வந்து ஃபார்மலா இப்படி பேசிருக்க கூடாது. நீங்க வந்து அப்படி சொல்லியிருக்க கூடாது. ஏன்னா நான் அந்த கிரேட்டஸ்ட் ஆல்கமிஸ்ட் அவனை மீட் பண்ணணும்னு நான் இங்க வந்தேன். அதே மாதிரி நான் மீட்டும் பண்ணிட்டேன். ஏன்னா இப்போ இவனால் தான் நாட்டோட அந்த சீவேஜஸ் அந்த பிரச்சனை வந்து சால்வ் ஆச்சு. அதுக்காக நான் நார்மலா சொன்னா இந்த மாதிரி ஒரு பெரிய விருந்து தான் வைக்கணும். அதுக்கும் மேல உனக்கு ஏகப்பட்ட விஷயத்த நான் வந்து தரணும். அட நீங்க என்ன சொல்றீங்க? வந்து தலையெல்லாம் குனிக்க தேவையில்ல. நான் ஒன்னும் அவளுக்கும் பெரிய விஷயத்தெல்லாம் பண்ணல. ஆனா ஏதோ ஒண்ணு நீ
பண்ண விஷயத்தால நிறைய விஷயம் சால்வ் ஆச்சு. அதே மாரி நிறைய பேரோட கண்ணு இப்போ உன் மேல கூட இருக்கலாம். ரொம்ப நன்றி. ஏன்னா இது வரைக்கும் எவ்வளவு பிரச்சனையில இருந்தோ காப்பாத்துனதுக்கு. இல்ல ஒரு கிங்கா நான் இத பண்றது என்னோட கடமை தான். அதுக்கப்புறம் கிங்கோட நல்ல மனசு பத்தி அவன் யோசிக்கிறான். அங்க போகும்போதே சொல்றான். கிங் வந்து நான் இந்த சீவேஜ் ப்ராப்ளத்த சால்வ் பண்ணதுக்கு ரிவார்ட் எனக்கு குடுத்தாரு. அதுக்கப்புறம் நான் கேஸ்ல விட்டு வந்துட்டேன். இந்த சைடு அவங்களும் அந்த சீவேஜ் விஷயத்த பத்தி தான் பேசுறாங்க. நான் இப்போ டிவைஸ் எல்லாமே ரெடியா இருக்கான். இப்போ எக்ஸ்போர்ட் பண்ணிட்டா. அவ்வளவுதான். இரும பத்தி தான் எல்லா இடத்துலயும் பேசுற மாரி இருக்கும். அதுக்கப்புறம் வேற என்ன இந்த சர்ச் ஆஃப் லைட் அவங்க வந்து அவங்களோட விஷயத்த ஆரம்பிப்பாங்க. சீன்ல அவங்க ரொம்ப நாள் கழிச்சு பேல்டனுக்கு வராங்க. அவனுக்கு அவ்வளவு சந்தோஷமா இருக்கு. அதே மாதிரி இவன் ரெண்டு குத்து வாழ்ற அந்த மேன்ஷன் அதையும் அவன் வாங்கிக்கிறான். இதுதான் நம்ம தாக்கமியோட வீடாவும் இருக்கு. சோஃபியாவும் அந்த பொண்ணு சொல்றா, இதுக்கு மேல வேஜஸ் நீங்க கொடுக்க வேணாம். அம்மா நீ என்ன பேசுற? வேஜஸ் கொடுக்க வேணாவா? எதுக்கு நீ அப்படி சொல்ற? இல்ல நீங்க ஆல்ரெடி நிறைய விஷயத்த எங்களுக்காக பண்றீங்க. அப்பாடு ஏகப்பட்ட விஷயத்தையும் பண்றீங்க. சோ அதனால எதுக்கு அது? இல்ல நீங்க அப்படி சொல்லக்கூடாது. இது வந்து உங்களோட கடைசி காலத்துக்கு உதவியா இருக்கும். இல்ல அப்படிலாம் இல்ல. நான் ஒரு எல்ஃபா இருக்கேன். உங்களை விடவும் நான் நிறையவே வாழுவேன். நீங்க இறந்து போற வரைக்கும் நான் உங்களை காட் பண்ண போறேன். அதாவது ப்ரொடெக்ட் பண்ண போறேன். ஆமா நான் வந்து அந்த அளவுக்கு வாழ முடியாது. இருந்தாலும் என்னோட கிரேவ் அது உங்க பக்கத்திலேயே இருக்கும். அதாவது நம்ம 2 பேருமே ஒண்ணா இருப்போம். அட நீங்க இப்படிலாம் சொல்லக்கூடாது. இந்த சைடு அங்க அந்த டிவைஸையும் அவன் கொண்டு வந்து அந்த லேடி கிட்ட குடுக்குறான். ஓ இதுதான் அந்த மேஜிக் டிவைஸ். மதத்தையே வெறுக்க வைக்கிற ஒரு டிவைஸ் மாதிரி இது. அவங்களுக்கு எந்த விதமான பயமும் இல்ல. அன்னுட்டு நினைச்சு போப் வால்பர் அவரும் இதை நினைச்சு தான் புலம்பின்னு இருக்காரு. அதே மாதிரி இன்னொரு விஷயமும் இருக்கு. இதை ஒட்டுமொத்தமா அழிக்கணும்னு ஒரு படையும் வெளியில இருக்கு. ஓ அப்படியா? அப்போ நீ சொல்றபடி பார்த்தா அது டிவைன் லைட் அதுவா தான் இருக்கும்னு நினைக்கிறேன். இதோட ஆரம்பம் அது வந்து பேல்டன்ல தானே இருக்கு. நம்ம இதை ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே முடிச்சிடணும். ஏன்னா இதுதான் உன்னோட ஆசையா கூட இருக்கலாம். அதனால அதை ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி ஒரு டிசாஸ்டரை அப்படியே அழிச்சிடலாம். நெக்ஸ்ட் சீன்ல ரைவா அங்க பார்த்தா கில்டுல ரெஜிஸ்டர் பண்ண சொல்றா. நான் அப்பதான் மத்தவங்களுக்கும் இவளால ஹெல்ப்பா இருக்க முடியும். நான் அப்பதான் மானா வந்து இன்னமும் அதிகரிக்கும். ஆல்கமில நிறைய விஷயத்தை இவளால பண்ண முடியும். ஆமா நீ சொல்றது ஒரு நல்ல வழிதான். சரி நம்ம அதுவே பண்ணலாம். இதுக்கப்புறம் அவங்க கில்டலையும் ரெஜிஸ்டர் பண்றாங்க. அங்க ரைவாக்கு அவளோட கார்டும் கிடைக்குது. ரொம்ப நன்றி. ஏன்னா நீங்க ரொம்ப கம்மியா ஃபீஸ சார்ஜ் பண்றீங்க. இதனால என்னால வீட்டுக்கு காசை நிறையவே அனுப்ப முடியுது. பரவாயில்ல இருக்கட்டும். நாங்க ஏகப்பட்ட ஆளுங்களை இதே மாதிரி தான் பார்த்திருக்கோம். உங்களுக்கு உதவியா இருக்கணும்னு நாங்க இந்த மாதிரி விஷயத்தெல்லாம் பண்றோம். சோ அதனால எங்களுக்கு பிரச்சனை இல்ல. ஓ அப்படியா? ஆனா தாக்கமே உங்களோட பாட்டிக்கு எதுவும் பேர் இல்லையா? இது பேரா? நீங்க சொல்றபடி பார்த்தா இந்த லயன் ஃபேங் அவங்கள மாதிரி எங்களுக்கும் பேரை வைக்கணும்னு சொல்றீங்களா? ஆமா நம்மளோட கில்டுலயே உன்னோட பாட்டி வந்து ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கு. இப்போ பேர் எல்லாமே இந்த அது வந்து நல்லாவா இருக்கும். ஆனா நாங்க வந்து அட்வென்ச்சரரா மாறணும்னு ஆசைப்படலையே. அதுக்கும் மேல லயன் ஃபேங் பத்தி எல்லாம் யோசிச்சு பாக்குறான். ஏன்னா அவங்க ஒரு கோஆர்டினேஷனோட இருப்பாங்க. நம்ம ஆளுக்கு வந்து அப்படி இல்ல. இவன் வந்ததே வேற வேலையா தான். இப்படி ஆளு பேரை பத்தி யோசிப்பானா? அங்க பரக் வந்து பயமுத்தி விட்டுறாரு. எப்பா என்ன பேரை தான் யோசிக்கிறியா? அப்போனா வா உன்னோட பாட்டிக்கு ஒரு பேரு தேவனா உன்னோட பாடி ஃபர்ஸ்ட் வலிமையா இருக்கணும். இதுக்கு நான் ஹெல்ப் பண்றேன். வா நம்ம 2 பேரும் ட்ரைனிங் பண்ணலாம். அங்க போய் பயங்கரமான ட்ரைனிங் பண்ணுன்னு பேர்ல அங்க தாக்கமிய பயங்கரமா தாக்கின்னு இருக்காரு. என்ன தாக்கமியே உன்னோட பாட்டிக்கு பேரை டிசைட் பண்ணியா? தாக்கமிக்கு என்ன சொல்லணும்னு தெரியலையா? அவன் டாய்லெட் அப்படின்னு ஒரு பேரை சொல்லான்னு வருவான். அதை பார்த்தோன்னே அவரு கடுப்பாய் அப்படியே தூக்கி போறாரு. நீ வந்து சீரியஸா இருக்கியா? தாக்கமியே அங்க திரும்பவும் டாய்லெட் லிட்னு இது ஒரு பேரை சொல்ல அங்க விடவே இல்ல. அப்படியே தூக்கி போட்டு பந்தாடுறான். சீன்ல இந்த விஷயத்தெல்லாம் அங்க வந்து அவன் சொல்றான். உங்களுக்கு இன்னமும் புரியல. இந்த மாதிரி நம்மளோட பாட்டிக்கு ஒரு பேரா? அம்மா உங்களால ஏதாச்சும் பேரை சொல்ல முடியுமா? அங்க அந்த ரீவா அந்த பொண்ணு சொல்றா. நம்ம ஏன் இந்த பேரை வைக்க கூடாது? தாக்கமியும் அவங்க கூட இருக்கிற சர்வன்ட்ஸ் இல்ல இல்ல இதெல்லாம் வச்சா இன்னமும் என்ன பந்தாடுவான் அவன். அவன் வந்து என்ன சொல்றானா லயன் ஃபேங் மாதிரி ஏதாச்சும் ரொம்ப நல்ல பேரை வைக்க சொல்றான். அப்படின்னா இந்த பேர் எப்படி இருக்கு? மாஸ்டரிங் அல்கமி வித் சர்வன்ட்ஸ். இல்ல இதுவும் வேலைக்காவது. ஏன்னா இதுக்கும் அவன் தூக்கி போட்டு என்ன பந்தாடுவான். அப்பனா மாஸ்டர் நம்ம கண்டுபிடிச்சா அந்த விஷயத்தையே பேரா வைக்கலாம். டாய்லெட் ரெஃப்ரிஜரேட்டர்னு சொன்ன பேருக்கு என்ன 4-5 வாட்டி அவன் தூக்கி போடுவான். மாஸ்டர் நான் சொன்ன பேருக்கு 4-5 வாட்டி அவரு தூக்கி போடுவாரா? அவ்வளவு தப்பாவா சொல்லிட்டேன். ஒண்ணுத்துக்கும் உதவ மாட்டேன்னு நினைக்கிறேன். இல்ல இல்ல நீ வந்து உன்னை அப்படி எல்லாம் எடப்படக்கூடாது. சோஃபியா இன்னமும் கோவமா இருக்கா. ஏன்னா அவன் வந்து என்னோட தாக்கமைய தூக்கி போட்டான்ல. அவனை இன்னைக்கே போய் அப்படியே வெட்டி கூறு போட போறேன். அட இருமா நீ வந்து எங்க போற? அவர் வந்து நீ எதுவுமே பண்ண தேவையில்ல. ஏன்னா அவரால என்னோட லெவல் அது வந்து இன்னமும் அதிகரிச்சிருக்கு. சோ அதனால அப்படியே விட்டு வேலை இவ கம்முன்னு ஆயிட்டா. இல்லன்னா அங்க என்ன இருக்குமோ. அப்புறம் அந்த பசங்கள கட்டுறாங்க. அங்க சண்டை போட்டு இருக்கும்போதே அந்த பையன் சொல்றான். இந்த மாதிரி விஷயம்லாம் பேட்டில்ல உண்மையிலேயே வேலைக்கு ஆகாது. ஆமா நீ வந்து இன்னமும் அவங்கள நம்பலையா? இல்லன்னு சொல்லிட்டு அப்படியே போறான். அங்க போய் அந்த புக்க தான் படிக்கிறான். அந்த புக் படி பார்த்தா இந்த அனட் அவங்க தான் இந்த மேன் கைண்டியும் அவங்களுக்கு கீழே இருக்கிற இந்த எல்ஃப் இந்த பீஸ்ட் மேன் சேவ் பண்ணணும்னு சொல்லி உருவாக்குனாங்க. நான் சில பல விஷயத்த இந்த மோச்சன் வழியா கேள்விப்பட்டேன். இந்த சர்ச் ஆஃப் கிரியேஷன் இருக்காங்களே அவங்களோட ரேசஸ் எல்லாமே இந்த நோலனோட குழந்தைகளா. ஆனா எனக்கு இன்னமும் புரியல. நாங்க சம்மனானது இந்த டிவைன் லைட்டால. நாங்க
வந்து எதுக்கு இங்க சமன் ஆகணும்? நாங்க இங்க என்ன பண்ணோம்? நான் நினைக்கிறபடி பார்த்தா, இந்த உலகத்த நாங்க அமைதிப்படுத்தணும். அதுக்காக தான் நாங்க இங்க வந்திருக்கோம்னு நெனைக்கிறேன். ஆனா இவங்க என்ன பண்ண ட்ரை பண்ணாங்க? அந்த விஷயம் வந்து எனக்கு புரியல. இதுக்கப்புறம் தாக்கமி ஒரு 2 பொருள காட்டுறான். ஒரு ரிங்கும், ஒரு வெப்பனையும் அவன் கிரியேட் பண்ணி தந்திருக்கான். இதனால இவளோட ஸ்பெல் இன்னமும் இம்ப்ரூவ் ஆகுமா? பின்னாடி மேப்லாம் வர மேப்ல கேக்குறா. ஆமா மாஸ்டர் எனக்கு வந்து எதுவும் இல்லையா? இல்ல உனக்கும் இருக்கு. இதோ பாரு. இல்ல கேட்டோனே அங்க மேப்லுக்கு அவ்வளவு சந்தோஷம். சீன்ல அந்த பேருக்காக இன்னமும் சண்டை போயின்னு இருக்கு. இப்ப என்னதான் இவன் பேரை சொன்னாலும் அந்த பேர் வந்து அவருக்கு பிடிக்கவே இல்ல. டயன் ஃபேங் எப்படி இருக்கோ அதே மாதிரி இவன் கேட் ஃபேங்னு ஒரு பேரை வைக்கிறான். அதனால திரும்ப அவரு தூக்கி போறாரு. இதே மாதிரி தான் 4, 5 வாட்டி தூக்கி போட அங்க இதனால அவன் ரொம்ப ஷார்ட் ஆகுறான். இதே மாதிரி போச்சுன்னா சோஃபியா ரொம்ப கோவமாவா. சோஃபியா பார்த்தா சோஃபியா அங்க கத்துறா. மாஸ்டர் நீங்க வந்து நல்லா ஃபோக்கஸ் பண்ணுங்க. அவரு உங்களோட வீக்கான ஸ்பாட்ல தான் தாக்குறாரு. அதனால தான் உங்கள தூக்கி போட முடியுது. இதே மாதிரி கொஞ்ச நேரம் போகுது. அங்க என்னதான் அவன் யோசிச்சாலும் உங்க பேர் ஒண்டி மண்டைக்கு எட்டவே இல்ல. அங்க ஏன் அப்புறமா உங்களுக்கு பேரை சொல்லக்கூடாது? இல்ல நீ வந்து அப்புறமா சொல்றேன்னா இங்கிருந்து போறதுக்கே 3 நாள் ஆயிடும். நான் அதுக்குள்ளேயே அந்த கில்டுல கொஸ்ட் எல்லாம் கொடுப்பான்ல அவன் வந்து சொல்றான். நீங்க வந்து ஒரு கொஸ்ட் ஏன் எடுக்க கூடாது? ஃபேங்குக்கு பதிலா நீங்க தாங்க போற மாதிரி இருக்கும் அந்த கொஸ்டுக்கு. அது அவங்களுக்கு பதிலாவா? அவங்க ஏன் அதை பண்ணல? இதுவா எப்பயுமே அவங்க தான் பண்ணுவாங்க. என்ன ஒண்ணு இந்த வாட்டி அவங்க வேற கொஸ்டுக்கு போயிருக்காங்க. சோ கஷ்டம் தான் இந்த வாட்டி பண்றது. நாங்க இத பண்றது ஒரு பெரிய ரெஸ்பான்சிபிலிட்டியா இருக்குமே. அங்க மத்தவங்கள ஒத்துக்க இதனால ஹீரோ அப்படியே ஒத்துக்கிறான். தீன்ல இவங்க போகும்போதே அந்த பியூரிஃபிகேஷன் டிவைஸ பத்தி தான் அவரு சொல்றாரு. அதே மாதிரி நான் மில்கையும் வாங்குறதுக்கு தான் அங்க போறேனே. மில்க்னு கேட்டோனே அவன் ரொம்ப ஆச்சரியமா வரா. ஏன்னா மில்க் வந்து இந்த உலகத்துல இருக்கும்னு அவனுக்கு தெரியாது. மில்க் ஒண்டி இல்ல நம்ம போற இடத்துல சீஸும் இருக்கும். அது சீஸ் மில்கா சீன்ல அந்த இடத்துல மில்க வச்சு எல்லாம் டிஷ் எல்லாம் செஞ்சிருப்பாங்களா? அதெல்லாம் சும்மா வேற லெவல்ல இருக்கு. இதனால தாக்கமிக்க அவ்வளவு சந்தோஷமா இருக்கு. இதுக்கப்புறமா வெளியில போய் சீஸையும் மில்கையும் வாங்கினப்பா. நான் கேள்விப்பட்டேன் மார்க்கெட் கண்டிப்பா தொந்திருக்குமா. நெக்ஸ்ட் சீன்ல நைட்ல அவங்க சீஸ் சாப்பிடுறாங்க. அதுவும் ரொம்ப வேற லெவல்ல இருக்கு. எனக்கு இது சாப்பிடும் போது என்னன்னு தெரியல. எனக்கு பழைய விஷயம் எல்லாம் ஞாபகம் வருது. அதாவது என்னோட பழைய உலகத்துல இருந்து நான் இங்க வந்து ஏதோ சில பல மாசம் தான் இருக்கும். நான் இவங்க கூட இருக்கும்போது பல வருஷம் ஆன மாதிரி எனக்கு ஃபீல் ஆகுது. இதெல்லாம் நான் சாப்பிடும் போது தான் எனக்கு அந்த மாதிரி விஷயம் எல்லாம் ஞாபகம் வருதுன்னு நினைக்கிறேன். இந்த இடத்துல ரைஸ் வந்து இருக்குமா? இல்ல இருக்காது. கேக்குற விஷயம் அதுவும் இங்க இருக்கு தெரியுமா? பர்குலால அது கிடைக்கல. ஆனா நம்மளால அது இங்க சாப்பிட முடியும். இப்ப கேட்டோனே அவன் ரொம்ப சந்தோஷமா வரான். ஆனா இங்க வந்து அது கிடைக்கல. நல்ல ஆளு ரொம்ப கஷ்டப்படுறான். என்ன மாஸ்டர் அது வந்து உங்களுக்கு வேணுமா என்ன? இல்லப்பா நான் வந்து கேள்விப்பட்டிருக்கேன். அது வந்து சாப்பிடணும்னு எனக்கு ரொம்ப ஆசையா இருக்கு. நான் ஏதோ ஒண்ணு உங்களுக்கும் உங்களோட பழைய இடத்துக்கு போகணும்னு ஆசையா இருக்குல்ல. இல்ல மாஸ்டர் எனக்கு வந்து அப்ப இருக்க பழைய விஷயத்தை விட இப்ப இருக்க பிரசன்ட் இந்த டைம் தான் எனக்கு ரொம்ப என்ஜாயபிளா இருக்கு. வாழ்ந்த ஹோம் டவுன் அது வந்து 50 வருஷத்துக்கு முன்னாடி இந்த ஒரு விஷயம் பத்தி நான் யோசிச்சு பார்க்க விரும்பல. ஏன்னா நான் வாழ்ந்த அந்த டைம் அது வந்து என்ன பொறுத்த வரைக்கும் ஒரு பறவைய ஒரு கேஜ்ல அடைச்சா எப்படி இருக்கும் அந்த மாதிரி தான் எனக்கு ஃபீல் ஆச்சு. ஆனா எப்போ நான் உங்க கூட கான்ட்ராக்ட் ஃபார்ம் பண்ணணும் அதுக்கப்புறம் எனக்கு ஒரு நாளும் ரொம்ப ஜாலியா இருக்கு. நீங்க வந்து என் கூட கான்ட்ராக்ட் ஃபார்ம் பண்ணதுல இருந்து இது வந்து என்னோட புது வாழ்க்கை மாதிரி எனக்கு தெரியுது. ஆமா நானும் அதே மாதிரி தான் எல்லா நாளுமே எனக்கு ஒரு புது நாள் மாதிரி இருக்கு. ரொம்ப என்ஜாய் பண்றேன். அதே மாதிரி தான் அங்க பின்னாடி கேமலா அந்த குதிரையும் சொல்லுது. இதுக்கப்புறம் தான் அவனுக்கு அவனோட விஷயமும் ஞாபகம் அவனும் இங்க ஒரு புது வாழ்க்கையை அனுபவிக்கிற மாதிரி தான் இருக்கு. இதெல்லாம் யோசிக்கும் போது இதுக்கு யாரு காரணமா இருக்கா? காரணமா இருந்தது அந்த காடஸ் நோலன் தான். இவனுக்கு வந்து ஒரு விங்ஸே கிடைச்ச மாதிரி ஃபீல் ஆகுது. ஒரு பேர் அவன் யோசிச்சு அவன் சொல்றான். என்ன இது வந்து நல்லா இருக்கும்ல விங்ஸ் ஆஃப் நோலன் பேர் உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா இது நம்ம பாட்டிக்கு ஒரு பேரா வைக்கலாம். அவங்க எல்லாருக்குமே பிடிச்சிருக்கு. இதையே பேரா வச்சிடறாங்க. சீன்ல இதே மாதிரி 2 நாள் போகுது. அவங்க எப்படி அந்த கொஸ்டிய முடிக்கிறாங்க. வீட்டுக்கு வந்து பார்த்தா பாய்சனால ஒரு மிஸ்டும் எல்லா இடத்துலயும் பரவி இருக்கு. அது ஏகப்பட்ட ஆளுங்க அப்படியே சோஃபியாவையும் மத்தவங்களையும் பிடிக்கிறாங்க. நல்ல வேலை தாக்கமி எல்லாரையுமே தாக்கி அவங்கள ஹீலும் பண்ணிடுறான். மனுஷன்னு தாக்கமி நான் கொஞ்சம் கவனத்தை விட்டுட்டேனா அதனால தான் இப்படி ஆச்சு. ஏமால் தான் தப்பு. ஆனா எனக்கு என்ன டவுட்னா அவளுக்கு வந்து ஏன் எதுவுமே ஆகல? ஆப்பிளாலையும் என்னாலையும் இந்த பாய்சனை தாங்கிக்க முடியும். ஆனாலும் நான் கொஞ்சம் இதுவான இருந்தாலும் எப்படி என்ன தாக்கி அவங்களை தூக்கடிச்சிட்டேன். இதுக்கப்புறம் அவங்க அதே விஷயத்த தான் யோசிக்கிறாங்க. இவங்கள யாரு எதுக்கு வந்தாங்கன்னு தெரியல. அங்க கில்டுலயும் போய் ரிப்போர்ட் பண்ண அவர் அங்க சொல்றாரு. அத பத்தி நீ லார்டு கிட்ட ரிப்போர்ட் பண்றது ஒரு நல்ல விஷயமா இருக்கும். என்ன நீங்க சொல்றீங்க? நான் அவர்கிட்ட ரிப்போர்ட் பண்ணுமா? ஆமா ஏன்னா இது வந்து எனக்கு சாதாரணமான பிரச்சனையே தெரியல. போக போக இது வந்து ஒரு மிகப்பெரிய பிரச்சனையா உனக்கு அமையும். நேத்து இருமாவோட வீட்டுக்கு திருடங்க வந்திருப்பாங்களே அது வேற யாரும் இல்ல டிவைன் லேக்ல இருக்க ஸ்குவாட்ரன் அவங்க தான். இது ஒண்டி இல்ல டிவைன் லேக்ல எதுக்குறவங்க இருக்காங்களே அவங்க எக்ஸிக்யூட் பண்றாங்க. அதே மாதிரி மத்த ஆளுங்களையும் அவங்க விட்டு வைக்கல. இன்னும் வந்து பேசப்படுதுன்னா இது எல்லாத்துக்குமே காரணம் ஒலி எம்பியர் ஆஃப் சிடோனியா அவங்க தான் அனுப்பியிருக்கவும் வாய்ப்பு இருக்கு. ஆனா அவங்க நேத்து தாக்க வந்தாங்களே அவங்க வந்து எதையும் திருடலாம் வரல. இப்ப தாக்க வந்தது என்னதான் முக்கியமா இந்த பியூரிபிகேஷன் இது ஆரம்பிச்சதுல இருந்து இதுக்கு முன்னாடி வரைக்கும் சர்ச் ஆஃப் டிவைன் லைட்டும் சர்ச் ஆஃப் கிரியேஷன் தான் டேங்க் வழியா இந்த பியூரிபிகேஷனை ஆப்ரேட் பண்ணாங்க. இப்போ அதுக்கான வேலையே தேவையில்லை. அதனாலதான் இப்போ இதை கிரியேட் பண்ண நம்ம இருமாவை அவங்க டார்கெட் பண்றாங்க. நீ பண்ற வேலையால அவங்களோட ரெவன்யூ அடி வாங்குது. அதனால தான் அவங்க இப்படி பண்றாங்க. அப்படின்னா இப்போ நான் வேற எங்கேயாச்சும் போய் ஒழிஞ்சிக்கணும்னு நினைக்கிறேன். அப்படி எல்லாம் வேணாம். ஏன்னா நாங்க வந்து ப்ரொடெக்ஷனை இன்னமும் ஏத்துறோம். நிறையவே ஆளுங்களை போடலாம். இங்க
யாரு உள்ள வர, யாரு வெளில போறா எல்லாத்தையுமே கவனிக்கலாம். இவன் ஒரு அட்வென்ச்சரர் எப்படி இவனால அப்படி பண்ணாம இருக்க முடியும்? நானே அத பத்தி தான் பேசலான்னு வந்தேன். இத நான் கொஞ்ச நாளைக்கு நிறுத்தி வைக்கலான்னு இருக்கேன். என்ன சொல்ற இருமா? நீ அட்வென்ச்சரர் கில்டோவ ஒரு டாப் 5 அட்வென்ச்சரர். நீ வந்து அப்படிலாம் சொல்லக்கூடாது. நான் இப்போதைக்கு என்னோட உயிர் வந்து டேஞ்சர்ல இருக்குல்ல. எல்ஃபோன் சொல்றான், நீ கவலைப்படாத. நான் வந்து உன்ன புரொடெக்ட் பண்றேன் இருமா. ஆமா நீ கவலைப்பட வேணாம். நானும் உங்களுக்கு ஆளுங்கள அனுப்பி விடுறேன். ஆனா இருமாக்கும் அங்க வேற வழி இல்ல. அவன் ஒத்துக்கிறான். இல்ல வரும்போதும் அதே விஷயத்த தான் அவன் யோசிக்கிறான். இவனால மாறி, ரைவா, இவ 3 பேருமே ஆபத்துல மாட்டிக்கினாங்க. அத பத்தி யோசிச்சுக்கினே கில்டுக்கும் வரான். இல்ல இந்த விஷயம் வந்து நெறைய பேருக்கு தெரிய வந்திருக்கு. நீ வந்து கொஞ்சம் ஜாக்கிரதையா இருக்கணும். ஏன்னா உன்னோட விஷயம் ஒரு தீ மாரி எல்லா இடத்துலயும் பரவுது. அப்போ உன்ன பத்தி தான் எல்லாருமே பேசுறாங்க. நிச்சயமா உன்ன தாக்குனாங்களே, அதனால உன்னோட மண்டையில ஏதோ ஒரு பெரிய பவுண்டி இருக்கு அப்படின்னு எல்லாருமே நினைக்கிறாங்க. ஜாக்கிரதையா இரு. இதுக்காக சில பேர் உன்னை கொல்றதுக்கும் வர வாய்ப்பு இருக்கு. அப்படியே அவனோட பாட்டியோட நேமையும் அங்க சொல்றான். இதுக்கப்புறம் அவன் வீட்டுக்கு வரான். அங்க சாப்பிட உட்காரும் போதே அந்த விஷயத்த நினைச்சுதான் அவன் ரொம்ப கவலைப்படுறான். நம்மளால சொல்ல முடியாது எப்போ வந்து யாரு எப்போ தாக்குவாங்கன்னு. மன்னிச்சிருங்க, என்னால தானே நேத்து அப்படியாச்சு. நீங்க வந்து அதுக்கெல்லாம் அப்படி சொல்லக்கூடாது. நாங்க வந்து கவனிக்கல, அதனால தான் அப்படியாச்சு. ஆமா நீங்க சொல்றதோ கரெக்ட் தான். எப்பயுமே சோட கண்காணிப்பிலேயே இருக்க முடியாது. ஏன்னா நானும் சில விஷயத்த பண்ணணும். அதனால நான் ஒரு பேரியரை கிரியேட் பண்ண போறேன். அதனால யாரு ரெஜிஸ்டர் பண்ணலையோ உங்களால உள்ள வர முடியாது. கிரியேட் பண்ணதுக்கு எப்படியோ கொஞ்ச நேரம் ஆகும். அது வரைக்கும் நம்ம கொஞ்சம் ஜாக்கிரதையா இருக்கணும். முக்கியமா நைட்ஸ் இந்த டேங்க்ஸ் அந்த ஆளுங்க கிட்ட இதே விஷயத்த தான் அவங்க 2 பேரும் சொன்னாங்க. செல்ஃபி இப்போதைக்கு நம்மளுக்கு வந்து யாராச்சும் ஒருத்தங்க தேவைப்படுவாங்க. அது கேட்டவனே இவங்க வந்து சொல்லிடுறாங்க அதுல மென்ஸ் வந்து இருக்க கூடாதுன்னு. இப்ப நான் மியூலன் கம்பெனில திரும்பவும் யாராச்சும் எடுக்கிற மாதிரி இருக்கும். ரெக்டோட இந்த அது வந்து ஒரு பிரச்சனையா நம்மளுக்கு இருக்காது. அவங்கள நம்ம நம்ப முடியும். இதுதான் நீங்க எங்களை நம்பலாம். ஆமா என்னாலையும் யாரையுமே நம்ப முடியாது. என்னோட வாழ்க்கை அந்த அளவுக்கு ஒன்னும் சீப் இல்ல. இதுக்கப்புறம் அங்க வந்து டைம் ஆகுது. அவங்க தூங்குறாங்களா? இந்த சைடு அங்க காலையில அவ ஹெல்ப் பண்றதுக்கு வரா. அடியே சோஃபியாவும் கேக்குறா, நானும் ஏதாச்சும் ஹெல்ப் பண்ணலாமா? ஃபியூச்சர்ல இந்த பேரியரை பத்தி நான் இன்னமும் நிறைய விஷயம் தெரிஞ்சுக்கணும். இதுக்கப்புறம் அங்க வந்து ஒரு பேப்பரை தரான். அதுபடியே அவ ஒர்க்கையும் ஸ்டார்ட் பண்றா. இந்த சைடு மேப்லும் அங்க கேமலா கூட ஒரு கோலம் டாய வச்சு விளான்னு இருக்கா. பார்க்கும்போது அவங்களுக்கு ஒரு ஐடியாவும் வருது. இதுவே கோலம் இருந்தா உங்களுக்கு கொஞ்சம் ரொம்ப ஈஸியா இருக்கும். அதை கண்ட்ரோல் பண்ணி டேங்க்ஸையும் அட்டாக்கஸையும் அவங்களால தடுக்க முடியும். நம்ம ஹீரோக்கு அந்த அளவுக்கு மானம் வந்திருக்காது. அதனால அவனால கிரியேட் பண்ண முடியலையா. சோஃபியாவும் அங்க கேக்குறா, ஆமா மாஸ்டர் நீங்க வந்து தூங்கலையா? ஃபியூச்சர் மெஷர்ஸ பத்தி நான் நிறையவே யோசிச்சேனா, அதனால நான் அவ்வளோக்கு தூங்கல. இதுக்கப்புறம் அவனோட மேஜிக் பண்றான். அவ்வளவுதான். இப்போ இந்த மேஜினை சுத்தி வால் கிரியேட் பண்ணிட்டாலே போதும். இந்த பேரியர் இது வந்து ஒர்க் ஆகும். அப்படின்ட்டு அங்க ஒரு சவுண்ட கேக்குமா. அதை பார்த்து சோஃபியா கேக்குறா, ஆமா என்னது? என்னோட மான மேனிபுலேஷன் லெவல் அது வந்து இன்னமும் அதிகரிச்சிருக்கு. நான் இன்னமும் லெவல்ஸ் அடைஞ்சக்கு அப்புறம் நல்ல கோலமோட கூரை கண்ட்ரோல் பண்ண முடியும். பேரியரோ தயாரா இருக்கு. இந்த சைடு அந்த விஷயம் வந்து இவங்களுக்கு தெரிய வருது. என்ன அட்டாக் பண்ணி அவங்க எதுவுமே நடக்கல. இது வந்து ஒரு மிகப்பெரிய பிரச்சனையா நம்மளுக்கு இருக்கும். அந்த பொண்ணு சொல்றா, இது வந்து நம்மளுக்கு ஒரு பிரச்சனையா இருக்கலாம். நம்ம ஏன் குலவ அப்புறமா டீல் பண்ணிக்க கூடாது? ஏன்னா நம்மளோட பிளான் அதுதான் இப்போ ரொம்ப முக்கியம். மேஜிக்கல் சர்க்கிள் வந்து ஃபெயில் ஆயிடுச்சு. ஏன்சியன் டோம்ஸ் வச்சு அவங்க ட்ரை பண்ணாங்க. இந்த அவங்க எதுவுமே வேலைக்கு ஆகல. அப்போனா அதை எப்போதான் ரெடி பண்ண முடியும்? கண்டிப்பா ஒரு 2ல இருந்து 3 மாசமாச்சு ஆகும். இந்த சைடு மேஜிக் ஸ்டோனை வச்சு அதை எப்படியாச்சும் கண்ட்ரோல் பண்ணலாம்னு பாக்குறான். அவளுக்கு சஃபிஷியன்டான மானம் அவன் கிட்ட இல்லையா? அதனால அங்க பண்ண முடியல. ஏன்னா ஒரு கோலமோட கூரை கண்ட்ரோல் பண்றதுக்கு தீவே மானம் வந்து தேவைப்படும். மாஸ்டர் நீங்க வந்து எதுக்கு கோலமோட கூரை கண்ட்ரோல் பண்ணணும்னு பாக்குறீங்க? சிம்பிளா சொன்னா நம்மளோட வீடை நம்ம ப்ரொடெக்ட் பண்ணணும். அதுக்காக தான் நானு ரைவா செல்ஃபி எல்லாருமே இருக்கும்ல. இல்ல அப்படி இல்ல, நேத்து என்ன ஆச்சுன்னு உங்களுக்கு தெரியும்ல. அப்புறம் ஏன் நீங்க வந்து ஒரு கோலம டேம் பண்ணக்கூடாது? நான் வந்து இத பத்தி யோசிக்கவே இல்ல. ஏன்னா நான் இது வரைக்கும் யோசிச்சது என்னோட ஸ்பெல்ல நான் இன்னமும் மேக்ஸ் அவுட் பண்ணணும், நிறையவே ஏத்தணும் அப்படின்னு நான் யோசிச்சேன். நல்ல ஐடியா தான். அவ சோஃபியா கிட்ட கேக்குறான், ஃபாரஸ்ட் பக்கம் அயன் கோலம பாத்துருக்காங்க. அதே மாதிரி அங்க டஞ்சன்லாம் இருக்குன்னு சொல்ல அவன் ரொம்ப ஷாக் ஆகுறான். என்ன மாஸ்டர் உங்களுக்கு இத பத்தி தெரியாதா என்ன? இல்ல அப்படிலாம் இல்ல, நான் அந்த சைடு போனது இல்ல, அதனால தான் வந்து அங்க போலாமா? அப்புறம் அவங்க மலை வழியா அங்க போறாங்க. அங்க ஒரு அயன் கோலம் இருக்கு. ஃபிக்டா இருக்கு. இது ஒரு 3 அடி இருக்கிற மாதிரி இருக்கு. இதுக்கு நடுவுல நீங்க நல்லா பாத்தீங்கன்னா ஒரு ஸ்டோன் இருக்கு. வந்து நம்ம எப்படியாச்சும் தொண்டல் பண்ணாலே வேலை முடிஞ்சுட்டு நான் அதை டிஸ்ட்ராய் பண்ணிக்க அவ்வளவுதான். அது எந்து போனதுக்கு சமம். சாகாம நம்ம எப்படியாச்சும் இது பண்ண அவ்வளவுதானே. அந்த கோலம் பார்க்க இவங்க அப்படியே அந்த ஒளிதானே. நீங்க கொஞ்சம் ஜாக்கிரதையா இருக்கணும். அந்த கோலம் மேல இதையும் டிடெக்ட் பண்ண முடியும். அப்பனும் இல்ல மேஜிக்கல் பி விசோ. அதனால இது ரொம்ப ஆபத்தான விஷயம். அப்படியா இது நம்மளுக்கு ஒரு நல்ல விஷயமா இருக்கும். அப்படி பார்த்தா இதனால தாக்கமே அப்படியே ஓடி போறாங்க. பின்னாடி சோஃபி அவங்க ஓடி வரா. மத்தவங்க ஓடி வர தாக்கமே முன்னாடியே வரா. இந்த அளவு தாக்கமே அப்படியே நிக்க சொல்றா. இங்க எது போன்றிருக்குன்னா நம்ம 2 பேருக்கு இடையில ஒரு கனெக்ஷன் அது வந்து ஃபீல் ஆகுது. கோலம் அப்படியே உத்து பார்க்குமா அந்த மத்தவங்க பயந்து போறேன்னு ஒரு கோலம் எதுன்னு பண்ணல. நம்ம ஹீரோவும் அதை பார்த்து யோசிக்கிறான். கோலம் எந்த விதமான தாக்குதலையும் உனக்கு அந்த மாதிரி தெரியல. தான் பார்க்கும்போது கோலம் வந்து நோலன் அந்த பிளெஸிங்னால இவனை வந்து எதுவுமே பண்ணல. இதனால ஆளால சண்டாங்க டிஎம் பண்ண முடியல. இதை பார்க்க அவன் சொல்ல அங்க அவங்க ரொம்ப ஆக்கிரமா வராங்க. இதுதான் அவங்க பேரையும் வைக்க சொல்றாங்க. அந்த கோலம் பேர் இவன் டைக்கன் அப்படின்னு ஒரு பேரையும் வைக்கிறான். இந்த கோலம் எது உன பேச டைப் அந்த இந்த எல்லாம் தானே பேச முடியல. இது பேசுற அளவுக்கு ஒரு பாடியை நம்ம பொறுக்கணும்னு நினைக்கிறேன். நம்ம
மாஸ்டர் இது சிட்டிக்குள்ள கொண்டு போனா ஒரு மிகப்பெரிய பிரச்சனை உருவாகும். அப்புறம் நான் போர்ட்டனுக்குள்ள நான் இத வச்சுக்கிறேன். ஆனா அந்த கோலம் அதுக்குள்ள சின்ன ஊடத்துக்கு மாத ரொம்ப கியூட்டாவும் இருக்கு. மாஸ்டர் சீக்கிரமா அத பேச வைக்கிற மாரி பண்ணுங்க. என்னால ஆர்வத்த தாங்க முடியல. ஜஸ்ட் இத நம்ம எல்லாரையுமே அவங்க தோற்கடிக்காம இதுக்கிட்ட எல்லாருமே அவுட விக்கிறக்காங்களா? ஆனா அந்த வந்த அந்த வாரிய பசங்க அவங்களுக்கு பார்த்தா பொண்ணுங்களா இருக்காங்க. இதனால அந்த அக்கீரா அந்த பொண்ணு வந்து ரொம்ப கோவமா வரா. உங்களுக்கெல்லாம் வெட்கமே இல்லையா? என்ன உனக்கு புது ஜெலஸா இருக்கு அப்படிதானே? வேணும்னா வா. நீயும் நானும் சேர்த்துக்கிறோம் இந்த ஜெலஸா பண்ற விஷயத்துல. இது செய்து அந்த டைட்டனுக்குல அவன் வந்து நெறைய விஷயத்த யோசிக்கிறான். அப்புறம் அவங்க எல்லாரையுமே கூப்பிட்டு இப்போ வந்து நீங்க எல்லாருமே என் கூட இருந்தா இது வந்து ஒரு மிகப்பெரிய பிரச்சனையை உருவாக்கும். அதாவது நான் ஆபத்துல மாட்டிக்கினா நீங்களும் ஆபத்துல மாட்டிப்பீங்க. அதனால நம்ம கான்ட்ராக்ட சவுண்ட் பண்றது ஒரு நல்ல விஷயமா இருக்கும். ஏத்தும்போது அவங்க ரொம்ப கவலைப்படுறாங்க. என்ன மாஸ்டர் நீங்க சொல்றீங்க? கான்ட்ராக்ட டிசால்வ் பண்ணுமா? என் கூட இருந்தா உங்களுக்கு ஒரு பிரச்சனையா இருக்கும். கான்ட்ராக்ட உடைச்சல. அதுக்கப்புறம் நீங்க வேற எங்கேயாச்சும் போய் நிம்மதியான வாழ்க்கைய வாழ முடியும். எந்த விதமான பிரச்சனையும் வராது. ரைவா கவலைப்படாத. உனக்கு பணத்தையும் நான் அனுப்புறேன். அதனால உன்னோட ஃபேமிலிக்கும் மத்தவங்களுக்கும் சென்ட் பண்ண முடியும். இல்ல மாஸ்டர் பணம் ஒன்று பிரச்சனை இல்ல. ஆமா நானும் உங்களுக்கு ஒரு விஷயத்த கொடுக்கணும்னு நினைச்சேன். தேவன் இருக்க வருவானா மீறி அந்த கிளப்டியை வச்சு மேலப்பலாம். அது அப்படி பண்ணக்கூடாது. நீங்க அப்படி பண்ணா என்ன தாண்டி நீங்க அப்படி பண்ற மாதிரி இருக்கும். மக்கமீ நீங்க பண்றது எதுவும் சரியில்ல. இந்த விஷயம் நீங்க வந்து நான் விஷயமும் உங்களுக்காக பண்ணாம எங்களுக்காக பண்ணீங்க. டாக்குமி நீங்க வந்து உண்மை இது ஒரு இடியட் தான் பொண்ணு. நான் வந்து நீங்க அப்படி பண்ண ஆசைப்படல. கவலைப்படவனா நான் ஒரு டைட்டனை தேம் பண்ணிட்டேன். டீம் மாதிரி எனக்கு பெக்டாம அப்புறம் கேமில அவுட் பண்ணேன். நான் வந்து உங்க எல்லாரையுமே டேஞ்சர்ல போடக்கூடாதுன்னு ஆசைப்பட்டேன். அவ்வளவுதான். அப்படியே நீங்க வந்து இப்படி பண்றீங்க. இதெல்லாம் சரியே இல்ல. இப்ப எல்லாருமே ஒன்னா இருக்கலாம். நீங்க தான் சொன்னீங்க. இவ சொன்னீங்க நம்ம எல்லாருமே நோலன் ஆஃப் விங்ஸ்னு. நீங்களே இப்படி பண்ணா என்ன அர்த்தம்? என்னால எதையுமே ஏத்துக்க முடியல. நம்ம எல்லாருமே பிரிஞ்சு போயிட்டா அந்த வின்ஸே இல்லாம போயிடும். அதுக்கப்புறம் நம்மளோட படம் வந்து எப்படி பறப்போம்? நீ வந்து டாக்குமிய விஷயத்தையும் கொஞ்சம் புரிஞ்சுக்கணும். ஆனா அவ டாக்குமியை பார்த்து சொல்றான். அக்குமி நீங்க வந்து இதுவரைக்கும் சொன்ன விஷயத்துல வந்து ரொம்ப கஷ்டமான விஷயமான கேட்க டாக்குமிக்கோ ரொம்ப கஷ்டமா இருக்கு. அப்படியே அவன் அழுவுறான். பழைய விஷயம்லாம் அவனுக்கு சடனா ஞாபகம் போகுது. இப்ப எல்லாருமே ஸ்டார்டிங்ல சொல்லியிருப்பாங்க நான் வந்து முடிஞ்ச அளவுக்கு உங்க கூட ஒர்க் பண்ணுவேன். இது எல்லாருமே ஒன்னா இருக்கலாமே. அது எதையுமே கேட்காம இப்படி அவன் சொல்றானு. பின்னால அவங்க ரொம்ப கஷ்டப்படுறானு. என்ன மன்னிச்சிடுங்க. நான் வந்து இப்படி சொல்லியிருக்க கூடாது. நான் இன்னமும் இம்மெச்சூரா தான் இருக்கேன். நான் வந்து இம்மெச்சூரா இருக்கும் போதே உங்ககிட்ட கேட்கிறேன். இப்பொழுது என் கூட சேர்ந்து இருக்க ஆசைப்படுறீங்க. அப்படி இருக்குமா நீங்க கேட்கலாம். இதுக்கு அவங்க எல்லாருமே ஒத்துக்கிறாங்க. நான் வந்து இந்த ஒரு பாடி கார்டு என்ன சோ என்னால அப்படி இருக்க முடியும். ஆனா ஃபியூச்சர் வரைக்கும் ஊடவே இருக்க போறேன். தான் நானும் உங்க கூடயே இருந்து ஏன் பண்ண போறேன். நிறைய விஷயத்த கத்துக்க போறேன். உங்களை நினைச்சா எனக்கு வந்து ரொம்ப பெருமையா இருக்கு. நம்ம தான் விங்ஸ் ஆஃப் நோலன் பிக்ஸிங்ல அந்த டைக்கன் அவன் பளபளப்பா வேற லெவல்ல உருவாக்கிறான். அதுல இப்போ பேசல முடியுது. ஒரு ஷெட் இருக்குமா அதை பார்த்து சோஃபியா கேக்குறான். ஸ்டார்டிங் வந்து யோசிச்சேன் அது என்னதுமே இதுவா அதுக்குள்ள ஒரு மிகப்பெரிய பைட்டன் இருக்கு. இது இதோட பெரிய பைட்டன். உன்னால முடிய பைட்டன் நீ உருமானும். அதே மாதிரி அது உருமாற அவனுக்கு அவ்வளவு சந்தோஷமா தெரியுமா இதுக்காக ஆள வெயிட் பண்ணா எல்லாத்தையும் நோலனும் அந்த பார்த்துன்னு நீ இன்னும் நோலன்னு அந்த வார பத்தியும் சாமனிங் அந்த பசங்க அவங்கள பத்தியும் தான் அவங்க கேக்குறாங்க. அப்புறம் வார் வந்து தொடங்க போகுது. ஆனா நம்ம நோலன் வந்து அதை டைரக்டா இன்டாக்ட் பண்ண போறது இல்லையா. இது நல்லாவே புரியுது. அதனால தான் அந்த பாயிண்ட் இந்த அளவுக்கு பாடியும் ஒரு பயங்கரமான பிளெஸிங் நீங்க கொடுத்துருக்கீங்க. சரி தானே இன்னமே இப்போ தாக்குமி கிட்ட இருக்க அவன் என்ன பண்ண போறான். சரி அந்த சர்க்கிளும் தெரியாத இங்க வாரம் ஆரம்பிக்க போது. ஒரு பொண்ணு கிரேவ பாக்குன்னு இருக்கான். அங்க அந்த பொண்ணு அவங்க கூப்பிடுறாங்க. நம்ம எல்லாருமே போறோம் நீ என்ன வரியா. அப்புறம் அவங்க போறாங்க. அந்த இப்போதான் அந்த இடத்த பத்தியே சொல்றாங்க. போய் இவங்க எல்லாருமே வில்லேஜ் அபடன் பண்ணி போறாங்க. இது எல்லாத்துக்கும் காரணம் இந்த நோபல்ஸ் தானே. அவங்க வந்து அவங்களோட இஷ்டத்துக்கு என்ன விஷயத்தையே பண்றாங்க. அதனால தான் இந்த எக்கானமி அப்படியே டவுன் ஆயிருக்கு. நம்மளும் அதனால தான் இந்த வில்லேஜை விட்டு போறோம். இது எல்லாத்துக்குமே காரணம் இந்த நோபல்ஸ். அவங்கள வந்து நம்பவே கூடாது. அது நம்ம வந்து எவ்வளவு கஷ்டப்பட்டு அவங்களுக்காக உழைப்பு போட்டோம். உன்னோட ஹஸ்பண்ட் கூட நிறையவே உழைச்சாரு. அவரோட நிலைமை ரொம்ப மோசமா ஒரு வரைக்கும் கடைசியில் உன்னோட ஹஸ்பண்டுக்கு ஒரு நல்ல ட்ரீட்மெண்ட் கூட கிடைக்கல. இதுல பார்த்தா உன்னோட ஹஸ்பண்டா அவங்க பொண்ணாமலையே தெரியல. நான் வந்து எதிர்த்தால போறேன்னு. அப்புறம் இதே மாதிரி ஒரு வருஷம் கடந்து போகுது. இவங்க எல்லாரையுமே எப்பக்குமே இவங்க தான் எல்லாரையுமே அப்பாடம் பண்ணிட்டாங்க. நம்ம வந்து இவங்களுக்கு எதுவுமே பண்ண முடியாதுன்னு ஆயிடாது. நிறைய பேர் அவங்களோட வீடுகளை இழந்திருக்காங்க. இதனால அவங்க எல்லாருக்குமே வீடை இவங்க கட்டணும்னு யோசிக்கிறாங்க. 1000 பேர் இருக்காங்களா இங்க வந்து பாசிபிளா இருக்காது. அதனால அவங்க மேப்ல ஒரு எத்தியோ தேர்ந்து இருக்காங்க. அந்த இடத்துல கட்டுறது கொஞ்சம் கஷ்டமான விஷயம். நான் டீமன்ஸ் அடிக்கடி அந்த வருமா நம்ம கவலைப்படுறவனா இது அவனால பண்ண முடியும். நம்ம இருமோ காட்டலன்னா ஒரு டென்ஷனுக்கு போறோம். இது ஒரு இயர் அண்ட் டென்ஷன். அதாவது செகண்ட் மோஸ்ட் டிஃபிகல்ட்டி உள்ள ஒரு டென்ஷன். இது கீழே ரொம்ப மர்மமான விஷயம் இருக்கு. ஏன்னா இது நிலத்த கடியில இருந்தாலும் இல்ல அப்படியே ஒரு உலகமே இருக்கு. அவ்வளவு மிஸ்டிகஸ்டா இருக்குது. இந்த மாதிரி அவங்க உள்ள போத வெளியில இருக்கிறத விட இங்க இருக்க மோஸ்ட் எல்லாம் ரொம்ப ஸ்டாண்டா இருக்கு. எல்லாத்தையுமே அவங்க வந்து அப்படியே ஒன் பை ஒன்னு போடுறாங்க மேப்ல. ஆனா இங்க இருக்கிற ஒரு மோஸ்ட் டிப் பண்ண முடியுது. இது வழியா புல்லவும் முடியுது. பைத்தமா வந்து ஹீல் பண்ண இதனால ஈஸியா இது வேலை. அதே மாதிரி அவங்க டென்ஷனோட கீ பகுதிக்கு வந்துடுறாங்க. இதுவும் ஒரே நான் கொஞ்சம் சொன்ன அந்த பூனை வந்துடுமா அதுக்குள்ள இருமோ ஏதோ ஒரு டேப்பை ஆக்டிவேட் பண்ண. அதனால பின்னாடி ஒரு அயன் பால் வருது. அவங்க இருமோ கத்துறான் சீக்கிரம் ஓடுங்க. அப்புறம் தான் அவங்களுக்கு ஞாபகம் வருது
பின்னாடி தான் அந்த டைக்கன் இருக்குல்ல என்னை வச்சு அழிக்க முடியும் ஏமா தமன் கொடுத்தனால அதை அழிக்கல. அப்புறம் அவங்க வேற ஒரு இடத்துக்கு வராங்க. அங்கதான் அந்த பாஸ் மாஸ்டரும் இருக்கு. அந்த பாஸ் மாஸ்டரும் அந்த அளவுக்கு பெருசா இருக்கா, இதனால அவங்க பயந்து போறாங்க. மாஸ்டரும் அப்படியே அட்டாக் பண்ண இவங்களுக்கு என்ன பண்ணுன்னு தெரியல. அப்படியே பின்னாடி போறாங்க. அதே மாதிரி போச்சுன்னா மாஸ்டர் நம்மளால என்ன பண்ண முடியும்? விக்ரம் ஆப்பிள் டைட்டன் நீங்க 2 பேருமே அதோட தீல ஃபர்ஸ்ட் பொறுக்கி பாருங்க. அதே மாதிரி அது பண்ண இந்த சைடு அவங்க எல்லாருமே பயங்கரமா தாக்குறாங்க. இதெல்லாம் அதுவும் வேலைக்கு ஆகல. அது ஒரு பயங்கரமான ஃபயர் அட்டாக் பண்ணுதா. தாக்குமியும் ஒரு ஸ்பின்ன போட்டு தாக்குறேன். இதனால அந்த பாஸ் மாஸ்டர் அப்படியே அழிஞ்சு போகுது. அழிஞ்சு போறதுக்கு அப்புறம் ஒரு சிஸ்டம் உங்களுக்கு கிடைக்குது. அவங்க டென்ஷனே பே பண்றாங்க. அந்த கேமரா இன்னமும் பெருசாயிட்டு கீழே ஒரு விஷயமும் கிடக்குது. அது அந்த டிராகனோட ஒரு பாக்கதான். இதை வச்சு வேணா வேற ஏதாச்சும் ஒரு விஷயத்த உருவாக்க முடியும்னு நினைக்கிறேன். இப்ப நீங்க உண்மையிலேயே ஒரு ப்ரொடியூசர்ல நிரூபிக்கிறீங்க அடிக்கடி. இது அப்புறம் தாக்கமி வேற ஒரு இடத்துக்கு போறா. அங்க தாக்கமியை இவங்க சமன் பண்ணிருப்பாங்க. என்ன விஷயம்னா உனக்கு பக்கத்துல இருக்க ஒரு ஏரியாவை பத்தி தெரியும்ல. தெரியும். அந்த ஏற்பட்ட மான்ஸ்டர்ஸ் வந்து ரீசெண்டா வந்துக்கினே இருக்காமே. ஆமா, அங்க வந்து ஏற்பட்ட மித்ரேல பிரின்ஸ் இந்த மாதிரி ஏற்பட்ட தொடப்படாத விஷயம் ஒருத்த உனக்கு அது மேல இன்ட்ரெஸ்ட் இருக்கா? இன்ட்ரெஸ்ட் இருக்குன்னு சொல்ல இப்பதான் ஒரு முக்கியமான விஷயத்த பத்தி பேசணும்னு சொல்றாரு. என்னன்னா நாங்க வந்து வில்லேஜ் அங்க பீட் பண்ண போறோம். இதனால நீ வந்து எங்களுக்கு உதவி இறப்பணும். நானா? ஆமா, எனக்கு வந்து பெரியவன் நீ ரீசெண்டா இதுக்கு முன்னாடி இந்த வில்லேஜ்ல ஸ்ட்ராங்கான வால்ல நீ பீட் பண்ண அதுவும் ஷார்ட் ஆன டைம்ல பேரத்துல நானும் வந்து வில்லேஜ் தட்ட போறோம். அதே மாதிரி அந்த வாட்டர் சோர்ஸும் 100 கிலோமீட்டர்ல இருக்கு. அதனால அது உதவியாவும் இருக்கும். மாஸ்டர்ஸ் அதையும் அவ்வளவு சீக்கிரத்துல உள்ள வர முடியாது. அல்லாட் நீங்க என்ன சொல்ல வரீங்க? உங்களுக்கு வந்து தெரியும்ல தாக்கமியோட சுச்சுவேஷன் அது எப்படி இருக்குன்னு. சோஃபியா அதை பத்தி பேச ஆரம்பிக்க ஆமா அமைதியாத்துறான். ஆனா சோஃபியா ஆமா நீங்க எதுக்காக அந்த வில்லேஜ பில்ட் பண்ணணும்னு ஆசைப்படுறீங்க? இப்பதான் ஒரு விஷயத்தையே சொல்றாரு. ஒரு வருஷத்துக்கு முன்னாடி நோபல்ஸ் எல்லாம் 1000 பேர் அபரன் இந்த வில்லேஜுக்கு வந்தாங்க. உங்களுக்கு இப்போ வீடுன்னு சொல்லிட்டு அளவுக்கு எதுவுமே இல்ல. உங்களுக்கு வந்து வீடை நம்ம கொடுக்குறோம். அதுக்காக தான் நாங்க இப்படி பண்றோம். அதான் தாக்கமையும் ஒத்துக்கா நெக்ஸ்ட் சீன்ல அங்க இது அவங்க ஆரம்பிக்கிறாங்க. ரோடு போடுறது அங்க அதுக்கப்புறம் அவங்க ஒரு வாலை கிரியேட் பண்றது அந்த மாஸ்டர்ஸ் இருந்தாலும் அதையும் அவங்க போடுறது இதே மாதிரி பண்ணி இப்ப எப்படியோ எல்லாத்தையுமே அவங்க பில் பண்ணிடுறான். நீ என்ன பண்ண அந்த எல்லாரையுமே வர சொல்ல அவங்க பேச சொல்ல அவரு இன்னமும் ஷாக் ஆகுறாரு. ஏன்னா இந்த அளவுக்கு சீக்கிரமா அவன் பில் பண்ணிட்டான். நெக்ஸ்ட் அந்த போறாங்களா அவளுக்கு இன்னமும் நம்பிக்கை இல்ல. அந்த நோபிஸ் மாதிரி இவங்களும் நம்மள அபடன் பண்ணிட்டாங்களா அதனால நம்ப முடியல. அந்த இடம் அது வந்து மாஸ்டர் நிறைஞ்சிருப்போம். நம்ம வந்து என்ன ஆசைப்பட்டோம் விதமா ஒரு பீஸ்ஃபுல்லான வாழ்க்கையை வாழணும்னு ஆசைப்பட்டோம். அது வந்து நம்மளுக்கு கிடைக்காத போல. இதுக்கப்புறம் நம்ம வந்து பார்த்தா அந்த இடத்த பார்த்தா இன்னும் ஆச்சரியமா என்ன அங்க வால்ஸ் உள்ள இருக்க அந்த இடம் தான் அவ்வளவு அற்புதமா இருக்கு. நான் வந்து உங்களுக்கு அந்த ஃபார்மிங் ஏரியா நிறைய விஷயத்த உருவாக்கிட்டேன். பழைய இருன்னு நீங்க கேட்கறது புரியுது. அந்த போர்ட்டஸ் அதை பத்தி தானே கேக்குறீங்க. அது வந்து நைட்ஸாகவும் இந்த ஸ்டீவஜஸ் டேங்க் ரிவைஸ் இதெல்லாம் நான் உருவாக்குனேன். எல்லாருக்குமே இதை பார்க்க வரப்போம். பர இருன்னு எனக்கு இன்னமும் புரியல. இத்தமோட டைம்ல நீங்க வந்து எப்படி அதாவது நீங்க ஓட்டமொட்ட எந்த போர்ட்டஸ் கிரியேட் பண்றீங்க? என்ன ஏதாச்சும் ஒரு வகையான மேஜிக்கா? ஆமா என்னோட மேஜிக் தான் இது. அதுக்கப்புறம் அந்த பொண்ணு காட்டுறாங்க. அவ உம்முன்னு அந்த இடத்தையே பார்த்துன்னு இருக்கா. அன்னைக்கு சோஃபியாவும் கேக்குறா. ஆமா நீங்க என்ன தனியா இருக்கீங்களா? ஆமா என்னோட ஹஸ்பண்ட் இப்பதான் ரீசெண்டா இறந்து போனாரு. நீங்க ஃபார்மிங் பண்ணது ரொம்ப கஷ்டமான விஷயம். உங்களுக்கு வேற ஏதாச்சும் விஷயம் தெரியுமா? அதாவது வேற ஏதாச்சும் வேலை மாதிரி என்னோட மாஸ்டர் கிட்ட நான் கண்டிப்பா உங்களுக்கு ஏதாச்சும் ஒரு உதவி கிடைக்கும். அவர் உண்மையிலேயே நல்லவர். அவரை பாத்துக்கிறது ஈனோ கனெக்ட் ஆகல. சோ உங்களுக்கு குக்கிங் உதவி வருமா? அந்த பொண்ணு வரேன்னு சொன்ன நான் போய் என்னோட மாஸ்டர் கிட்ட கேட்டு பாக்குறேன். சரி இதை தாக்கமையும் சொல்லலாம். சோஃபியா வந்து என்ன விஷயத்தையும் என்கிட்ட சொன்னா வந்து என் கூட ஒர்க் பண்ண தயாரா இருக்கீங்கன்னா ஒரு ரேட்டு எப்படி வேணும்னு சொன்னேன். நான் ஒத்துக்கிறேன். ஆனா அவளுக்கு இன்னமும் பழைய விஷயம் ஞாபகம். இந்த நோபல்ஸ் வந்து அவங்க அப்பன் பண்ணது ஹஸ்பண்ட் இறந்து போனது எல்லாத்துக்குமே காரணம் நோபல்ஸ். அவங்கள வந்து நம்பவே கூடாது. நான் அவ ஆஃபரை ஏத்துக்கலன்னு சொல்றா. என்னால ஏத்துக்க முடியாது. நாங்க இந்த கிராமத்துக்கு வந்தோம். போன வாட்டி அந்த மாதிரி திரும்பவும் அந்த விஷயத்த ஃபேஸ் பண்ணுவோம்னு நினைக்கிறேன். என்னால உங்களை வந்து நம்ப முடியாது. இல்ல நீங்க நினைக்கிற மாதிரி என்ன தாக்கமே அப்படிப்பட்டவர் இல்ல. இப்ப தாக்கமிக்கு புரியுது. இது நான் தாக்கமி சொல்றான். இந்த ஆஃபரை நான் தள்ளி வைக்கிறேன். என்னால சொல்ல முடியல. இந்த மாதிரி அவரு கண்டிப்பா இதுக்கு முன்னாடி பார்த்த நோபல் மாதிரி இருக்க முடியாதுன்னு அவர்கிட்ட இந்த மாதிரி விஷயத்த சொன்னனால என்னால இந்த வில்லேஜ்ல இருக்க முடியாது. அவரோட கண்களை பார்க்க முடியும். எனக்கு புரியுது. அவன் இதுக்கு மேல இந்த வில்லேஜ்ல இருக்கக்கூடாது. அப்படியே அவ வெளியின போறா. அங்க உருமன மாதிரி ஏதோ ஒரு சவுண்ட் கேட்க என்னால அவர் ரொம்ப பயந்து போறா. இந்த சைடு மேப்ல கொஞ்சம் தெரிய வருது ஏகப்பட்ட மாஸ்டர்ஸ் வருதுன்னு. இதனால மேப்ல தாக்கமி கிட்ட சொல்லுது. அந்த நைட்ஸுக்கு தெரிய வருது இந்த மாதிரி ஏகப்பட்ட மாஸ்டர்ஸ் இங்க வருதுன்னு. மத்த ஆளுங்க வரதுக்கு வெயிட் பண்ணாங்க. ஆனா தாக்கமியும் மத்தவங்க வராங்க வந்து இங்கே இருங்க. நாங்க வந்து வெளில இருக்க அந்த மாஸ்டரை பார்த்துப்போம். நாங்க ஒரு பர்சனே வந்து சொல்றான் வந்து அவளை பார்த்தேன். அந்த மணி அவ வந்து எங்க போனானே தெரியல. கொஞ்ச நேரம் முன்னாடி வைக்க நான் அவளை இங்கதான் பார்த்தேன். இப்போதைக்கு அவளை ஆள காணும். இல்ல அந்த பொண்ணு ஓடி வர ஆனா அந்த மூடியப்ப அவளால இது பண்ண முடியல. சரி தாக்கமிய சொல்றான். நீங்க வந்து இங்க இருங்க. நான் வந்து இந்த வில்லேஜ்ல உத்தம்பக்கும் இதுவும் அதை விட மாட்டேன். இந்த சைடு அந்த மாஸ்டரும் அப்படியே தாப்ப வரமா அவ யோசிக்க பிறந்தது அது வந்து சாதனா. இப்போதான் எனக்கு புரியுது. தாக்கலான்னு வரதுக்குள்ள தாக்கமி அப்படியே காப்பாத்தி தாக்குறான். நீங்க வந்து என்ன பண்ணிருக்கீங்க ஏதப்பட்ட மாஸ்டர் சிரிப்பு இல்ல இதுங்கெல்லாம் ஒண்ணும் இல்ல. அந்த மத்தவங்களும் வராங்க. அவங்க வந்து என்ன மாஸ்டரையும் கொண்டுட்டாங்க. கவலைப்படுறவன் நான் என்னோட பாட்டி
அது வந்து ஒரு பெஸ்ட் பார்ட்டி. அட உங்களோட கையில அது வந்து அடிபட்டுருது. இல்ல பரவால்ல. அப்படியே தட்டியும் போடுறா. அந்த தாக்கமையும் தேங்க்ஸ் சொல்றான். யோசிச்சு பார்த்த மாரி இவரு அந்த மாரி நோபல் இல்ல. இவரு ரொம்ப பெயிண்டாவும் ரொம்ப நல்லவராவும் இருக்காரு. அந்த தாக்கமிக்கு அந்த பொண்ணு கேட்கிறா. உங்களோட ஆஃபர் அது வந்து இன்னமும் இருக்கா? நான் உங்களோட மெய்டா இருக்கலாமா? கண்டிப்பா நீங்க இருக்கலாம். இத கேட்டோனே மொத்தவங்களுக்கு அவங்க அவ்வளோ சந்தோஷம். சேர்ந்து அவர சொல்றாரு. தாக்கமி வந்து உண்மையிலேயே ஒரு நல்ல வேலை பண்ணியிருக்கான். நான் அந்த லெட்டர் படிப்பாக்கா அவங்களுக்கு இது தெரிய வந்துட்டு இருக்கு. சரி அவர சொல்றாரு. என்னது இது பார்க்கல. திடீர்னு அந்த லேண்ட்ல ஒரு வில்லேஜ் ஃபோர்ட் சரி இந்த மாதிரி விஷயம் எப்படி வந்துச்சு தெரியல. இவன அந்த அல்கமிஸ்ட் அவன் வந்து இன்வால்வ் ஆயிருக்கான்னு நினைக்கிறேன். இந்த மாதிரி போச்சுன்னா அதை சோதனை பண்ற ஒரு இடமாவும் அவங்க பார்க்கலாம். வந்து இதுக்கு மேலேயே ஒரு ரொம்ப கூட போக விடக்கூடாது. உங்களுக்கு எவ்வளவு தைரியம் இருக்கும் இந்த இடத்துல பீக்கோ செலுத்துறது வேற யாரும் இல்ல அந்த எம்பையர் ஆஃப் சிடோனியா அவங்க தானா. இப்போ எலிசபெத் நீ சோதப்படி பார்த்தா அதேதான் நீங்க சந்தோஷப்படணும் என பெயின் வந்துருச்சு. இதுக்கப்புறம் அங்க பார்க்கணும் பணா அந்த ஃபுட்டை கொண்டு வரா பிட்டிங் ஒரு வியூஸ் மாதிரி வருது. இவங்க எல்லாருக்குமே ஃபீல் ஆகுது ஒரு பயங்கரமான மௌனாதுன்னு. இப்பதான் தாக்கமிக்க ஒரு விஷயம் ஞாபகம் வருது. இவ்வளவு விஷயம் ஆயிடுச்சு இதை பத்தி தான் நோலன்னு சொல்லிருப்பாங்க. இந்த சில பல விஷயத்த மாத்திருக்கு. அதாவது ஹீரோ சமன் ஆகுறதுக்கு முன்னாடி ஒன்னு அனுப்பிட்டேன். அது என்ன விஷயம் இன்னும் வரப்போகுது. ஸ்டார்டிங் அந்த புதுசா சமனான ஹீரோஸ காட்டாங்க. எல்லாரையுமே பார்த்து கோரஸ் ரொம்ப ஷாக் ஆகுறான்னு எதிர்பார்க்கல. ரொம்ப சீக்கிரமாவே இவங்க ஏன் அட்வென்ச்சரா மாறிட்டாங்க. அந்த அந்த லேடியன் சொல்றா அவ்வளவுதான் டைம் வந்துருச்சு. இந்த மாதிரி மொத்த நேஷனுக்கு எல்லாரையுமே இன்ட்ரடியூஸ் பண்ணணும்னு நினைக்கிறேன். அதெல்லாம் ஹீரோஸ் இந்த எது கதை இன்னமும் பண்ணல. சிட்டிங்கான டைமுக்கு வெயிட் பண்ணோம். இப்போ அதுக்கான டைம் தான் இது. ஆமா நாங்க ஹீரோஸ் இந்த உலகத்தை காப்பாற்ற வந்திருக்கோம். நாங்க ஹீரோஸ் தான் இந்த சிரோனாக்கு ப்ரூவ் பண்ண போறோம். எங்களால என்ன பண்ண முடியும்னு. இதுக்கப்புறம் அந்த வில்லேஜ் பேப்டன் அந்த வில்லேஜுக்கு லார்டால விச் ஃபோர்ஜ்னு ஒரு பேரை கொடுத்திருக்காங்க. இருக்கிற ஒரு மக்களும் அவங்களோட லைஃபை ஃபுல்ஃபி பண்றதுக்கு அதிக முயற்சியும் பண்ணாங்க. சில பேர் பிளாக் ஸ்மித்தா மாடலுக்கு ட்ரை பண்றாங்க. ஆளுங்க ஃபார்மிங் இந்த மாதிரி விஷயத்துல ஈடுபாடா இருக்காங்க. இந்த மாதிரி போட்ல இருந்து இங்க வர்றதுக்கான அந்த ரோடு அது இப்போ நல்லாவே எல்லாருமே பயன்படுத்துறாங்க. இதுக்கப்புறம் அவங்க ஒரு மாஸ்டரை அடிச்சு கூடுறாங்க. ஆனா இன்னொரு மாஸ்டரை அந்த மேப் பொறிச்சு கொண்டு வர இது ஒரு புஷ் லிசா தான். அது ரொம்ப வித்தியாசமா இருக்கு. இவங்க இது வரைக்கும் இந்த பார்த்ததுன்னு விஷயத்த பத்தி இவங்க இருமாக்கிட்ட சொல்றாங்க. போலாம் என்னன்னு தெரியல. வித்தியாசமான மாஸ்டர்ஸ் நம்மள நோக்கி வருது. அதாவது ரீசெண்டா இந்த மான் ஆஃப் ஃபிளக்சுவேட் ஆயிருக்கும்ல. அதனால தான் நம்ம நோக்கி இவங்க வரட்டு நினைக்க. டைம்ல இவங்க ரொம்ப ஸ்ட்ராங்கா நேரத்துன்னு ஹீரோவும் லேடி நோயின் சொன்ன விஷயத்த தான் யோசிக்கிறான். அதுக்கு காரணம் அந்த ஹீரோ சாமானான விஷயமா இருக்குமா. இதுக்கப்புறம் அவங்க வெளியில வராங்க. வெளியில அவரோட கேட்கிறாரு பராக் வந்து நீங்க திரும்ப ஒன்னு ஆசைப்படலாது. போட்டு நின்று இங்க வந்ததுக்கு அப்புறம் ஏதாச்சும் விஷயம் மாறிச்சா. நான் அவளுக்கு எதுவும் மாறல. ஆனா ஒரு ரூமர் வந்து பரவ ஆரம்பிச்சது. சிடோனியால ஹீரோஸ் வந்து அப்பியர் இருக்காங்களா. என்னது 3 மாசத்துக்கு முன்னாடி தானே இதெல்லாம் ஆச்சு. ஆமா உனக்கு வந்து எப்படி இதெல்லாம் தெரியும். நான் அப்பயே தெரிஞ்சது அந்த மான பிளக்சுவேட் மாதிரி எனக்கு டவுட் ஆச்சு. அப்ப அதை பத்தி தான் அவங்க யோசிக்கிறாங்க. அந்த மாரியோ சொல்லலாம் அடுத்து தெரியும் காடஸ் வந்து ஹீரோஸ் சென்ட் பண்றதுக்கும் வாய்ப்பு இருக்குல்ல. இங்க வந்து சில பல நல்ல விஷயத்த பண்றதுக்கு கூட இங்க வந்திருக்கலாம். ஆனா நம்ம ஹீரோக்கு தெரிஞ்சிருக்கு சீடோனியா அதுக்காக அவன் இதெல்லாம் பண்ணல. ஹீரோஸ இவங்க ஃபர்பிடனான மேஜிக் வச்சுதான் இங்க சாமனி பண்ணிருக்காங்க. மாதிரி சொன்ன மாதிரி அவங்க நல்ல பீப்புள்ஸா இருந்தா நல்லா இருக்கும். சீடோனியாவோட ஹீரோஸா இருக்கிற நீங்க வந்து விஷயங்களை இப்ப ஆரம்பிக்கலாம். அவங்க ஒத்துக்கிறாங்க. அந்த லோனு ஒரு பொண்ணோட காவல அவங்க பயங்கரமா தட்டி விடுறாங்க. நான் அவ இவங்க கூட வரானா ஆனா ஒரு ஸ்லேவ் ஆவான். அந்த பொண்ணு எப்பயுமே உம்மன் இருப்பால ஒரு பொண்ணு அவ வந்து காப்பாக்குறா. ஆக்டோட பிளெஸிங்ஸ் வந்து இவங்களுக்கு இருக்கும்னு அவரு சொல்றாரு. இது ஹீரோக்கும் தெரிய வருது. அதாவது இப்போ சமனானவங்க இந்த பசங்க ஒரு பொண்ணா 2 பசங்களோட முடியும் கருப்பா இருக்கு. அவங்களோட கண்ணும் கருப்பா இருக்கா. ஏன் நம்ம ஹீரோக்கு தெரிஞ்சு போயிட்டு அவங்க 2 பேரும் ஜப்பான்ல இருந்து வந்திருக்காங்கன்னு. அதாவது நம்ம ஹீரோ மாதிரியே தான். நான் அதுக்குள்ளேயே அவரு சொல்றாரு இது எல்லாமே ஒரு ஃபால்ஸான ரூமர் எனக்கு தெரியல. என்ன விஷயம்னா எப்படி கூட கம்பெனி வந்து சொல்லியிருக்க நீ தான் எஸ்கூட் பண்றதுக்கு போகணுமா இருக்கு. அவங்க ஒத்துக்கிறாங்க. நெக்ஸ்ட் சீன்ல ஒன்னு வீட்டுல சொல்ல மணியும் சொல்லலாம். ஆனா அவங்க வரலாமா. ஏன்னா நீங்க எல்லாம் போயிட்டா தனியா இங்க இருக்குது ரொம்ப லோன்லி எனக்கு ஃபீல் ஆகும். அதனால நான் வரலாமா. மரியாவும் சொல்றேன். ஆமா அவளுக்கு தனியா ஃபீல் ஆகும். நான் அவ வரட்டுமே. இதே மாதிரி சோஃபியாவும் சொல்ல இதனால வேற வழி இல்ல. சரி என்னால எத்து மேஜிக் தான் யூஸ் பண்ண முடியும். நான் வரனே. நீ வந்து அதுக்குன்னு இப்படி என்ன சொல்ல வேணா. சரி நீ ஃபைன் வரணும். ஆனா அவ தரப்போ நீ கொஞ்சம் ஜாக்கிரதையா இருக்கணும். கண்டிப்பா நான் வந்து வரேன். இதுக்கப்புறம் அந்த ஹீரோஸ காட்டான உங்க வர வழியில ஒரே மேடு பழமா இருக்கா. பூர வழியிலேயே அவங்க சொல்றான்னு நம்ம இப்போ பொறுப்புல தானே போறோம். வெளிப்பட்டிருக்க அந்த ராய்ச்சில பட்ட இன்ஃபோ பொண்ணுங்க இருக்காங்க. கண்டிப்பா நம்ம திரும்ப ஒரு முறை ஏதப்பட்ட பொண்ணுங்களை நம்ம கொண்டு வரணும். அதுவும் ஸ்லேவா அப்பதான் எங்களால இன்னமும் ஜாலியா இருக்க முடியும். ஹீரோஸா இருப்போம். அதனால நம்ம இவ கூட பண்ணக்கூடாதா. ஃபர்ஸ்ட் எங்களோட லெவல ஏத்தணும். 30க்கு மேல போய்தான் யாராலையுமே கேள்வி கேட்க முடியாத. இவெல்லாம் அந்த பொண்ணு யோசிச்சு பார்க்க இதே மாதிரி போச்சுன்னா இதுவும் சரியா போகாது. அதுதான் ஏதாச்சும் ஒண்ணு பண்ணணும். என்கிட்ட இந்த ரெவல்யூஷன் இந்த ஸ்கில் இருக்கு. இது வந்து என்கிட்ட ஏதோ ஒண்ணு சொன்ன ட்ரை பண்ணு. அப்புறம் மணி அவங்க ஒரு அட்வென்ச்சர் எல்லாம் மாத்துறாங்க. அவ ரேங்க்ல இருக்கா. எல்லாருமே ரேங்க்கு போயிட்டாங்க. நான் அதுக்கு ஒரே பின்னாடி ஹீரோஸ் வந்து கத்த ஆரம்பிக்கிறாங்க. எல்லாருமே தள்ளிப்போம நீ யாரா தள்ளிப்போ அப்படின்னு எல்லாரையுமே அடிக்கிறாங்க. அந்த முன்னாடி ஒரு இல்ஃப பார்த்தோன்னே சொல்றான். அத இல்ஃபு பொண்ணு ஒரு பன்னியரோட இருக்க ஒரு பொண்ணா. 2 பேருமே எனக்கு
வேணும். ஆமா, இவர எவ்வளவுக்கு நீ விக்கிற? இப்ப 2 பேரையும் நான் வந்து வாங்கிக்கலாம்னு இருக்கேன். நான் வந்து ஒரு ஹீரோ. இப்ப 2 பேரையும் ஸ்லேவா கொண்டு போக ஆசைப்படல. அப்படியெல்லாம் என்னால பண்ண முடியாது. மரியாதையா ஓடி போயிடுன்னு. பின்ன சொன்னேன். நாங்க ஹீரோஸ். அப்படிலாம் நீ சொல்லக்கூடாது. சோஃபியாவும் மணியும் சொல்லல. சோஃபியாவும் சொல்லலாம். நீ நினைக்கிற மாதிரி நான் ஒண்ணும் மாஸ்டர் விட்டு அப்படியே போக போதில்ல. அதேதான் இங்கேயும். இட்டோனே அப்படியே தாக்க வரான். ஆனா தாக்குமே உன்னோட டீகம்போஷன் யூஸ் பண்ணி அந்த சோற ஒண்ணுமே இல்லாம ஆக்கிறான். இப்படி என்னோட ஓலி சோற எப்படி நீ அழிச்ச? மன்னிச்சுப்பா, அது வந்து சாதாரணமான சோறு தான். அதே மாதிரி இருத்தப்புறமும் நீங்க அடி வாங்க ஆசைப்படுறீங்களா? அதே மாதிரி உங்களோட சோடா இப்போ ஓஞ்சு போயிடுச்சு. இதுக்கு மீனிங் என்னன்னு உங்களுக்கு நல்லாவே தெரியும்னு நினைக்கிறேன். நான் உங்க பூவ முதம் ஒரு மாதிரி நான் உன்னை விட மாட்டேன். நீ வந்து டிவைன் சர்ச்சோட ஒரு பதவியை உருவாக்கியிருக்க அப்படின்னு கத்தினதா போறாங்க. அப்ப நீ வந்து மன்னிப்பு கேட்கிறா. அவரோட பேரை சொல்லும் போதே நம்ம தாக்கமிக்கு பொஞ்சு போயிடுது. தாக்கமிக்கிட்ட பேசுறதுக்கு ட்ரை பண்றதுக்கு முன்னாடியே அவன் சொல்றான், இது ஹோட்டலுக்கு வெளியினவா, நான் வந்து இந்திய நான் ரீட் பண்ணுவேன். ஸ்கில்ஸோட படி பார்த்தா இந்த தாக்கமி இவன் தான் அந்த பர்சன் நினைக்கிறேன். இந்த இதை வந்தாங்க எல்லாருக்கிட்டே சொன்ன அவங்க வந்து ரொம்ப ஷாக் ஆகுறாங்க. ஹீரோஸ் வந்து இப்படிப்பட்ட ஆளுங்களா? அதாவது ஊழார் இன்னொன்னு இப்படிதான் பண்ணாங்க. இல்ல அங்க அவங்க ஓடி வராங்க. பின்னாடியே 2-3 ஆளுங்க தோத்துறாங்களா? லெவலான் மேப்பிளும் சோஃபியாவும் காப்பாத்தாங்க. நான் வந்து இந்த பொண்ணை காப்பாத்திட்டோம். அப்ப அவரோட வெப்ப வச்சு அவங்க 2 பேரையும் பிடிச்ச மரக்குள்ள தும்ப விட்டா. மூணு நீங்க காப்பாத்திட்டீங்க. அட பாக்கமி, நான் உங்ககிட்ட கேட்கணும்னு ஆசைப்பட்டேன். இந்த ஜப்பான்ல இருந்து சமனானீங்களா? ஆனா என்னால இந்த இன்ஃபர்மேஷனை வெளியில லீட் பண்ண முடியாது. நான் ஒரு விஷயத்த சொல்ல முடியும். நான் வந்து ஒரு ஜாப்பனீஸ் தான். கேட்டவ ரொம்ப ஷாக் ஆகுறா. ஆனா உன்னோட உடம்பு உன்னோட முகம் அப்படி தெரியலையே. மத்தவனுக்கு எதுவுமே புரியல. இப்பதான் அவன் விஷயத்தையே விளக்குறான். அவனும் இதவும் வச்சுக்கல இந்த மறைக்கணும் அப்படின்னு நான் இதை பண்ணல. இப்ப சொல்ற விஷயத்த நம்மள புள்ளிய வச்சுக்கோங்க. நான் வந்து ஹீரோஸோட உலகத்துல இருந்து தான் வந்திருக்கேன். இப்ப நான் நீங்களும் அதே உலகத்துல இருந்து தான் வந்தீங்களா? அதேதான். இப்ப நான் சிம்பிளா சொன்னா நோயில் அனுப்புன தூதுவரை நீங்க தான் நினைக்கிறேன். இந்த ஹீரோஸுக்கும் எனக்கும் எது ஒரு விஷயம் லிங்க் இருக்கு. இது அவங்களுக்கும் இந்த விஷயம் தெரிய விட்டான். அந்த ஸ்லேவும் தப்பிச்சிட்டாங்கன்னு இதனால அவங்க ரொம்ப கோவமாறான்னு செய்து இப்பதான் நம்ம தாக்கமையா சொல்றான். நான் வந்து அந்த உலகத்துல இருந்து வந்தா இந்த உலகத்துல நான் வந்து ஒரு அமைதியான வாழ்க்கைய வாழ ஆசைப்படுறேன். ஒரு ப்ரொடியூசரா. ஆனா இப்போ இந்த ஹீரோ சொன்னனால இது வந்து கண்டிப்பா ஒரு பிரச்சனையா இருக்கும். மேஜிக் சர்க்கிள்னால நான் வந்து பயங்கரமா பிளக்சுவேட் ஆச்சு. அதே மாதிரி இப்போ ஹீரோஸோட பிளான் என்னன்னா பாரிடணும், அதுவும் மொத்த நியூஸும் கூட. ஆனா அப்படி அவங்களாலேயே தொடர்ந்து வாஸ் பண்ண முடியாது. இல்ல அவங்க வந்து இந்த மக்களை வச்சு ஸ்கிரிப்ட் பண்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஒருவேளை பிரச்சனை வந்து இன்னமும் அதிகமாகும் நினைக்கிறேன். மன்னிச்சிருங்க, உங்களையும் நான் இதுல இன்வால்வ் ஆக்கிட்டேன். பரவாயில்ல இருக்கட்டும். ஆனா அவங்க 2 பேரும் எதிர்த்து இப்படி வியர்டா பண்ணாங்க. கிராவும் அந்த பையனும் இப்படிப்பட்டவங்களே இல்ல. உலகத்துக்கு வந்தோடனே அவனோட ஆட்டிடியூட் அது அப்படியே சேஞ்ச் ஆயிடுச்சு. ஸ்டார்டிங்ல இருந்து இந்த சிடோனியாவை நம்பவே இல்ல. சாப்பாடு கொடுக்கும் போதும் நான் பியூரிபிகேஷன் மேஜிக்கை பயன்படுத்தி தான் அதை சாப்பிடுவேன். ஆனா அவங்க வந்து அப்படி என்ன, இதுக்கு ஒரு செலவு அப்படியே சாப்பிடுறது. அதே மாதிரி அவங்க ஸ்வார்ட்மேன்ஷிப்புக்கு தான் அவங்களோட ஃபர்ஸ்ட் ப்ரையாரிட்டியா கொடுத்தாங்க. அதனால அவங்களோட லைட் மேஜிக் அது வந்து அதிகரிச்சது. அப்போ எனக்கு தெரிஞ்ச இந்த மாதிரி அவங்களோட ஃபுட்ல ஏதாச்சும் ஒரு விஷயம் கலந்து விட்டுருப்பாங்கன்னு நினைக்கிறேன். அதனால அவங்க வியர்ட் ஆப் பண்ணாங்கன்னு நினைக்கிறேன். மனுஷன் எனக்கு வேற வழி இல்ல. மிஸ்டர் தாக்கமி இங்க தான் காப்பாத்தணும். என்னையும் லோலவையும் காப்பாத்தினேன். என்ன ப்ளீஸ் இங்கில இருந்து காப்பாத்தி ஒரு கண்ட்ரிக்கு கொண்டு போங்க. அப்படி பண்ணாலும் இந்த மாதிரி அவங்க ஹண்ட் பண்றதுக்கு நிறையவே வாய்ப்பு இருக்கு. அந்த ஒரு கழுத்துல ஒரு காலர் எடுத்து அப்பனே இவ ஸ்லேவ் வரத்தாலாம் அந்த மேஜிக்கை பயன்படுத்தி அந்த ஸ்லேவ் காலரை அப்படியே தோடா நம்ம லூடோனா பயங்கரமா அழுவ ஆரம்பிச்சலாம். வந்து என்ன அப்படியே ஆப்பனன் பண்ணி போயிடாதீங்க. நான் வந்து உங்க கூடயே இருக்கணும்னு ஆசைப்படுறேன். நான் போறதுக்கு வேற யாரும் இல்ல. நான் உங்க கூடயேதான் இருக்கணும். அவங்க அப்ப என்ன பண்ண மாட்டேன், நீ கவலைப்படல. எனக்கும் அதே ஆசைதான் உன் கூடயே இருக்கணும். நீ வந்து எனக்கு ஒரு ஃப்ரெண்டா, நம்ம எப்பயுமே ஒன்னா இருக்கணும்னு ஒரு ஆசை. அப்படின்னா நம்ம மேஞ்சருக்கு ஃபர்ஸ்ட் போகலாம். இல்ல எங்களால உங்களுக்கு ஆல்ரெடி நிறையவே பிரச்சனை வந்துருப்ப. இதுக்கு மேலேயே பிரச்சனையை கொடுக்க நான் ஆசைப்படல. இல்ல பாத்துக்கலாம். என்னால அப்படியே உங்களை அபடனம் பண்ண முடியாது. அப்புறம் அங்க வந்து ஃபுட்டை கொடுக்க அதை பார்த்து அவர் ரொம்ப ஷாக் ஆகுறேன். ஆனா இப்படிதான் ஃபர்ஸ்ட் இந்த உலகத்துக்கு வந்தோடனே மீட் சீஸ் எல்லாம் பார்த்து ஷாக் ஆனேன். அதே மாதிரிதான் இப்ப நீயும் அணிய சாப்பிட்டு பார்த்தா அது அவரோட டேஸ்டா இருக்கு. அவரோட கண்ணில இருந்து கண்ணீர் ஆகுது. அதை எதிர்பார்க்கல. இந்த மாதிரி ருசியான விஷயத்த நான் திரும்ப சாப்பிட முடியும்னு திருப்புறம் இதோட மோனவோ அங்க நோக்கி வந்து இதை பார்த்து அவங்க ரொம்ப ஷாக் ஆகுறாங்க. சரி தாக்கமையே சொல்றான். இதை பத்தி நான் மேஜிஸ்ட்ரி கிட்ட சொல்லணும். நம்ம 2 பேரும் இங்க இருக்கிறது ஒரு சேஃபான விஷயம். நான் இப்ப இருக்கேன். நீ வந்து என்ன பண்ண, எல்லாரையுமே இங்க வர சொல்லு. அவங்க எல்லாருமே ஒன்னொன்னு ஒரு விஷயத்த சொல்றான். அவன் வந்து இப்போதைக்கு உங்களோட கான்டாக்ட டிசால்வ் பண்ணாம இருக்கேன். கேட்டவங்க ஷாக் ஆகுறாங்க. என்ன தாக்கமே நீங்க திரும்ப இப்படி சொல்றீங்க? என்ன அதுக்கு ஒரு காரணம் இருக்கு. இதுக்கப்புறம் நான் தான் இந்த பிரச்சனைக்கு ஒரு சென்டரா இருக்க போறேன். இதுல நான் வந்து உங்களை இன்வால்வ் பண்றதுக்கு ஆசைப்படல. டிஃபரெண்டான முறையில நீங்க வந்து எனக்கு ஹெல்ப் பண்ணும். நீங்க வந்து என்னோட ப்ரெஷியஸான ஃப்ரெண்ட்ஸா இருக்கீங்க. ஃப்ரெண்ட்ஸுக்கும் மேல நீங்க தான் எனக்கு ஃபேமிலி மாதிரி. நம்ம சோஃபியா மத்தவங்கள மீட் பண்ணி 1 வருஷம் ஆச்சு. மீட் பண்ணி ஒரு 3 மாசம் இருக்கும். இப்ப நம்மளுக்கு இடையில ஒரு நல்ல பாண்டிங் இருக்கு. நான் என்ன ஆசைப்படலன்னா நீங்க வந்து ஒரு ஃபேமிலியா அதாவது ஒரு பார்ட்னரா எனக்கு சப்போர்ட் பண்ணணும். இதுக்கப்புறம் எல்லாரோட கான்டாக்டையும் ரிமூவ் பண்ண போனா. ஆனா அவன் மண்டி போயிடா மணிக்கூட அவன் கான்டாக்டே போடல. எல்லாரோட கான்டாக்டே ரிமூவ் பண்ணக்கப்புறம் விஷயத்தை அவன் கண்டினியூ பண்றான். திடீர்னு ஒரு அலர்ட் வந்து உனக்கு வருது. புதுசா வந்து ஒரு வில்லேஜை கிரியேட் பண்ணிருப்பாங்க. இங்க வந்து ஏதோ ஒரு பெரிய ஆபத்தான். என்னது என்ன விஷயம் சொல்ல நிறைய மாஸ்டர்ஸ்
மாஸ்டர்ஸ் அந்த இடத்த நோக்கி வரும்னு அத பத்தி தான் அவங்க பேசுறாங்க. அந்த லயன் ஃபேங்கும் மத்தவங்களும் இருக்காங்க. அப்புறம் தான் வியாந்து இல்ல அது போக மேல இருக்கிற சில பல ஆளுங்க இவங்க வந்து இங்க வர வச்சிருக்காங்க. இப்போ வந்து அத்தனை பேர் வரனால இப்போ வேற வழி இல்ல. இந்த ஒரு 3 குரூப் இருக்கு. இப்போ ஒண்டிதான் சண்டை போடுற மாதிரி இருக்கு. அது 3 பார்ட்டிஸால எப்படி அந்த சண்டை போட முடியும்? இல்ல நீங்க 3 பேரே போதும். உங்களால 100 மேல நிறைய மாஸ்டர்ஸ கொல்ல முடியும். இல்ல இந்த 3 பேரால என்ன பண்ண முடியும்? பொறுப்படலாம இங்க இருக்கிறவங்க லயன் ஃபேங், ட்ரீம்ஸ் ஆஃப் நோலன், கிரிம்சன் ரோஸ். அதுல புதுசா ஒரு லீடர் இருக்காங்க. அவங்களோட பேரு மெரிடா. இதுல இருக்க இவங்களும் மொத்தவங்க தான் அந்த சண்டை போடுற மாதிரி இருக்கு. அங்க கில்டோட அந்த லீடர் புரோ சொல்றாரு, நீங்க வந்து என்ன பண்ணும் தாக்கமி கிரிம்சன் ரோஸ் போடணும், லயன் சைன் போடணும், அங்க போய் முடிக்கணும் அந்த மாஸ்டர்ஸ. இதனால எல்லாருமே அங்க போறாங்க. அங்க போறதுக்கு முன்னாடி ஊலோவியும் அந்த பொண்ணையும் மேன்ஷனையும் விட்டுருக்காங்க. கூடவே டைட்டனையும் நித்த வச்சிருக்காங்க. இதுக்கப்புறம் ஹூலிஸோட ஃபமத்ராசுவம் உருவாக்கியிருப்பான் நம்ம சோஃபியா பெட்டானா. இது டெஞ்சன்ல கிடைச்ச அந்த விஷயத்தை வச்சுதான் நான் உருவாக்குனேனே. இதே மாதிரி இன்னொரு ஒரு சோட இருக்கு, சப்லைம் சோர்ட் ஆஃப் சூப்பியோமி. இதை வச்சு ஒரு கீரல் போட்டாலே போதும், அதனாலேயே மென்டலா உங்களுக்கு பாதிப்பு உண்டாகும். இதே நான் அந்த சோட பத்தி சொன்னா அதனால பயங்கரமான டேமேஜ் உருவாகும். இந்த மாதிரி வெந்த சோட கொடுக்குறான். நீங்க 2 பேரும் டீம் ஒர்க்கா செயல்பட்டாலே போதும், நம்மளால அசால்ட்டாவே இந்த ஜெயிக்க முடியும். அப்புறம் அவங்க உருவாக்குன அந்த இடத்துக்கு அவங்க போறாங்க. ஏன்னா அந்த இடத்துல எல்லா மாஸ்டர்ஸும் அட்ராக்ட் ஆகி வருது. தாக்கமிக்கிட்ட அவ கத்தல, மாஸ்டர் இங்க வந்து பாருங்க, ஏழப்பட்ட பறக்கிற மாஸ்டர் உள்ள போலாம் டைப் பண்ணு. இது ஒன்று இல்லாம வார்டு வழியா வர போலாம் டைப் பண்றா. எல்லாருமே ஒரு அட்டாக் பண்றாங்க. ஆனா அது ஒரு லைன் ஆலியா ஆரம்பிக்குது. இதே மாதிரி வாட்டர், பிரிண்ட், எலக்ட்ரிக் இந்த மாதிரி ஏகப்பட்ட அட்டாக்ஸ் பண்ணி ஒரு மாஸ்டரையும் போடுறாங்க. இதே மாதிரி வெளியில எவ்வளவு மாஸ்டர்ஸ் இருக்கோ அது எல்லாத்தையுமே போடத்தானே. எல்லாருமே இதை பார்த்து அவ்வளவு சந்தோஷமாறாங்க. நல்ல வேலை நீங்க வந்து காப்பாக்கிறீங்க. ஆமா நீங்களும் முடிஞ்ச அளவுக்கு ப்ரொடெக்ட் பண்ணீங்க. அது வைத்து சந்தோஷம் தான். உங்களுக்கு உங்க மேல நம்பிக்கைன்றது நான் நம்பிக்கை இழக்கல. மணிக்கையும் ரீவாக்கிட்டையும் சொல்றான், சீக்கிரம் எல்லாருக்கும் அடிபட்டிருக்கும். உங்களுக்கு நீங்க இது பண்ணுங்க. மேல இருந்து அவங்க பாக்குறாங்க எல்லா மாஸ்டர்ஸும் அப்படியே ரெட்ரீட் ஆகுது. பாக்குற ஒரு ஒருத்தவங்களுக்கு வந்து இவனு புரியல. எல்லா மாஸ்டரும் ஒரே திசையை நோக்கி அப்படியே போகுதுன்னு. இது எல்லா மாஸ்டருங்களையும் யாரோ ஒருத்தங்க கண்ட்ரோல் பண்ணா எப்படி இருக்கும்? இந்த மாதிரி தான் கண்டிப்பா இது ஒரு பெரிய மாஸ்டர் உள்ள இருக்கு. இதை கண்ட்ரோல் பண்ணு நினைக்கிறேன். ஏன் ஈவன் மாசத்துக்கு முன்னாடி தான் இந்த மாதிரி நாங்க மோனாவோட பிளக்சுவேஷனை பார்த்தோம். இந்த டைம்ல எல்லாம் ஹீரோஸையும் அவங்க சமன் பண்ணாங்க. பதினால சில பல மாஸ்டர் எவ்வளோ இருக்க வாய்ப்பு இருக்கு. அப்பனா என்ன சொல்றீங்க? அதனால தான் இந்த மாஸ்டருங்க நம்மள தாக்கோதான். ஏன்னா சம்னிங் ஸ்பெல்லால எல்லாமே அஃபெக்ட் ஆயிருக்கு. இதனால தான் கிவனா வந்து எவ்வளோ ஆயிருக்கு. சரி இந்த விஷயம் அவங்களுக்கு தெரிய வருது. சொல்லி போட்டேன் அந்த பர்க்லருக்கு பக்கத்துல இருக்க அந்த ஃபோர்ட்ரஸ் அதை வந்து மாஸ்டர்ஸ் அப்படியே தாக்குச்சுன்னு. நான் அவளைக்கும் அதன் மேல எதுன்னு பண்ண முடியலன்னு நினைக்கிறேன். ஏழப்பட்ட மாஸ்டருங்கல்ல அவங்க வந்து போனட்டாம பக்கத்துலயே அந்த பொம்பளைய வந்து சொல்றது, நம்ம ஏன் இதே ஒரு வாய்ப்பா வச்சு பர்க்குலா கூட கணக்குல இருக்க மொத்த கிங்டம் தாக்க கூடாது சொல்றது. அந்த சமண்டோர் அதமே நீ சொல்ற. ஆமா ஏன்னா இப்போ அங்க சரியான டேமேஜ் ஏற்பட்டுருது. அவங்களுக்கு இதுல இருந்து மீண்டு வரவே ரொம்ப நாள் ஆகும். இதை வச்சு நம்ம தாக்குனாலே போதும், சும்மா நம்மளால களை கட்ட முடியும். ஆனா எப்படி நம்ம ஏன் தவளை பண்ணும்? என்ன நம்ம கிட்ட தான் ஹீரோஸ் இருக்காங்க இல்லையா? சரி அந்த எல்லாருக்கும் அவங்க ட்ரீட்மெண்ட் பாக்குறாங்க. நான் அவ ஃபுட்டை கொண்டு வரும்போது நாக்கமியை பத்தி அவ கவலைப்படுறான். அம்மா என்ன ஆச்சு? நாக்கமி வந்து எல்லாருக்குமே போஷனை தராது. அதனால அவருக்கு வந்து பஞ்சமாவதா. இப்போதான் ரீசெண்டா அவரு தெப்பிக்கு ஒரு கம்பெனிக்கு தந்தாரு. பேட்ச் வர அவரு உருவாக்கணும். அவருக்குமே எத்து வைக்கவும் இல்ல அவரு. இதாவது நம்ம சோஃபியா அங்க போய் கேக்குறா, அம்மா நீங்க வந்து இதே மாதிரி மொத்தவங்களுக்கு தந்தா உங்களுக்கு பஞ்சமா இருக்காதா? நீங்க 1 2 உங்களுக்காகவும் எத்து வைக்கணும். போஷன் போனா போயிட்டு போட்டோம் அதை வந்து நம்மளால உருவாக்க முடியும். ஆனா இப்போ நான் வந்து அவளுக்கு டேமேஜ் வாங்காம இருக்கணும் அவ்வளவுதானே. ஆத்துக்கலாம் அது என்ன பண்ண முடியாதா என்ன? ஆக்கமி வந்து இப்படிப்பட்டவதான். என்ன அவரை மொத்தவங்களோட ஊண்டுக்கு தான் காயத்தை திருப்பிக்கும் போடுறாரு. நான் அவருக்கு அடிப்பட்டா அது அவருக்கு அவர் பார்க்க மாட்டாரு. நான் இதுக்காகவே என்னோட லைஃப் முழுக்க நான் வந்து அவருக்கு லாயல் இருக்க போறேன். நான் அவரை ப்ரொடெக்ட் பண்ணணும். இதுக்கப்புறம் தாக்கமி ஒரு பிளான் சொல்றான். நம்ம தெய்வா மணி நாப்ல இவங்க எல்லாருமே பசங்க எல்லாரையுமே ஒரு இடத்துல வர வச்சு ப்ரொடெக்ட் பண்ணணும் சொல்றான். அதே மாதிரி யார் யார் முன்னாடி வராங்களோ அவங்க எல்லாரையுமே மேஜிக் வச்சு தாக்கலாம். அதுக்கப்புறம் டைரக்டா அண்ணா செய்து தாக்கினதே போதும் வேனை அப்படியே முடிஞ்சிடும். இதே மாதிரி அவன் மேப்ல சிக்னல கொடுக்குறான். மாஸ்டர் எல்லாருமே வரான்னு எல்லாருமே தயாராகுங்க. அவங்க போய் பார்த்தா அதுக்கு முன்னாடி வந்த மாஸ்டர்ஸை விட இந்த வாட்டி அதிக மாஸ்டர்ஸ் வந்திருக்கு. அதனால ஸ்டார்டிங்ல அவங்க ஒரு மேஜிக் எலிமெண்ட் வச்சு தாக்குறாங்க. இப்படி லெஃப்ட் ரைட்னு ஒருத்தனை ஒரு விதமா தாக்க ஆரம்பிக்காங்க. தாக்கமே பக்கத்துல இன்னொருத்தன் ரைட் சைடு இருக்கும், சைடு இன்னொருத்தி லெஃப்ட் சைடு இருக்கும். அப்படியே அவங்க தாக்குறாம மாதிரி அவங்க தாக்கி முடிக்கிறாம ஆமா அங்க இருக்கிற ஒரு மாஸ்டர்ஸும் அப்படியே ஓட ஆரம்பிக்குதா. அவங்களுக்கு எதுவுமே புரியல. என்னதுரா இது திரும்பவும் எல்லாமே உள்ள போகுதுன்னு. இன்னொரு மாஸ்டரும் உள்ள இருக்கிற ஒரு மாஸ்டரையும் அப்படியே கொள்ளுது. ஃபார்ம் அப்படியே குள்ள அப்படியே மாறுது. இப்போ சோஃபியா அந்த மாஸ்டர் கேடி போவாளா? ஆகாது பயங்கரமா தாக்குவது. ஸ்டிமிஸ்ல நம்ம தாக்கமே அந்த காப்பாத்துறான். சோஃபியா ஏதோ ஒரு வாய்ப்பு பறிச்சு அவ சைடுக்கு அவ இழுக்கிறா. தாக்கமே எவ்வளோ தரக்க ட்ரை பண்றான். இருந்தாலும் அதை கேட்கவே இல்லை. சோஃபியா பக்கம் போய் ஒரு அட்டாக் பண்ற இவள சோஃபியா மாட்டிக்கிறான். ஜஸ்ட் மிஸ்டர் திரும்ப தாக்கம் போறதுக்குள்ள மொத்தவங்க அவ காப்பாத்துறான்னு. இந்த தாக்கமே அந்த 2 ஸ்டோரையும் கேட்கிறானா. அந்த 2 ஸ்டோர்ல ஒன்னதான் எல்லாமான வீசலிட்டி ஒரு பயங்கரமான அட்டாக் பண்ண
சொன்னேன். மாஸ்டர் அந்த தடயமே இல்லாம அப்படியே அழிஞ்சு போயிட்டு. இதுக்கப்புறம் அந்த தாகமி நம்ம சோஃபியா கிட்ட வந்து சொல்றான். "இவன் வந்து எதுக்கு இப்படி பண்ண? விட்டா நீ இறந்து போயிருப்ப." மாஸ்டர் என்னோட லைஃப் ஒண்ணும் அந்த அளவுக்கு முக்கியம் இல்ல. வந்து உங்கள புரொடெக்ட் பண்ணணும்னு பார்த்தேன். அவ்வளவுதான். நீ ஏன் அப்படி சொல்ற? நான் வந்து உன்னை ஹீல் பண்றேன். இல்ல மாஸ்டர். நீங்க வந்து என்ன ஹீல் பண்ணாதீங்க. உங்கள ஃபர்ஸ்ட் பண்ணுங்க. நீ எதுக்கு இப்படி பண்ற? எனக்கு ஒண்ணுமே புரியல. நான் மொத்தம் வரம் லேட் ஆச்சுன்னா உன்னோட நிலைமை என்ன ஆயிருக்கும்? நீ எதுக்கு தானே இப்படி பண்றியோ? அந்த அப்படியே அவன் ஹீல் பண்ணி விடுறான். அப்பதான் அவனுக்கு என்னாச்சுன்னு தெரியல. அப்படியே அவன் மயக்க மயறான். சீன்ல எல்லாருமே பார்த்துட்டு போயிடுறாங்க. அந்த இப்போதான் அவன் எழுதுக்கிறானே. ஸ்டில் வந்து இறந்துட்டாரு. நல்ல வேளை உங்களுக்கு எதுவுமே ஆகல. மத்தவங்க காக்கமிய பத்தி பாராட்டலன்னு இந்த சைடு அங்க இருக்கிற ஒரு ஹீரோஸும் ஒரு நாட்டுல இருக்க ஒரு மக்களை அப்படி கூட்டுறான்னு. பரவாயில்ல இந்த ஆக்ஷன் வந்து இன்னைக்கு போதுமானதா இருக்கும். நம்ம இன்னமும் நிறைய வேலையை பாக்குறதுக்கு இருக்கு. இந்த சைடு பல நாளுக்கு அப்புறம் அங்க போர்டனுக்கு வந்திருப்பான்னு டேமேஜ் ஆன சிட்டி எல்லாத்தையும் ரெடியும் பண்றான்னு. ஆனா எல்லாருமே ரொம்ப சந்தோஷமா இருக்கு. சோஃபியாவோட நிலைமை வந்து அப்படியே தான் இருக்கு. சோஃபியா வந்து எப்பாங்கல இருந்து வந்தாலும் அவ வந்து அப்போயே தான் இருக்கா. அதனால அவங்க தாக்கமிச்சிட்ட கொடுத்து நீங்க போய் அதை போடுங்க அப்படின்னு அவங்க சொல்றாங்க. தாக்கமியும் போய் பேசுறானா அதை பத்தி அவன் மனதை சொல்றான். இந்த அளவுல அதை மறக்க முடியல. ஃபுல்லா ப்ரொடெக்ட் பண்ணணும்னு நினைச்சேன். ஆனா இப்பதான் புரியுது பண்ணது தப்புதான். நீ ப்ரொடெக்ட் பண்ணணும்னு நினைச்சது கரெக்ட் தான். நான் உண்மை இழக்க விரும்பல. நீ எனக்கு ரொம்ப முக்கியம். உண்மை சாக்ரிஃபைஸ் பண்ண விரும்பல. நான் என்ன ஆசைப்பட்டேன்னா எல்லாருமே ஒன்னா வேலை செய்யணும், என்ன இருக்கணும். என்ன உனக்கு அது ஓகேனா நம்ம எல்லாருமே ஒன்னாவே இருக்கலாம். அதுவும் எப்பயுமே தீபா மாஸ்டர் நான் உங்க கூட எப்பயுமே ஒன்னா இருப்பேன். ஆனா இப்படி இவங்க ரொம்ப சந்தோஷமா இருப்பேன். அக்கா நீ வந்து கேட்கிறான் மீட் வந்து ரெடி. நீ வேற எதுக்குமா நடுவில் போன? இப்பதான் அவங்க நல்ல மூடுக்கு போனவன் இப்ப எடுத்து விட்டான்னு லூலோ சொல்றான். இதுல மனுக்கு ஞாபகம் தெரியாத அப்படி பண்ணிட்டா. இதுக்கப்புறம் அவங்க லாட மீட் பண்ணி நம்ம லூடோ அக்கானி இந்த 2 பேரும் அந்த மேன்ஷன்ல இருக்கிறதுக்கு பர்மிஷன் கேட்கலாம். அதுக்கும் அவங்க ஒத்துக்கணும். அதுக்கப்புறம் நான் லாட இந்த விஷயத்த சொல்லுவாரு. என்னன்னா ஒரு இடத்துல ஏறப்பட்ட பேரை பொண்ணு இருப்பாங்களே இந்த விஷயம் தெரிய வருது. அது பின்னாடி இருந்ததும் வேற யாரும் இல்ல 2 ஹீரோஸ் அவங்க தான். நம்ம பண்ணி ரொம்ப கவலைப்படுறா. இதுல அவரோட ஒரு பங்கு இருக்கிற மாதிரி அவருக்கு ஃபீல் ஆகுது. முடித்தாடுத்து இருந்தா இந்த மாதிரி நடந்திருக்காது. எல்லாமே என்னோட தப்பு தான். இல்ல நீ வந்து அப்படின்னா சொல்லக்கூடாது. நான் தப்பு ஒண்ணும் உண்டு இல்ல. ஃபியூச்சர்ல எப்படி பார்க்கல கண்டிப்பா அவங்கள ஃபேஸ் பண்ற மாதிரி இருப்போம். இந்த வாட்டி ஒண்ணும் நான் ஓடி போறது இல்ல. விடோனியா வந்து இப்படி பண்ணணும்னு நான் எதிர்பார்க்கல. இந்த மாதிரி ஒரு இன்னசென்டான பொண்ணுக்கு இப்படி கெட்ட தலைவிதி அவங்க அமைச்சிருக்காம அதுவும் அவங்களோட ஆசைக்காது. இதுக்கப்புறம் அவங்க நோலனை மீட் பண்றா. நோலன் அவங்க சொல்றாங்க என்ன தாக்கமி உன்னை பார்த்தே ரொம்ப நாள் ஆச்சு. தாக்கமியும் இப்போதான் விஷயத்தை பத்தி கேட்கிறான். நீங்க நான் அமைச்சிருக்கு இப்ப ஒரு ரீசனுக்கு என்ன ஒரு வருஷத்துக்கு முன்னாடி நீங்க அனுப்பியிருக்கீங்க. அதே மாதிரி இந்த ஹீரோஸ் அவங்களோட பிரச்சனைங்க போட அப்படியே வளர்ந்துனே வந்து எல்லாத்துக்கும் ஒரு காரணம் இருக்கு. நீங்க ஒரு பிளான வச்சிருக்கீங்க தானே. ஆல்ரெடி சொல்லிட்டேன் எல்லாமே உன் பேர்ல தான் இருக்கு. சரி நான் வந்து கண்டிப்பா என்னால முடிஞ்ச விஷயத்த பண்ண போறேன். இது எனக்கு எது ப்ரெஷஸ் இருப்போம் அதை வந்து நான் ப்ரொடெக்ட் பண்ண போறேன். இப்ப என்னதான் ஆனாலும் நான் விட போதில்ல. ஏன்னா நான் ஒரு கிரேட்டஸ்ட் அல்கெமிஸ்டா இருக்கேன். என்னால எதை வேணாலும் உருவாக்க முடியும். இன்னும் ஆசைப்படணும். அது இந்த மாதிரி ஒரு நல்ல லைஃப் கொடுத்ததுக்கு ரொம்ப நன்றி. ஏன்னா இதனால நான் ரொம்ப சந்தோஷமா இருந்தேன். இப்போ அதே மாதிரி நீங்க கேட்ட அந்த ஸ்வீட் அதையும் நான் கொண்டு வந்துட்டேன். அப்படியா ரொம்ப தேங்க்ஸ். ஆனா தாத்தமே உனக்கு காத்துன்னு இருக்க அந்த விதி இது ஒன்னும் ஈஸியா இருக்க போதில்ல. ஆனா எனக்கு நம்பிக்கை இருக்கு. நல்லா கண்டிப்பா அதை மாத்த முடியும். இப்படி மாட்டிக்கிட்டா எல்லாமே உனக்கு நல்லா போகும். அப்புறம் நீ தான் இந்த உலகத்திலேயே ஒரு கிரேட்டஸ்ட் அல்கெமிஸ்ட் ஆஃப் ஆல் டைம் வருவ. இப்படி சொல்றதோட இங்கே இந்த சீசன் 1 முடியுது.